அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நூ 1136வது நிகழ்ச்சி. சைபர் செக்யூரிட்டி, ஏஐ டூல்ஸ் ரெண்டு பத்தி தான் பேச போறாரு. ஏஐ பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஏஐ டூல்ஸ் எப்படி பயன்படுத்த, என்னென்ன டூல்ஸ் இருக்குது, என்ன எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத பத்தி பேசலாம் அப்படின்னு நானும் சதீஷும் முடிவு பண்ணோம். ஸோ அதனால சைபர் செக்யூரிட்டி பேசுறப்ப அதையும் கொஞ்சம் பேசலாமே அப்படின்னு முடிவு பண்ணி தான் இன்னைக்கு அந்த இதுவும் போட்டோம். சைபர் செக்யூரிட்டி ஏன் இதை போட்டேன்னா, இந்த சைபர் செக்யூரிட்டி பார்த்தோம்னா நமக்கு எல்லாருக்குமே பிரச்சனை வந்திருக்கும்னு நினைக்கிறோம். ஒரு சில பிரச்சனையில மாட்டியிருப்பாங்க. நிறைய பேர் இதுல ஃபேஸ்புக்ல ஆக்ட் பண்ணி ஃபேஸ்புக்ல நம்ம கேட்குற மாதிரி பணம் கேட்குற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட எல்லாம் பணம் கேட்கறது அப்படின்ற அந்த ஒரு நிலை மாறி இப்போ வாட்ஸ்அப்பே ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வாட்ஸ்அப் ஆக்ட் பண்ணிட்டு நம்ம வாட்ஸ்அப்ல இருந்து எல்லாருக்கும் இது அனுப்புறாங்க, மெசேஜ் அனுப்புறாங்க காசு கேட்டு. நம்ம என்ன நினைக்கிறோம், யாரோ நம்ம சொந்தக்காரர் தான் அப்படின்றது நினைக்கிறோம். ஆனா பட் பல நேரங்கள்ல காசு நம்ம கிட்ட கேட்கறவங்க யாரு, கேட்க மாட்டாங்க, கேட்காதவங்க யாருன்னு நமக்கு தெரியும். அப்ப அந்த மாதிரி நேரத்துல நம்ம எந்த அளவுக்கு அலர்ட்டா இருக்கோம், இது எப்படி வருது, இதெல்லாம் தான் நம்ம பேசுறதுக்கு இருக்கு. இது புதிய, நான் சொன்னது புதிய ஒரு பரிமாற்றம் சைபர் இதுல டைம்ல நிறைய இருக்குது. பேசுவோம். சதீஷ் என்ன சொல்றாரு என்பதையும் பார்ப்போம். சதீஷ், நீங்க ஆரம்பிங்க. ஓகே. உங்களுக்கு இது கொடுத்துருங்க. போஸ்ட் இது கொடுத்தேன். ஓகே ஓகே தேங்க்யூ சார். நீங்க செக்யூர் இது ஸ்கிரீன் ஷேர் ஃபர்ஸ்ட் நான் ஜென்ரலா தான் பேச போறேன். அப்புறம் டூல்ஸ் ஏதாவது நான் காமிக்கும் போது தான் ஸ்கிரீன் ஷேர் பண்ண போறேன். ஓகே 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 ஓகே. ஸோ தேங்க்யூ. ஸோ இன்னைக்கு சைபர் செக்யூரிட்டியோட ஒரு அவேர்னஸ் மாதிரி தான் பேச போறேன். என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு யூஸ்வலா ஒரு கதை வச்சிருப்பேன். அது மாதிரி இன்னைக்கு ஒரு சின்ன கதை வச்சுட்டு அதுலேருந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி ஒரு அவேர்னஸ் தான் கொடுக்க போறேன். அந்த அவேர்னஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு சில ஐடியா கிடைக்கும். அதே சமயம் நான் எப்படி சேஃபா எல்லாமே யூஸ் பண்றேன், என்ன மாதிரி டெக்னாலஜிஸ் நான் யூஸ் பண்றேங்கிறத கடைசியில ஒரு சின்ன டெமோ காட்டுறேன். ஸோ இன்னைக்கு இதுதான் ஏஐ டூல்ஸ் ஒரு 5% தான் இன்னைக்கு வரும். பட் இதை ஒரு சீரீஸ் மாதிரி போலான்னு வச்சிருக்கோம். நானும் ஸ்டீபன் சார் அதான் பேசணும். ஸோ இன்னைக்கு எளிமையா முதல் பாகம் உள்ள போயிடுவோம். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய நிறைய இருக்கு, ஒன்னொன்னா போவோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் சைபர் செக்யூரிட்டி ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு 30 இயர்ஸ் பின்னாடி போயிடுவோமே. டிஜிட்டல் வேர்ல்டு வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னு பார்ப்போம். அரௌண்ட் ஒரு லேட் 1980s ஆர் ஏர்லி 1990ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் அவேர்னஸ் கிடையாது. ஏன் வீட்டில் ஒரு டெலிஃபோன் கூட இருக்காது. ஓகே. ஸோ அப்போ அந்த மாதிரி சமயத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நைட் ஷிஃப்ட்னா போயிட்டு வீட்டுக்கு வருவாங்க. அப்போ நைட்டு 1 மணிக்கு ஒருத்தர் கதவை தட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம எப்படி வெரிஃபை பண்ணுவோம் அவங்க நம்ம தெரிஞ்சவங்க தான், நம்ம வீட்டில் வேலை பார்க்குற நம்ம ஹஸ்பண்டு தான், நம்ம பையன் தான் அப்படிங்கிறத நம்ம எப்படி வெரிஃபை பண்ணுவோம்னு நினைக்கிறீங்க? அவங்க கதவை தட்டினாங்கன்னா நீங்க யாருன்னு கேட்பீங்க. அவங்க பேர் சொல்லி குரல் சொல்லுவாங்க. அப்ப அதை வச்சு அந்த குரலை வச்சு நம்ம வேலிடேட் பண்ணுவோம். அவங்க கரெக்டா பேர் சொல்லிட்டாங்கன்னு வேலிடேட் பண்ணுவோம். அதையும் தாண்டி போனா சீக்ரெட் கோடு வச்சுக்குவாங்க. இந்த கோடை நீங்க சொன்னீங்கன்னா நான் ஓபன் பண்றேன் அப்படின்ட்டு. ஸோ இப்படிதான் ஒரு செக்யூரிட்டி இருந்தது. இன்னுமே பாத்தீங்க அப்படின்னா கேட்டு திறந்தா ஒரு சத்தம் வர மாதிரி இருக்கும். நம்ம அதுக்காகவே இரும்பு கேட் வச்சிருப்போம். அப்ப அந்த சத்தம் வரும்போது போய் நம்ம ஜன்னல் வெளியானா போய் நின்று பார்ப்போம். ஸோ அப்போ ஒரு பிசிக்கல் வேர்ல்டு, நம்ம வீட்டுக்கு யாராவது வராங்க, அர்த்த ராத்திரியில வராங்க அப்படின்னா நம்ம எவ்வளவு செக்யூர்டா இருந்திருக்கோம். முதல் விஷயம் அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிறோம். ரெண்டாவது அவங்க சொன்னவங்க அதுதானா, அது உண்மையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். மூணாவது கண்ணால. அப்ப என்ன பண்றோம், காதால கேட்கிறோம், கண்ணால பாக்குறோம், அப்புறம் சில பல கேள்வி கேட்டு வெரிஃபை பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம கதவை திறக்கிறோம். ஸோ இப்படி நம்ம எல்லாமே கையால பாக்குறோம். ஸோ இப்ப இதே பாத்தீங்க அப்படின்னா வீட்டுல பணம் தங்கம் இதுனா இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு நல்ல லாக்கர்ல வச்சு பூட்டி அந்த சாவியை பத்திரமா வச்சுக்குவோம். அப்ப நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும், சாவி என்கிட்ட தான் இருக்கு,
ஃபர்ஸ்ட் வீட்டுக்குள்ள கதவை உடைச்சு வரணும், அதுக்கப்புறம் லாக்கரை கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் தான் லாக்கரை உடைச்சு எடுக்கணும். ஸோ அப்ப எனக்கு ஓரளவுக்கு நம்பிக்கை இருக்கு, இது தாண்டி வர்றதுக்குள்ள நம்ம கத்தி கூப்பாடு போட்டு கூட எல்லாரையும் காப்பாத்திடலாம், அந்த மாதிரி ஒரு ஐடியா வச்சிருப்போம். ஸோ அப்ப இந்த காலகட்டத்துல நம்மளோட சேஃப்டி செக்யூரிட்டி நம்ம கையில இருந்தது. ஸோ எல்லாமே நம்ம பார்த்து பார்த்து பண்ணுவோம். ஒரு பூட்டுல இருந்து எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுவோம். எல்லாத்தையும் பூட்டிட்டோமா, முன்கதவு பின்கதவு ஜன்னல் எல்லாமே நம்ம கையில இருந்தது. ஸோ ஒரு சுத்தி 1000 கண் இருக்கிற மாதிரி நம்ம சேஃபா இருந்து பார்த்துக்கிட்டோம். ஓகே. இப்ப டிஜிட்டல் யுகம் வந்தது. அப்ப பிறந்தப்ப அப்ப பிறந்தப்ப கூட பெரிய பிரச்சனை வரல. ஆனா இந்த 2010க்கு அப்புறம் ஸ்மார்ட் போன் ரெவல்யூஷன் வந்துடும்னு தான் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஃபிங்கர் டிப்ல எல்லாமே வர ஆரம்பிச்சது. ஸோ அந்த சமயத்துல தான் வந்துட்டு நம்ம கேர்ஃபுல்லா இருக்கிறதுக்கான என்னென்ன தேவைகள் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்காம விட்டுட்டோம். கட 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 கடன்னு வாரத்துக்கு ஒரு புது அட்வான்ஸ்மெண்ட் வரும், புதுசு புதுசா வரும். இதே நம்ம பழைய காலத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல பூட்டு, நல்ல லாக்கர் இதை வாங்கி வச்சுட்டாலே நம்ம சேஃப்டியா இருப்போம். இன்னும் ஏன் அதையும் மீறி உடைச்சு எடுத்துட்டு போனா கூட நம்ம அஜாக்கிரதையா இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லி நம்மளை தான் வெறுத்துக்குவோம். ஆனா இப்ப டிஜிட்டல் வேர்ல்டு எப்படி ஆயிப்போச்சு அப்படின்னா, அவன்கிட்ட போய் நீங்க ப்ரூவ் பண்ணணும், நான் நான் தான் சதேஷ், எனக்கு இதுதான் இருக்கு பாரு, இதை வச்சு என்னை வெரிஃபை பண்ணிக்கோ அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ இதுதான் வந்து மெயினான டிஃபரன்ஸ். ஓகே. ஸோ இப்போ இதுல ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் டிஜிட்டல் வேர்ல்ட்ல என்ன அப்படின்னா ஜீரோ ட்ரஸ்ட். இதை வந்து லாஸ்ட் 2 இயர்ஸா வந்து யூஎஸ் கவர்மெண்ட்ல இருந்து எல்லாருமே அந்த செக்யூரிட்டி ஸ்டாண்டர்ட்ல சொல்லியிருக்காங்க. ஜீரோ ட்ரஸ்ட்னா என்ன அப்படின்னா யாரையுமே நம்பக்கூடாது, யாரையுமே நம்பக்கூடாது ஃபர்ஸ்ட் டிஃபால்ட்டா. உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா ரீசெண்டா வந்து ஒரு வாட்ஸ்அப் ஸ்கேம் நடந்தது. என்ன அப்படின்னா ஒருத்தரோட வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணி எடுத்துட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, அதே வாட்ஸ்அப் நம்பர்ல இருக்க எல்லா நம்பருக்கும் நான் அர்ஜென்ட்டா எனக்கு அடிபட்டுருச்சு, எனக்கு காசு தேவை, இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ அதில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த நம்பர் 200 நம்பர் இருந்ததுன்னா அதில் அஞ்சு நம்பர்ல இருக்கிறவங்க காசு அனுப்பிச்சிட்டாங்க. ஓகே. எந்த நம்பிக்கையில அனுப்பிச்சாங்க, இந்த நம்பர்ல இருக்கிறவரு நம்மளுடைய நண்பர் தான் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில காசு அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து முக்கியமான ஒரு பிரச்சனையா செக்யூரிட்டியில பாக்குறோம். நம்ம யாரையாவது ஒருத்தரை நம்பிட்டோம் அப்படின்னா அதோட லூப் ஹோல் வழியா எப்படியாவது ஏமாத்திடுவாங்க. ஓகே. ஸோ அதனாலதான் ஜீரோ ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ் கவர்மெண்ட்ல இருந்து எல்லா இடத்துலயும் புஷ் பண்றாங்க. ஈவன் தோ நீ தான் அந்த கம்பெனி சிஇஓ இருந்தாலும் உனக்கு ஆக்சஸ் கிடையாது. நீ வந்து நான் சிஇஓ அப்படின்னு சொல்லிட்டு பல வாரியா ப்ரூவ் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு ஆக்சஸ் உண்டு. ஸோ அதுதான் வந்து ஜீரோ ட்ரஸ்ட். அப்பதான் உங்களுக்கு ஆக்சஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ தட்ஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் பிரின்சிபல். யாரையும் நம்பிடாதீங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி சமயத்துல எப்படியெல்லாம் நம்ம மொபைலுக்குள்ள உள்ள வராங்க அப்படின்னா 4 விஷயம் இருக்கு. ஸோ அந்த 4 விஷயத்துக்கு ஒரு 4 ஸ்டோரி சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டோரி பாத்தீங்க அப்படின்னா நீங்க உங்க வீடு இருக்கு, எல்லாத்தையும் நல்லா டைட்டா பூட்டிட்டீங்க. ஓகே. அப்ப வந்து ஒரு ஒரு வாரம் ஊருக்கு போறீங்க, நல்லா பூட்டிட்டு ஒரு வாரம் ஊருக்கு போறீங்க. இப்ப உங்க ஏரியால பாத்தீங்கன்னா ஒரு எலி வந்து உங்க வீட்டு பக்கம் வந்துருச்சு. உங்க வீட்டை சுத்தி சுத்தி வரும்போது ஒரு பைப்ல ஒரு ஓட்டை இருக்கிறத பார்த்து அது வழியா பூந்து உள்ள வந்து வீட்டுக்கு வந்துருச்சு. ஓகேவா? அது உள்ள வந்துருச்சு, அந்த பைப் மூலமா உள்ள வந்துருச்சு. உள்ள வந்துட்டு பார்த்துட்டு என்ன பண்ணும், திருப்பி வெளில போயிட்டு அந்த ஏரியால இருக்க எல்லா எலியும் கூட்டின்னு வந்து உள்ள பூந்து வீட்டுல இருக்க எல்லா சாப்பாடையும் கடிச்சு சாப்பிட்டுரும். ஓகே. இப்படி ஒண்ணு நடக்குதுன்னா அதுக்கு கம்ப்யூட்டர்ல என்ன பேரு அப்படின்னா வார்ம். உங்ககிட்ட போன் இருக்கு, ஆனா நீங்க செக்யூரிட்டி பேட்சஸ் லைக் சாஃப்ட்வேர் எல்லாம் அப்கிரேட் பண்ணுங்க அப்கிரேட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அப்கிரேட்னா பண்ணல அப்படின்னா இந்த மாதிரி பைப்ல இருக்கிற ஓட்டை உங்க போன்லயும் ஓட்டையாயிடும். அது வெளியா இந்த மாதிரி வார்முங்கிறது உங்க போனுக்குள்ள வந்துடும். அது வந்துருச்சு அப்படின்னா நீங்க என்னென்ன பண்றீங்களோ அது எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் வார்ம். அது அதுவாகவே ஸ்ப்ரெட் பண்ணிக்கும். அதுக்காக தான் நம்ம வீட்டை அடிக்கடி சுத்தி முத்தி பார்த்து பைப் உடஞ்சிருக்கா, இங்க ஓட்டை இருக்கா, அதை நம்ம பூசணும். அதே ப்ராசஸ் தான் நம்ம போனுக்கும். அதனால தான் இந்த ஓட்டை ஒரு இடத்துல இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா யாராவது ரிப்போர்ட் பண்ணுவாங்க, அதை உடனே எங்களை மாதிரி இன்ஜினியர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு புது அப்கிரேட் அனுப்புவாங்க. அதனால தான் அப்கிரேட் எடுக்கணும் உடனே. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அப்கிரேட் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ உங்க போன்ல பிளே ஸ்டோர் ஆப்ல இந்த ஆப்புக்கு அப்கிரேட் வருது அப்படின்னா தயவு செஞ்சு அதை ஃபர்ஸ்ட் அப்கிரேட் பண்ணுங்க. அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு வாரம்
ஒரு வாட்டியாவது ஃபோன்ல பிளே ஸ்டோரை ஓபன் பண்ணிட்டு ஆப்ஸ் எல்லாம் இருக்கும். அதுல எந்தெந்த ஆப்ஸ்னா அப்கிரேட் ஃபார் ஆல்னு இருக்கும். நீங்க ஜஸ்ட் அப்கிரேட் ஆல்னு கொடுத்துட்டீங்கன்னா போதும். ஒய்ஃபைல இருக்கிறப்ப அதுவே எல்லாத்தையும் அப்கிரேட் பண்ணிடும். உங்க வீட்ல எப்படி ஓட்டை நீங்க பூசுறீங்களோ அதே மாதிரி உங்க போன்ல இருக்கிற லூப் ஹோலை நீங்க பூசிடலாம். அது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா உங்க வீட்டுக்கு வந்து ஒரு gift பாக்ஸ் வருது. ஓகே. அந்த gift பாக்ஸ்க்குள்ள அவன் என்ன பண்ணிருக்கான், மூட்டைப்பூச்சியை வச்சு அனுப்பிச்சிட்டான். உங்களுக்கு பிடிக்காத ஒருத்தவன் உங்களுக்கு gift அனுப்பிச்சிருக்கான், மூட்டைப்பூச்சியை விட்டு அனுப்பிச்சிட்டான். அப்ப அந்த பாக்ஸை நீங்க ஓபன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த மூட்டைப்பூச்சி உங்க வீட்டுக்குள்ள வந்து ஃபுல்லா ஆக்கிரமிச்சிடும். அப்புறம் உங்களுக்கு வேற வழியே இல்லை, கம்ப்ளீட்டா க்ளீன் பண்ணி நைட்டு தூங்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது. கம்ப்ளீட்டா நீங்க க்ளீன் பண்ணாதான் சரி பண்ண முடியும். ஓகே. ஸோ இதே மாதிரி தான் கம்ப்யூட்டருக்கு வந்து வைரஸ். யாராவது ஒருத்தர் உங்களுக்கு ஒரு லிங்கை எப்படியாவது அனுப்பிச்சிருப்பாங்க, இல்ல நீங்க ப்ரௌஸ் பண்ணும்போதோ எங்கேயோ போறப்போ ஒரு லிங்கை தெரியாம நீங்க கிளிக் பண்ணால ஒழிய அந்த மூட்டைப்பூச்சி வீட்டுக்குள்ள வராது. gift பாக்ஸ் ஓபன் பண்ணாதான் மூட்டைப்பூச்சி வீட்டுக்குள்ள வரும். அதே மாதிரி தெரியாத ஒரு லிங்கை நீங்க கிளிக் பண்ணா மட்டும்தான் இந்த மாதிரி வைரஸ் உங்க போனுக்குள்ள வந்துடும். வைரஸ் போனுக்குள்ள வந்துச்சுன்னா மேஜரா என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களோட போனை ஸ்லோவாக்கிடும். அதுவே எல்லாத்தையும் எடுத்துக்கும், ஆக்கிரமிச்சுக்கும், உங்களால யூஸ் பண்ண முடியாது, ஸ்லோவாக்கிடும். ஸோ அதுதான் மெயின் டார்கெட். ஓகே. இது எதுக்கு பண்ணுவாங்க முக்காவாசி பார்த்தீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த சாஃப்ட்வேரை அடிக்கிறதுக்கு ஆப்பனன்ஸ் கூட இது மாதிரி பண்ணுவாங்க. இன்னும் சில சமயத்துல வந்து ஹேக்கர்ஸ் வந்து பிராக்டிஸ் பண்றது கூட இந்த மாதிரி வைரஸ்லாம் விட்டு அனுப்பிச்சு ப்ளே பண்ணுவாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நம்மளோட ஆண்ட்ராய்டு ஆர் லைக் ஐபோன் வந்து கிட்டத்தட்ட செக்யூர்ட் அன்லஸ் யூ கோ டு சம் browser வேர் சம் ஆஃப் த பாப்அப்ஸ் வில் கம். அது என்னன்னு தெரியாம நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா டவுன்லோட் ஆகும். ஸோ இதுக்கான ஆன்சரும் நான் பின்னாடி வச்சிருக்கேன். நான் உங்களுக்கு ஒரு browser இன்ட்ரடியூஸ் பண்றேன் லேட்டர். ஓகே. ஸோ இது வைரஸ். ஓகே. அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு மெய்டு வீட்டுக்குள்ள வைக்கிறீங்க. ஓகே. அந்த மெய்டு என்ன பண்ணுது, ஒரு வாரம் கழிச்சு வீட்ல இருந்து பொருள்னா திருடிட்டு போக ஆரம்பிச்சிருது. என்ன நடக்குதுன்னே தெரியாது. திருடிட்டு போக ஆரம்பிச்சிருது. ஸோ இப்படி திருடிட்டு போனா என்ன ஆகும், உங்களுக்கு யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது. பட் நீங்க அப்புறம் இன்வெஸ்டிகேஷன் ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம் அதான் மெய்டுன்னு. பட் திருடு போனது தான், அது ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. ஸோ இதே மாதிரி தான் நம்மளோட போன்ல ஏதாவது ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்றீங்கன்னா அந்த ஆப் வந்து செக்யூரா, இந்த ஆப்பை நான் எதுக்கு யூஸ் பண்றேன்னு தெரிஞ்சு எல்லாமே தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் யூஸ் பண்ணணும். அப்படி தெரியாம ஏதாவது ஒரு ஆப்பை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மெய்டு எப்படி எல்லாத்தையும் திருடுதோ அதே மாதிரி உங்க போனுக்குள்ள இருக்க எல்லா டேட்டா எல்லாத்தையும் திருடி எடுத்துட்டு போயிடும். ஸோ இதை வந்து மால்வேர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ இப்போ 3 முடிஞ்சிருச்சு. வார்ம்க்கு நீங்க என்ன பண்ணும், உங்க போன்ல இருக்க எல்லா ஆப்பையும் வாரத்துக்கு ஒரு வாட்டி அப்கிரேட் பண்ணும். வைரஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு தெரியாத ஏதாவது ஒண்ணு வந்தது அப்படின்னா அதை gift பாக்ஸ் வந்து ஓபன் பண்ணக்கூடாது. யாராவது ஒருத்தர் gift அனுப்புனா நான் அனுப்புறேன்னு சொல்லியிருப்பாங்க, இல்ல நீங்க ஆர்டர் போட்டிருப்பீங்க. அது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும்தான் gift பாக்ஸ் ஓபன் பண்ணும். அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும்தான் அந்த லிங்க் ஓபன் பண்ணும். ஸோ அது 2. மூணாவது வந்து மெய்டு உள்ள வந்து உங்க வீட்ல இருக்க பொருளை திருடுற மாதிரி உங்களுக்கு தெரியாத ஏதாவது சாஃப்ட்வேரை போட்டீங்க அப்படின்னா அது திருடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போ 3 முடிச்சிட்டோம். நாலாவதா ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, நீங்க ஊருக்கு போயிட்டீங்க ஒரு வாரம், அப்ப திருடன் வந்துட்டான். திருடன் வந்து செம்ம கடுப்பாயிட்டான், உங்க வீட்டு லாக்கை ஓபன் பண்ணவே முடியல. அவன் என்ன பண்ணிட்டான், இதோட கஷ்டமான ஒரு லாக் எடுத்து மேல போட்டு அவன் லாக் பண்ணிட்டு போயிட்டான். இப்ப நீங்க ஒரு வாரம் கழிச்சு வந்து வீட்டுக்கு வந்து பாக்குறீங்க, இன்னொரு ஒரு பெரிய பூட்டு இருக்கு, அதை உடைக்க முடியல, திறக்க முடியல, எதுவுமே பண்ண முடியல. அப்ப என்ன ஆச்சு, நீங்களே உங்க வீட்டுக்குள்ள போக முடியல. ஸோ அப்ப என்ன பண்றான் திருடன் வந்து உங்களுக்கு ஃபோன் அடிக்கிறான், நான் அந்த பூட்டை திறக்கணும்னா இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து ஒரு 50,000 அனுப்புங்க அப்படின்ட்டு. ஸோ அப்ப நீங்க 50,000 அனுப்பிச்சா மட்டும்தான் அந்த பூட்டை திறக்கிற மாதிரி இருக்கும். இதை வந்து ransom வேர் அப்படின்னுவாங்க. ஸோ இதை எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்க உங்க போனுக்குள்ள அந்த முதல் 3 ப்ராசஸ் பார்த்தோம்னா அது மாதிரி ஏதாவது ஒரு வழியில ஒரு கோடு உங்க போனுக்குள்ள வந்துடும். அது என்ன பண்ணிடும், எல்லாத்தையும் லாக் பண்ணிடும். அப்ப நீங்க எதையாவது ஒண்ணு போய் ஓபன் பண்ணா கூட ஓபன் பண்ண முடியாது, பாஸ்கோட் கேட்கும். அந்த பாஸ்கோட் தரலன்னா உங்க போனுக்குள்ள போய் எதுவுமே எடுக்க முடியாது. ஸோ அப்ப என்ன ஆகும், உங்களுக்கு தனியா ஒரு கால் வரலாம், இல்ல ஒரு இமெயில் வரலாம், நான் உங்களோட இந்த இதை வந்து இப்படி லாக் பண்ணிட்டேன், அதுக்கு வேணும்னா இந்த காசு எல்லாம் கொடுத்தா மட்டும் தான் ஓபன் பண்ணி விடுவேன் அப்படின்னுவாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எங்களை மாதிரி பெரிய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, பேங்க் இல்ல எந்த ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் கம்ப்யூட்டர் யூஸ் பண்றாங்கன்னா அவங்க ரொம்ப சஃபர் ஆகுறது வந்து பாத்தீங்கன்னா இந்த மால்வேர் அண்ட் ransom வேர்க்கு தான். ஸோ இப்போ மால்வேர் என்ன பண்ணும், உள்ள வந்து சிஸ்டம் ஸ்லோ பண்ணிடும், இல்ல எல்லாத்தையும் டெலீட் பண்ணி விட்டு போயிடும். அப்ப அவங்களுக்கு பெரிய பிரச்சனையாகும். ransom வேர் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளோட முக்கியமான ஃபைல்ஸை வந்து அது என்கிரிப்ட் பண்ணிட்டு போயிடும்.
அப்ப என்ன பண்ணணும், அதை டீக்ரிப்ட் பண்ணணும்னா உங்களுக்கு அந்த சாவி வேணும். அந்த சாவி அவன்கிட்ட தான் இருக்கும். அவன் வந்து த்ரெட்டன் பண்ணுவான். நீங்க காசு கொடுத்தா மட்டும் அவன் சாவி தருவான். அப்புறம் நீங்க டீக்ரிப்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து வெரி 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 ஃபவுண்டேஷனல் ப்ராப்ளம். இந்த 4 வழியா தான் நம்மளை அட்டாக் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ இப்போ கம்மிங் பேக் டு த வாட்ஸ்அப் ஸ்டோரி. அப்போ நம்மளோட வாட்ஸ்அப்பை எப்படி ஹேக் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயம் இருக்கும். மொதல் விஷயம் என்ன அப்படின்னா, உங்களோட ஃபோன் மூலமா எங்கேயாவது ஒரு ரேண்டம் கம்ப்யூட்டர்ல போயிட்டு வெப் டாட் வாட்ஸ், ஸோ இப்போ இன்டர்நெட்ல பார்த்தீங்கன்னா ப்ரௌசர்ல web.whatsapp.comனு இருக்கு. ஸோ இப்போ அதில் ஒரு கியூஆர் கோடு இருக்கும். அந்த கியூஆர் கோட் எடுத்து நீங்க ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த வாட்ஸ்அப் டிவைஸ் வந்து லிங்க் ஆயிடும். அப்ப நான் அந்த ப்ரௌசர்லேயே உங்க ஃபோன் சம்பந்தப்பட்ட எல்லா டீட்டெயில்ஸும் தெரியும். இது வந்து வெரி ரேர் கேசஸ் தான். நீங்க யாராவது ஒருத்தர் கம்ப்யூட்டர்ல போய் நீங்க இதை நம்ம பண்ண மாட்டோம். பட் ஒன் ஆஃப் த வே உங்க ஃபோன் அன்லாக் இருக்கிறப்ப பக்கத்துல யாராவது ஒருத்தர் எடுத்தாங்கன்னா கம்ப்யூட்டர்ல போயிட்டு டக்குன்னு அந்த டிவைஸ் வந்து இது பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் வாட்ஸ்அப் இப்போ புதுசா என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, இந்த மாதிரி லிங்க் பண்றதுக்கு நீங்க உங்களோட சீக்ரெட் பாஸ்கோட் போட்டாதான் லிங்க் பண்ண முடியும். ஸோ வாட்ஸ்அப்குள்ள நீங்க சீக்ரெட் பாஸ்கோட் செட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அப்போ யாரும் இந்த மாதிரி ரேண்டமா லிங்க் பண்ண முடியாது. ரெண்டாவது விஷயம், எப்படி நாங்க வாட்ஸ்அப்பை ஹேக் பண்ணலாம் அப்படின்னு ஹேக்கர்ஸ் ஹேக் பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களோட ஃபோன் நம்பர் தெரிஞ்சா போதும். நான் புதுசா வாட்ஸ்அப் கான்ஃபிகர் பண்ண போவேன். அப்ப உங்க ஃபோனுக்கு ஒரு ஓடிபி கோடு வரும். அந்த கோடை மட்டும் நீங்க தெரியாம யாருக்காவது சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க வாட்ஸ்அப்பை நான் திருடிட்டேன். ஸோ இந்த சமயத்துல எனக்கு நீங்க உங்க வாட்ஸ்அப் போனது உங்ககிட்ட இருந்து போயிடுச்சுன்னு நீங்க தெரியறதுக்குள்ளேயே உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் மெசேஜ் போட்டு ஏதாவது காசு வருதா அப்படின்னு பார்ப்பாங்க. 200 பேர்ல 2 பேர் அனுப்பிச்சா கூட உனக்கு லாபம் தான். அப்படிதான் இதெல்லாம் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இது வந்து வெறும் வாட்ஸ்அப் மட்டும் இல்ல, ஃபேஸ்புக்லயும் இந்த மாதிரி நிறைய ஃபால்ஸ் இம்பர்சனிஃபிகேஷன் வருது. என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ப்ரொஃபைல்ல ஏதாவது பப்ளிக் பிக்சர்ஸ் இருக்கும்போது அதை எடுத்து வச்சு நம்ம பேரே போட்டு அந்த ஐடி கிரியேட் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுப்பாங்க. அப்ப நான் தான் ஏதோ நம்ம தெரிஞ்சவங்களா இருந்தாலும், ரொம்ப தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி வந்து டெய்லி இருக்கானே எதுக்கு இன்னொரு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் வருதுன்னு. பட் ஒரு ஒரு 5-6 வருஷம் தூரத்து பழைய டிஸ்டன்ட் ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோங்க, 5-6 வருஷம் யாரையும் பார்க்கல, அந்த மாதிரி இருக்கிற ஃப்ரெண்டுக்குன்னா தெரியாது, டெய்லி நம்ம ட்ராக் பண்ணிருக்க மாட்டாங்க. அப்போ இவன் புதுசா எனக்கு தான் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிருக்கான் போல, ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கான், நம்ம அக்செப்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அவங்க சேட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி நான் தான்டா, எனக்கு எமர்ஜென்சிடா, காசு கொடுறான்னு எல்லாத்துக்கும் சேட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் நடக்கும். ஸோ இதனால தான் வந்து ஜீரோ ட்ரஸ்ட் பிரின்சிபிள் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு எப்ப யாராவது பணம்னு கேட்டா பக்கத்துல இருந்தாங்கன்னா அவங்க வீட்டுக்கு நேரடியா போயிடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா வீடியோ கால் அடிச்சு அவங்க கிட்ட பேசுங்க. பேசுங்க, உண்மையிலே இந்த மாதிரி உனக்கு பண தேவை இருக்காடா, எனக்கு மெசேஜ் வந்திருக்கே அப்படின்னு பேசுங்க. வீடியோ கால் பண்ணி, டைரக்ட் கால் பண்ணி பேசுங்க. இல்ல அவங்க வீட்ல வேற யாராவது ஒருத்தர் இருந்தாங்கன்னா அவங்க ஃபோன் நம்பருக்கு அடிச்சு பேசுங்க, இந்த மாதிரி வந்துச்சே அப்படின்னு. ஏன்னா அவங்க ஃபோன் நம்பர் ஹேக் ஆனனால அந்த திருடினவங்க கூட அந்த நம்பர்ல இருந்து இம்பர்சனேட் பண்ணலாம். அதனால அவங்களோட பக்கத்துல யார் இருக்கா இம்மீடியட்டா அவங்க நம்பருக்கு அடிச்சு கேளுங்க. தயவு செஞ்சு யார் காசு கேட்டாலும் ஃபர்ஸ்ட் கொடுத்துறாதீங்க. அவங்கள வந்து நேரடியா போய் பாருங்க. இல்ல அவங்களோட ஆல்டர்னேட் நம்பர் மூலமா கான்டாக்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க உண்மையிலே தேவையா அப்படின்ட்டு. நம்ம என்ன நினைப்போம், அவன் 5,000 தானே கேட்கறான், 5,000 கொடுக்க கூட நம்ம வக்கீலையான்னு சொல்லிட்டு டப்புன்னு அனுப்பிச்சிருவோம். பட் இட்ஸ் நாட் தட் மேட்டர். சம்படி இப்படிதான் திருடுவாங்க, மென்டாலிட்டி சைக்கலாஜிக்கலா அட்டாக் பண்ணி திருடுவாங்க இப்படிதான். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு யாராவது மெசேஜ் அனுப்பிச்சாங்க அப்படின்னா அவங்கள நீங்க வெரிஃபை பண்ணணும். இது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா, நம்ம முன்னாடி பேசணும்ல, இப்ப நைட் ஷிஃப்ட் பாக்குற ஒருத்தர் நமக்கு சொந்தக்காரங்க ஹஸ்பண்டோ பையனோ நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு வராங்கன்னா நம்ம எவ்வளவு வெரிஃபிகேஷன் பண்றோம், அதே வெரிஃபிகேஷன் இங்க பண்ணுங்க. அவங்க நம்பருன்னு சொல்லிட்டு பிளைண்ட் ட்ரஸ்ட் இருக்கக்கூடாது. திரும்ப திரும்ப நான் ஒன்னு சொல்றது என்னன்னா, எது வந்தாலும் யூ ஷுட் அப்ளை தி ஜீரோ ட்ரஸ்ட் பிரின்சிபல். நாளைக்கே ஸ்டீஃபன் சார் பேர்ல எல்லாரும் மெசேஜ் அனுப்புறாங்கன்னு வச்சுக்கோங்க, எனக்கு அர்ஜென்ட்டா 200 ரூபாய் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டீஃபன் சார் வந்து ரொம்ப நம்பிக்கை உரிய ஆள் அப்படிங்கறதுனால நம்ம இந்த பிரின்சிபலை பிரேக் பண்ணக்கூடாது. இருந்தாலும் ஸ்டீஃபன் சார் கால் பண்ணி வெரிஃபை பண்ணிட்டு தான் நீங்க அவருக்கு 200 ரூபாய் அனுப்பணும், அவர் கேட்டாலும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிரின்சிபல், ஜீரோ ட்ரஸ்ட். ஓகே. ஸோ இப்போ இன்னொரு 2 ஸ்டோரி சொல்லணும்னு நினைச்சேன். இன்னொரு ஸ்டோரி இப்போ ரீசெண்டாக இது இன்னொரு ஃப்ரெண்டுக்கு நடந்தது, என்னோட ஃப்ரெண்டுக்கு. என்ன அப்படின்னா, அவனுக்கு வந்து தெரியாம ஒருத்தர் வந்து 10,000 ரூபாய் காசு அனுப்பிச்சிட்டாங்க ஜிபேல. அந்த காசு அவங்களுக்கு வந்துருச்சு. இவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த நம்பர் வந்துடும் எப்படா அந்த 10,000 வந்துச்சுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே இன்னொருத்தர் வந்து இவங்க நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டாங்க. சார், தெரியாம உங்க நம்பருக்கு 10,000 ரூபாய் அனுப்பிச்சிட்டேன், என்ன திருப்பி அனுப்புறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இப்ப என்னன்னா, இந்த ஜிபே இந்த மாதிரி இடத்துல வந்து ஒரு ஃபீச்சர் இருக்கு. அது என்ன ஃபீச்சர்னா ரெக்வெஸ்ட் அண்ட் பே.
இப்போ நீங்க ஒரு ஷாப்கீப்பர் அப்படின்னா நீங்க வந்து சேல் பண்ணிட்டு இது 1000 ரூபாய்னா இந்த 1000 ரூபாய் ரெக்வஸ்ட் பண்ணிட்டு அவங்கள பே பண்ண சொல்லலாம். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த லிங்க் வரும், அது 1000 ரூபாய் தெரிஞ்சிச்சுன்னா நீங்க அப்ரூவ் கொடுத்தா உடனே 1000 ரூபாய் டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க ஸ்கேன் பண்ணி அந்த நம்பருக்கு வந்து 1000 டைப் பண்ணி அனுப்பணும். ஸோ அதனால இந்த ரெக்வஸ்ட் அண்ட் பே. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ஜிபே தப்பா அனுப்பிச்சவங்க திடீர்னு என்ன பண்ணிட்டாங்க, ரெக்வஸ்ட் அண்ட் பேல வந்து 10,000க்கு பக்கத்துல இன்னொரு சைபர் சேர்த்துட்டாங்க. நீங்க டக்குன்னு பார்க்கும்போது அது 10,000 மாதிரி தான் இருக்கு. இவர் அப்ரூவ் கொடுத்துட்டாரு, அக்கௌண்ட்ல இருந்து 1,00,000 போயிடுச்சு. ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் யாராவது ஒருத்தர் தப்பா அனுப்பிச்சிட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டிஃபென்ஸ் ரெக்வஸ்ட் அண்ட் பே வந்துச்சுன்னா ஒத்துக்காதீங்க. உங்க நம்பரை கொடுங்க, நாங்களே பார்த்து அனுப்புறோம். அப்படி ரெக்வஸ்ட் அண்ட் பே தான் பண்ணுவேன்னு அடம் பிடிச்சாங்கன்னா அந்த இடத்துல டபுள் ட்ரிபிள் டைம் செக் பண்ணுங்க அது 10,000 தானா அப்படின்ட்டு. மாத்தி 1,00,000 அனுப்பிச்சிடாதீங்க, இது இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்காக நான் என்ன டிஃபென்சிவ் பிரின்சிபல் ஃபாலோ பண்றேன் அப்படின்னா, நான் இன்னொரு அக்கௌண்ட் வச்சிருக்கேன். இந்த அக்கௌண்ட் எதுக்கு அப்படின்னா இந்த மாதிரி ஷாப் கீப்பர் பேமெண்ட் எல்லாத்துக்கும் அந்த பேமெண்ட்டுக்காக இந்த அக்கௌண்ட். ஸோ இந்த அக்கௌண்ட்ல நான் மினிமம் பேலன்ஸ் தான் வச்சிருப்பேன். இப்போ எனக்கு வந்து இங்க $0 மினிமம் பேலன்ஸ் இருக்கனால $0 அக்கௌண்ட் அது. இப்போ ஒரு ஷாப் போறேன் அப்படின்னா அவன் என்ன காசு கேட்குறானோ அந்த அப்ப இன்னைக்கு வந்து நான் 100-200 தான் செலவு பண்ண போறேன்னா அந்த $200 அந்த அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த அக்கௌண்ட்ல இருந்து தான் நான் ஆன்லைன் பே பண்ணுவேன். ஸோ இப்போ யாராவது ஒருத்தர் எனக்கு தப்பா பே பண்ணிட்டு இந்த மாதிரி 1,00,000 கேட்டானாலும் என் அக்கௌண்ட்ல 1,00,000 இருக்காது, ஸோ காசு போகாது. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட், நம்மளோட பிரைமரி அக்கௌண்ட்டை யூபிஐல லிங்க் பண்ணாதீங்க. செகண்டரி அக்கௌண்ட் ஒன்று வச்சுட்டு அதுல மினிமம் பேலன்ஸ் வச்சுட்டு அதை யூபிஐ அக்கௌண்ட்ல பண்ணுங்க. இப்போ என்னோட ஃபாதருக்கு நான் என்ன அட்வைஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, முன்னாடி ஒரு மறந்து போச்சு எனக்கு இந்தியாவில் ஒன்று ஒரு ஃபேமஸான ஆப். அந்த ஆப்ல வந்து வேலெட் மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நீங்க என்ன டிரான்சாக்ஷன் பண்ணாலும் அந்த வேலெட்ல இருந்து தான் போகும். அப்ப எங்க அப்பா வந்து வேலெட்ல டாப் அப் பண்ணிக்க சொல்லுவேன். அந்த டாப் அப் பண்ண அமௌண்ட் மட்டும்தான் நீங்க ஸ்பெண்ட் பண்ற மாதிரி. ஸோ இது வந்து உங்க வேலெட்டுங்கிறது உங்களோட செகண்டரி டிஃபென்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. அப்ப அந்த வேலெட்ல இவ்வளவு அமௌண்ட் இருக்குன்னா அவ்வளவு அமௌண்ட் தான் ஆப்போசிட்ல இருக்கவனால எடுக்க முடியும். இப்ப வேலெட் ஜீரோல இருந்தது அப்படின்னா உங்களை ஹேக் பண்ணியோ இல்ல இந்த ரெக்வஸ்ட் அண்ட் பே இந்த மாதிரி ஃப்ராடு பண்ணி எடுக்க முடியாது. ஸோ விச் இஸ் இம்பார்ட்டன்ட் பிரின்சிபல். ஸோ இப்போ ஜிபேல நான் உங்களுக்கு 2 டிஃபென்சிவ் பிரின்சிபல் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட், என்ன ஒரு மெசேஜ் வந்தாலும் என்ன அமௌண்ட் பண்ணீங்க அனுப்புறதா இருந்தாலும் டபுள் ட்ரிபிள் டைம் செக் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப கஷ்டம், நமக்கு தெரியாம கூட ஒரு நம்பரை ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா வி வில் சஃபர் a huge loss. ஒன்னு. ரெண்டாவது, யூ ஷுட் ஹாவ் அ செகண்டரி அக்கௌண்ட் வித் மினிமம் பேலன்ஸ். அதை வந்து யூபிஐல லிங்க் பண்ணிக்கோங்க. அப்ப உங்களுக்கு எப்பப்ப பணம் தேவையோ அப்ப அந்த செகண்டரி அக்கௌண்ட் அனுப்பிச்சிட்டு அப்புறம் நீங்க அந்த யூபிஐல யூஸ் பண்ணுங்க. ஒன்னு செகண்டரி அக்கௌண்ட் வச்சுக்கோங்க, இல்லைன்னா நிறைய யூபிஐ ப்ரொவைடர்ஸ் லைக் இப்ப வேலெட் தராங்க, அந்த வேலெட்ல டாப் அப் பண்ணி அதை மட்டும் ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ விச் இஸ் த நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஐ வாண்ட் ஷேர். ஓகே. மூணாவதா பாத்தீங்க அப்படின்னா ஸ்கேம் மெசேஜஸ். ஸோ உங்களை ஸ்கேம் பண்றதுக்கு மெசேஜ் அனுப்புவாங்க. அந்த மெசேஜ் மூலமா உங்களுக்கு வைரஸ் வரலாம், வார்ம் வரலாம், மால்வேர் வரலாம், ransomware வரலாம், என்ன வேணா வரலாம். ஓகே. ஸோ இது பத்தி ஒரு 6-7 டைப் எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து இமெயில். இப்போ நீங்க ஏதாவது ப்ரிடாமினண்டா ஒரு பேங்க் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நீங்க அந்த பேங்க் கஸ்டமர்னு உங்களுக்கு டேட்டா தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த பேங்க் மாதிரியே இவன் ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி ஹோஸ்ட் பண்ணுவான். இப்போ உதாரணத்துக்கு வந்து hdfcbank.comனு வச்சுக்கோங்க. hdfcbank.comனு இருக்கும். அதில் என்ன பண்ணிடுவான், அந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல அந்த ஏ இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து பிரெஞ்சு ஆக்சன்ட் எக்யூ மாதிரி கூட என்னால மாத்தி டொமைன் வாங்க முடியும். அப்ப அது ஸ்டில் வில் பி லைக் ஏ, பட் மேல ஆக்சன்ட் எக்யூ இருக்கிறத நம்ம டக்குன்னு கண்டுபிடிக்க மாட்டோம். அப்ப அந்த யூஆர்எல் பார்க்கும்போது உங்களுக்கு hdfcbank.com மாதிரியே இருக்கும். அப்ப அங்க கிளிக் பண்ணிட்டு நீங்க ஓகே இந்த இடத்துல கிளிக் பண்ணி உங்களோட பேன் அப்டேட் பண்ணுங்கன்னு கூட சொல்லியிருப்பாங்க. அப்ப அங்க கிளிக் பண்ணீங்கன்னா அதே லாகின் பேஜ் மாதிரி இருக்கும். அப்போ உங்களோட லாகின் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அவன் அப்படியே எடுத்துக்குவான் யூசர் நேம் பாஸ்வேர்ட். ஸோ இப்படிதான் வந்து நிறைய இமெயில்ல வந்து திருடுறாங்க. அவங்க ஈஸியா கிரியேட் பண்ணலாம். இப்ப ஏஐ வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு சைட் அதே மாதிரி வேணும்னா ஈஸியா கிரியேட் பண்ணலாம். அந்த யூஆர்எல் ஸ்லைட்டா மேனிப்புலேட் பண்ணி உங்களுக்கு அதே யூஆர்எல் மாதிரி இருக்கும். நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க பிளைண்டா நம்பிடுவீங்க உண்மையிலே அந்த சைட்டு தான் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியா இப்ப நிறைய பேர் பண்ணிட்டு வராங்க. இதை வந்து ஒரு இமெயில் ஃபிஷிங் அப்படின்னுவாங்க. ஸோ இதுக்கு ஒரே ஒரு பாசிபிலிட்டி என்ன அப்படின்னா, இந்த மாதிரி பேன் அப்டேட் அது அப்டேட் இந்த அப்டேட் எது சொன்னாலும் இப்ப கவர்மெண்ட் ரூல்ஸ் படி அந்த பேங்கிங் சைட்டுக்குள்ள நீங்க லாகின் பண்ணும்போது அவங்க பாப் அப் பண்ணணும், இதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க.
அப்படி இல்லை அப்படின்னா ஃபோன்ல ஒரு ரிமைண்டர் மெசேஜ் அனுப்புவாங்க, நீங்க லாகின் பண்ணி அந்த பாப்அப் குள்ள போய் நீங்க இது பண்ணிக்கோங்க. அப்ப எங்கேயுமே அவங்க லிங்க் கொடுக்க மாட்டாங்க, நீங்க என்ன பண்ணணும்னு உங்களுக்கு மெசேஜ் மட்டும் தான் அனுப்புவாங்க. அப்ப நம்மளா போனா எப்படி போவோம், நம்ம போன்ல HDFC பேங்க் ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சிருப்போம், அதுக்குள்ள போவோம். இல்ல ஆன்லைன்ல போய் HDFCbank.com குள்ள லாகின் பண்ணும்போதே அவனுக்கு என்ன இன்ஃபர்மேஷனா தேவையோ அதை அங்கேயே வாங்கி கேப்சர் பண்ணிட்டு வெரிஃபை பண்ணுவான். ஸோ இந்த மாதிரி விஷயத்துல என்ன ஒரு இமெயில என்ன ஒரு லிங்க் வந்தாலும் அகைன் ஃபாலோ த ஜீரோ ட்ரஸ்ட் பிரின்சிபல். யார் என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த சைட்ல போய் நீங்க வெரிஃபை பண்ணுங்க, டைரக்டா நீங்க டைப் பண்ணி போய் அவங்க கொடுக்குற லிங்க்ல கிளிக் பண்ணாதீங்க. ஓகே. ஸோ இதை வந்து இதுல நான் ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கேன். இமெயில் மூலமா அனுப்புவாங்க, இன்னொரு ஃபேக் வெப்சைட் அங்க கிரியேட் பண்ணி அங்க லிங்க் பண்ணி உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு எடுத்துக்கோங்க. இதனாலதான் வந்துட்டு இப்ப எல்லா இடத்துலயும் புஷ் பண்றோம் டூ ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன். அதாவது ஃபர்ஸ்ட் நீங்க லாகின் பாஸ்வேர்ட் கொடுக்கணும், அதுக்கப்புறம் ஒரு டூ ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் பாஸ்வேர்டு. இதுல ஒன்னு உங்க போன்ல ஓடிபி வரும், இல்லைன்னா உங்க போன்ல ஆத்தென்டிகேட்டர்னு ஒரு கூகுள் ஆப் இருக்கும், அது 60 செகண்டுக்கு ஒரு வாட்டி கோடு மாத்திக்கிட்டே வரும். அந்த கோடு கொடுத்தீங்கனாலும் அக்செப்ட் பண்ற மாதிரி. ஸோ இந்த டூ ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் எப்படி அப்படின்னா, இப்போ எப்படி நைட் ஷிஃப்ட்ல நம்ம வீட்டுக்கு நம்ம ஹஸ்பண்டோ நம்ம பையனோ லேட்டா வராங்க 1 மணிக்கு அப்படின்னா, அவங்க குரல் வந்து ஃபர்ஸ்ட் ஆத்தென்டிகேஷன். ஆனா உங்களுக்கு இன்னும் பயம், யாரோ மிமிக்ரி பண்ணிட்டாங்கன்னா அவர் குரல் மாதிரி. அப்ப உங்களுக்கு உங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சீக்ரெட் கோட் வச்சிருக்கீங்க, டெய்லி அந்த கோடு சேஞ்ச் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு அந்த கோடு அவர் சொல்லணும், அந்த கோடு உங்க கரெக்டா அக்செப்ட் ஆயிட்டீங்கன்னா நீங்க ரெண்டு வெரிஃபிகேஷன் வச்சனால நீங்க ஈஸியா பாஸ் பண்ணிட்டு அப்புறம் கதவை திறந்து அலோவ் பண்ணலாம். அதே மாதிரி தான் எல்லா ஆப்புக்கும் டூ ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ மூணாவது பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நான் ரெண்டு சொல்லிட்டேன், ஃபேக் இமெயில், ஃபேக் வெப்சைட், அது ரெண்டையும் கம்பைண்டா சொன்னேன். மூணாவதா பாத்தீங்கன்னா ஃபேக் கால்ஸ். இது வந்து என்னோட ஃப்ரெண்டு, அவன் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல தான், அவன் தான் டாப்பர். அவன் வந்து பெரிய ஸ்டார்ட் அப் கம்பெனில இந்த மாதிரி செக்யூரிட்டி இஷ்யூஸ்ல இருக்கிற அவனுக்கு அவனோட அப்பாவுக்கு இந்த ஃபோன் கால் வந்தது. என்ன ஃபோன் கால் வந்தது அப்படின்னா, உங்க அக்கவுண்ட்ல இருந்து இந்த மாதிரி ஆப்கானிஸ்தானுக்கு ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் காசு போயிருக்கு, யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். இது வந்து டிஜிட்டல் அரெஸ்ட்னு சொல்றாங்க. ஸோ இது வந்திருக்கு. இதை வந்துரும்னு அவங்க அப்பா பயந்துட்டார், இவனும் பயந்துட்டான். இவனுக்கு இதெல்லாம் தெரிஞ்சாலும் அந்த இன்ஸ்டன்ட்ல இவனால ரியாக்ட் பண்ண முடியல, எமோஷனலுக்கு உள்ள விழுந்துட்டான். ஓகே. ஆனா அவன் பண்ண ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, அவனால ப்ராசஸ் பண்ண முடியலன்ட்டு நடந்த விஷயத்த உடனே எங்களுக்குள்ள ஒரு குரூப் இருக்கு, அந்த குரூப்ல போட்டான். போட்ட உடனே நாங்க என்ன சொன்னோம்னா, கட் த கால், சிபிஐ உங்க வீட்டுக்கு வேணாலும் வரட்டும், கட் த கால். அவன் கால் கட் பண்ணிட்டான். ஓகே. அப்புறமேட்டு ஸ்ட்ரைட்டா போலீஸ்ட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது இது மாதிரி வருதுங்க டிஜிட்டல் அரெஸ்ட்னு, இந்த மாதிரி வந்தாலே காலை கட் பண்ணுங்க. ஸோ எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா, அவரை வந்து ஸ்கைப்ல வர சொல்லிட்டாங்க. ஸ்கைப்ல வந்து இந்த சைடு வீடியோல வந்துட்டு இவங்க சிபிஐ மாதிரி சிபிஐ ஐடி எல்லாம் வச்சுக்கிட்டு இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க. ஒன்னே ஒன்னு தான் சொன்னேன், பிளைண்டா கட் பண்ணு, அவங்க நேரடியாக உங்க வீட்டுக்கு வந்து வேணாலும் அரெஸ்ட் பண்ணிக்கிட்டோம், இது கண்டிப்பா உண்மை கிடையாது அப்படின்ட்டு. ஸோ இந்த இது இது வந்து ரொம்ப நடக்குது. இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க பயந்துருவீங்க, வெளில எல்லாம் கம்யூனிகேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் டிஃபென்ஸ் உங்களுக்கு, இப்போ நீங்க எல்லாம் எம்ஐஎம்ல இருக்கீங்கன்னா எம்ஐஎம் குரூப்ல போடுங்க. நான் இருக்கேன், செல்வார் சார் இருக்காரு, பூபதி இருக்கான், நாங்க யாராவது பார்த்து டக்குன்னு சொல்லுவோம் அது ஃபேக்கா இல்லையா அப்படின்ட்டு. ஸோ அப்போ அந்த சமயத்துல நீங்க வந்துட்டு உஷாரா இருக்கணும். உங்களுக்கு தெரியாத ஒன்று பயம்புறுத்துறாங்க டிஜிட்டலா அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க செய்ய வேண்டியது நம்ம குரூப்ல ஷேர் பண்ணிடுங்க அந்த விஷயத்த. ஏன்னா நீங்க அந்த நிலையில உங்களால திங்க் பண்ண முடியாது, ஆனா உங்க குரூப்ல இருக்க மத்தவங்க ஒரு ரிலாக்ஸ் ஸ்டேட்ல இருப்பாங்க, அவங்க திங்க் பண்ணி உங்களுக்கு உடனே கைட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக் கால்ஸ் வருது, நிறைய உங்களுக்கு லாட்ரி சீட்டு விழுந்திருக்கு. அதுனா ரொம்ப பழைய விஷயம், இப்போ ஈஸியா கண்டுபிடிச்சிட்டாங்க. பட் ரீசெண்டா வந்து இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் ஃபேக் கால்ஸ் மூலமா கன்வெர்ட் பண்றாங்க. ஓகே. அடுத்தது இந்த ஃபேக் எஸ்எம்எஸ் அண்ட் வாட்ஸ்அப் மெசேஜஸ். இதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம். உங்க வாட்ஸ்அப்பை ஹேக் பண்ணிட்டோன்னா இன்னொருத்தர் இம்பர்சனேட் பண்ணிட்டு லிங்க் அனுப்புவாங்க, ஏதாவது அனுப்புவாங்க உங்களோட டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்றதுக்கு. ஓகே. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்கு தெரியல எத்தனை பேருக்கு வருதுன்னு, எனக்கே இது மாதிரி வந்திருக்கு. மாசத்துக்கு ஒரு வாட்டி வரும் ஃபேக் ஜாப் ஆஃபர். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஜாப் ஆஃபர் இருக்கு வாங்க அப்படின்வாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த 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 வேலையை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு காசு தரோம் அப்படின்வாங்க. அந்த காசு நம்மளுக்கு ரீச் ஆகாது. அவங்க ஒரு லாகின் அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க, இல்லை எக்ஸல் ஷீட் வச்சிருப்பாங்க, உங்களுக்கு இவ்வளோ காசு வந்துருச்சுன்னுவாங்க. இப்ப அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்க எங்களுக்கு பார்ட்னர்ஷிப் ஜாயின் பண்ணாதான் இந்த காசு உங்களுக்கு ரிடீம் பண்ண முடியும்னுவாங்க. உங்களுக்கு சின்ன சின்ன ஈஸியான வேலை கொடுப்பாங்க. எப்படி கொடுப்பாங்கன்னா, கூகுளில் போய் யூடியூப்க்கு ரிவ்யூ கொடுங்க,
கல்யாண் ஜுவல்லர்ஸ்க்கு ரிவ்யூ கொடுங்க, இது மாதிரி ஃபேமஸ் ஆனவங்களுக்கு ரிவ்யூ கொடுங்கன்னுவாங்க. ஒரு 20 ரிவ்யூ கொடுத்துட்டோன்னா ஒரு ஒரு ரிவ்யூக்கு 100 ரூபாய், உங்களுக்கு 2000 ரூபாய் சேர்ந்துருச்சு. பட் நீங்க எங்க கிட்ட சேர்றதுக்கு பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் போடணும், 1000 ரூபாய் கட்டி அக்ரிமெண்ட் போடுங்கன்னுவாங்க. 1000 ரூபாய் நீங்க அனுப்பிச்சிடோன்னா உங்களை பிளாக் பண்ணிடுவாங்க, உங்களை நீங்க ரீச்சே பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி லாட் ஆஃப் ஃபேக் ஜாப் ஆஃபர்ஸ் வருது. இது இன்ஸ்டாகிராம்ல இருந்து எல்லா இடத்துலயும் வருது. இதை வந்து என்ன, இதுல ஒஸ்ட் என்ன அப்படின்னா, நான் படிச்ச டேட்டாஸ்ல இன்ஸ்டாகிராம் இஸ் த ஒஸ்ட் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இப்ப இந்த மாதிரி நான் ஒரு ஃபேக்கா ஒன்று பண்றேன் அப்படின்னா, இன்ஸ்டாகிராம் கிட்ட போயிட்டு நான் 150 ரூபா கொடுத்து, $150 கொடுத்து என்ன ப்ரொமோட் பண்ணு அப்படின்னா, இன்ஸ்டாகிராம் வந்து நீ நல்லவனா கெட்டவனான்னு கூட வெரிஃபை பண்ண மாட்டேங்குது, ஸ்ட்ரெயிட்டா அதை பப்ளிஷ் பண்ணும். இன்ஸ்டாகிராமே ஆடு மாதிரி பப்ளிஷ் பண்ணும். ஸோ இதை வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை. இப்போ சிங்கப்பூர்லனா வந்து இன்ஸ்டா கிட்ட கேட்டிருக்காங்க, நீ ஹவு டு யூ ஃபில்டர் யுவர் கிளைண்ட்ஸ், என்ன காசு கொடுத்தாலும் நீ போட்டுடுவிய ஆடு அப்படின்ட்டு. ஸோ இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். அப்போ நீங்க என்ன நினைப்பீங்க, இன்ஸ்டாகிராம் வெரிஃபை பண்ணி தான் இந்த ஆடு வருதுன்னு நினைப்பீங்க. பட் தட்ஸ் நாட் ட்ரூ. ஸோ விச் இஸ் சேம் அப்ளிகபிள் டு ஃபேஸ்புக் ஆல்சோ. ஸோ அப்போ அந்த இடத்துல யார் வேணா காசு கொடுத்து ஆடு ப்ரொமோட் பண்ணி உங்ககிட்ட இருந்து திருடலாம். ஸோ டோன்ட் ஃபால் ஃபார் தட் ஆட்ஸ். லாஸ்டா வந்து கியூஆர் கோட். இப்போ வந்து ஏதாவது ஒரு ஆஃபர் வந்துருச்சு, அமேசான்ல இந்த ஆஃபர் இருக்கு கிளைம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு கியூஆர் கோட் வழியாகவும் ஃபிஷிங் பண்றாங்க. ஸோ லிங்கை யாரும் டச் பண்ண மாட்டேங்கிறீங்க, அப்போ கியூஆர் கோடு வந்துட்டாங்க. அப்போ நீங்க கியூஆர் கோட்ல தெரியாம நீங்க ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா கூட நீங்க வந்து அவங்க கிட்ட வந்துருங்க. இது எப்படி பண்றாங்க அப்படின்னா, ஒரு ரெஸ்டாரண்ட்டோ எங்கேயோ சில இடத்துலனா பாத்தீங்க அப்படின்னா, நீங்க ஈஸியா பே பண்ணணும்னு சொல்லிட்டு, ஈவன் இன் சிங்கப்பூர்ல கூட பாத்தீங்கன்னா வெளியில கியூஆர் கோட் வச்சிருக்காங்க. ஓகே, இப்ப நாங்க வேலை சமைக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துக்கு நான் போறேன், அந்த இடத்துக்கு மேல போயிட்டு இன்னொரு கியூஆர் கோடை நான் போட்டு வந்தேன்னா கூட தெரியாது. ஸோ அந்த கியூஆர் கோட் மூலமாவும் திருடுறாங்க. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நீங்க வெரிஃபை பண்றது. ஸோ அஃப்கோர்ஸ் லைக் இப்போ ரீசெண்டாக நிறைய டிஃபென்சிவ் மெக்கானிசம்லாம் வந்துருச்சு. நீங்க பே பண்ணீங்கன்னா இன்ஸ்டன்டா உங்களுக்கு பேமெண்ட் அலர்ட் வருது, பேமெண்ட் சவுண்ட் வருது, இவ்வளோ காசு பெறப்பட்டது அப்படின்ட்டு. ஸோ தீஸ் ஆர் ஆல் சம் ஆஃப் த ஃபவுண்டேஷனல் திங்ஸ் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்சு நீங்க எல்லாரும் கூகுள் ப்ரௌஸ் பண்ணுவீங்க. ஸோ ஐ வாண்ட் டு இன்ட்ரடியூஸ் ஒன் மோர் ப்ரௌசர். ஸோ இந்த ப்ரௌசர் வந்து ஃபோன்லயும் இருக்கு, கம்ப்யூட்டர்லயும் இருக்கு. இந்த ப்ரௌசர் பேர் வந்து பிரேவ். ஓகே, நான் இப்போ எதுவுமே ட்ரை பண்ணல. பிரேவ் வந்து சோ பவர்ஃபுல், ஈவன் யூடியூப் ஆட்ஸ் கூட உங்களுக்கு வராது. இப்போ நீங்க யூடியூப் வந்து ஆப் யூஸ் பண்ணீங்கன்னா, நீங்க யூடியூப் பிரீமியம் இல்லைன்னா ஆட் வரும். பட் பிரேவ் இஸ் சோ பவர்ஃபுல், இட் ஃபில்டர்ஸ் அவுட் ஆல் த ஆட்ஸ், ஸ்பேம்ஸ், இந்த வார்ம், இப்போ நான் சொன்னேன்ல எல்லாத்தையுமே இது ஃபில்டர் பண்ணிடும். ஸோ யூஸ் ஐ யூஸ் த பிரேவ் ப்ரௌசர். முக்கால்வாசி நான் பிரேவ் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் லாகின் பண்ணல, ஏன்னா நான் யூடியூப் பிரீமியம் வச்சிருக்கேன். ஸோ லாகின் பண்ணாம நான் இப்போ கிளிக் பண்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா நோ ஆட் இஸ் பிளேயிங். ஐ கேன் கீப் ஆன் கிளிக் அண்ட் வாட்ச், பட் யூடியூப்ல நோ ஆட்ஸ். ஓகே, அதே சமயம் நீங்க எந்த சைட்டு போனாலும் பாப்அப் எது வந்தாலும் இது பிளாக் பண்ணிடும். ஸோ இட் வில் கீப் ட்ராக். இங்க பாத்தீங்க அப்படின்னா நான் இன்னைக்கு ஜஸ்ட் வந்து ஒரு 30 மினிட்ஸ் ஃப்ரெஷ்ஷா இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணேன். நான் யாருன்னு ட்ராக்கர் சென்ட் பண்ணுவாங்க நிறைய இடத்துல, என்னோட லொகேஷன், அதுல இருந்து ஆட்ஸ்ல இருந்து எல்லாத்தையும் இது பிளாக் பண்ணிடுச்சு. ஸோ இந்த ப்ரௌசர் நீங்க போன்ல இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நீங்க ஏதாவது ப்ரௌஸ் பண்றீங்க அப்படின்னா யூஸ் த பிரேவ் ப்ரௌசர். இதுதான் நான் இன்னைக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லி தருது. இதுக்குள்ள இந்த ப்ரௌசருக்குள்ள தே ஹாவ் வெரி எஃபிஷியன்ட் அல்காரிதம். தே வில் ஃபில்டர் அவுட் ஆட்ஸ். தெரியாம நீங்க கிளிக் பண்ணி எது வந்தாலும் இதுவே பிளாக் பண்ணிடும். நீங்க தெரியாம கிளிக் பண்ணா கூட அந்த இதை டவுன்லோட் பண்ண விடாது, எல்லாத்தையும் இது ஸ்டாப் பண்ணிடும். பிகாஸ் தே ஹாவ் ஆல் த டேட்டா அண்ட் எவ்ரி திங். ஓகே, ஸோ இதை வந்து நான் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினைச்சேன். ஸோ ஏதாவது நாராயணசாமி சார், நீங்க ஏதாவது ஒரு சைட் லிங்க் சொல்லுங்களேன், பாப்அப் வருது, அதுல எப்படி பாப்அப் பிளாக் ஆகுதுன்னு நான் நாராயண் மூர்த்தி சார், நாராயண் மூர்த்தி சார் இல்ல, அவர் வீட்டுக்கு போயிட்டாரு, அவர் கொஞ்சம் ஓ, வேலை இருக்கு. ஓ, அவர் தான் கேட்டார் இது மெயினா, பிளாக்கர் பாப்அப் பிளாக்கருக்கு என்ன பண்றது அப்படின்ட்டு. ஸோ யூஸ்வலா நான் பிரேவ் தான் யூஸ் பண்ணுவேன். இது ஃபோன்லயும் இருக்கு, ஆண்ட்ராய்ட் ஃபோன்லயும் இருக்கு, லேப்டாப் நீங்க ப்ரௌன் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இது இல்லாம இன்னும் கொஞ்சம் சில சைட்ஸ் நான் காட்டுறேன். Chrome எங்கேயோ போயிடுச்சா, குரோம்னு நினைக்கிறேன். ஓகே, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேம் scamAdvisor.com. ஸோ இப்போ ஏதாவது ஒரு லிங்க் இருக்கு உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டா இங்க வந்து போடுங்க. ஏதாவது மெசேஜா இருந்தாலும் போடுங்க. இட் வில் செக் ஸ்கேம்னா ஸ்கேம்னு சொல்லிடும். ஏன் அப்படின்னா
யாருன்னா இதை ஸ்கேம்னு ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்களோ அவங்கலாம் இந்த சைட்ல சப்மிட் பண்ணுவாங்க. இல்ல ஒரு சென்ட்ரல் டேட்டா பேஸ் இருக்கு, அதோட இதை லிங்க் பண்ணிக்கோங்க. இன்னொன்று வந்து ட்ரூ காலர். ஸோ ட்ரூ காலர்லேயே பார்த்தீங்கன்னா இந்த வாய்ஸ் கால்ஸ்னா வருது பார்த்தீங்களா, அதில் வந்து ஸ்பேம்னா ஸ்பேம்னே சொல்லி வரும். யூ கேன் ஸ்ட்ரைட் அவே ரிஜெக்ட் இட், நீங்கள் எடுக்கவே தேவையில்ல. அப்புறம் இது வந்து வைரஸ். இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபைல் வந்திருக்கு, அதை நீங்க ஓபன் பண்றதுக்கு முன்னாடி அந்த ஃபைலை இதில் அப்லோட் பண்ணுங்க. ஏதாவது ஒரு யூஆர்எல் கொடுக்குறாங்க டவுன்லோட் பண்றதுக்கு, ஏதாவது ஒரு சர்ச் லிங்க் கொடுக்குறாங்க, எதுனாலும் இந்த சைட்ல அப்லோட் பண்ணிடுங்க. அது வந்து உங்களுக்கு ஸ்கேன் பண்ணிட்டு வைரஸா இல்லையான்னு சொல்லிடும். இது எப்படி கண்டுபிடிக்கும் அப்படின்னா, அந்த வைரஸ்க்கான ப்ரோக்ராம் சிக்னேச்சர்ஸ் எல்லாம் டேட்டா பேஸ்ல நாங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். சோ ஃபார் ஐடென்டிஃபைடு வைரஸ். அப்கோர்ஸ் புதுசா ஒன்று வந்தா கண்டுபிடிக்க முடியாது, யாராவது கண்டுபிடிச்சு ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஈஸியா நாங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபிஷிங். ஸோ எப்படியெல்லாம் உங்களுக்கு லிங்க் கொடுத்து உங்க போன்ல இருந்து டேட்டாவை திருடணும்னு நினைக்கிறாங்களோ அந்த லிங்க்ஸ் எல்லாம் நீங்க இங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ இஸ் இட் அப்ப இந்த இந்த மாதிரி நிறைய பேர் இப்ப சப்மிட் பண்ணிட்டு வராங்க. ஸோ லேட்டஸ்டா சப்மிட் பண்ண என்ட்ரிஸ் இதெல்லாம். ஸோ அப்ப இந்த மாதிரி லிங்க் நீங்க போடும்போது இஸ் இட் அ ஃபிஷிங் ஆர் நாட்னு சொல்லும்போது அது உங்களுக்கு சொல்லிடும். ஸோ இது இந்த 4 சைட் லிங்கையும் அப்புறம் நான் நம்ம குரூப்ல ஷேர் பண்றேன், நீங்க யூஸ் பண்ணுங்க. பட் மேஜரா நான் உங்களுக்கு சொல்றது என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது ஒன்று தெரில, ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா ஃபர்ஸ்ட் எம்ஐஎம் குரூப்ல ஷேர் பண்ணுங்க. இம்மீடியட்டா நான் பார்த்துட்டேன் அப்படின்னா ரிப்ளை பண்றேன். அப்படி இல்லைன்னா பூபதி இல்லை வேற யாரா இருந்தாலும் வசந்தி மேம் யாரா இருந்தாலும் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்லுவாங்க அது ஸ்கேமா இல்லையா அப்படின்ட்டு. ஸோ இன்னைக்கு வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். பட் யூ கேன் ஆஸ்க் எனி கொஸ்டின்ஸ். சிம்பிளா இருந்தா இன்னைக்கே சொல்லிடுறேன், இல்ல அதுக்கு ஒரு தனி செஷன் எடுக்கணும்னா அதை நோட் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் செஷன்ல கவர் பண்றேன். சூப்பர். கிளாப் பண்ணலாம். எல்லாம் ரொம்ப சோர்ந்து போயிட்ட மாதிரி இருக்கீங்க. ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான். செக்யூரிட்டி பயங்க அமைச்சிருச்சா? அவங்க லதா மேம் பேசுறாங்க கேட்கல. இன்னொரு விஷயம் கேட்கலையா? எல்லாம் லாக் பண்ணிட்டேன் நானு. நம்ம மைக் வந்து என்ன பிரச்சனைனா, நம்ம நடுவுல மைக் ஆன் பண்ணி விட்டு அவங்க பாட்டு வீட்டுக்கு அதை பேசினாங்களா. இல்ல அதனாலதான் சார் நான் இன்னைக்கு இல்ல ஒண்ணு இல்ல, அது தெரியாது, வேற ஒண்ணு தெரிஞ்செல்லாம் பண்றது இல்ல, தெரியாத பண்ணிடுறாங்க, அதனால லாக் பண்ணேன். அதுதான் விஷயம். நம்ம இன்னொரு விஷயம் சொல்றேன். இந்த சைபர் செக்யூரிட்டிலே சைபர் இது கிரைம்ல வந்து நம்ம இப்ப திடீர்னு ஏன் வீடியோ கால் கூட வரலாம். நான் பேசுற மாதிரி ஒரு வீடியோ கால் கூட வரலாம். டூப்ளிகேட் நான் பேசுற மாதிரி ஒரு வீடியோ கால் வரும், காசு வேணும்னு சொல்லிட்டு கேட்கும். அந்த மாதிரி யாராச்சும் தெரிஞ்சவங்க பேசுற மாதிரி ஏதாச்சும் வீடியோ கால் வந்தா கூட அவங்க கிட்ட போன் பண்ணி பேசி கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க. அதெல்லாம் வந்து ஃப்ராட் கால். ஏன்னா நிறைய இந்த மாதிரி வந்துட்டு இருக்கு. இதை தவிர இபி சார் கால் வந்ததுன்னா நம்ம மாலதி மேம்க்கு பேசிடணும் போன் அடிச்சு, உண்மையிலே அவர் கேக்குறாரா அப்படின்னு. இல்ல ஸ்டீபன் சார் ஃபோன் பண்ணானா மீட்டிங் அட்டெண்ட் பண்ணுங்க மட்டும்தான் கேட்பாரு. ஸோ அதனால நம்ம கேர்ஃபுல்லா இருக்கலாம். ஏன்பா திடீர்னு? ஆமா, ஸ்டீபன் சார் இந்த மாதிரி பேசினா உங்களை தான் கேட்க முடியும், வேற யாரும் கேட்க முடியும். அதனால கேர்ஃபுல்லா இருக்க. இன்னொரு விஷயம், ஆட்டோமேட்டிக் மிஷின் கால் வருது, ஆட்டோமேட்டிக் கால் வருது. இப்ப பாத்தீங்களா, எல்லாருக்கும் நிறைய பேருக்கு வந்திருக்கும். நீங்க வந்து இபில இருந்து பேசுறேன்னு வந்திருப்போம், அது இபி நம்பரே இருக்காது. டெலிபோன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து பேசுறேன்னு வந்திருப்போம், உங்க கால் பிளாக் ஆக போகுதுன்னு வரும். அந்த நம்பர் பாத்தீங்கன்னா சவுதில இருந்து பேசுவான், இல்ல ஃபாரின் கால் தான் அவன் நம்பர் வரும். அதெல்லாம் இருக்கும். என்ன அப்புறம் வந்து பாத்தீங்க, இது ஐடி டிபார்ட்மெண்ட் இருந்து வரேன் அப்படின்னு இருக்கும். ஃபெடெக்ஸ், முக்கியமான விஷயம், ஃபெடெக்ஸ் பார்சல் ஒண்ணு உங்களுக்கு இருக்குது, உங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு, அனுப்புறேன்றது. அது அது கொஞ்சம் பழையசு தான், இருந்தாலும் ஸ்டில் பீப்புள் ஆர் அங்க போய் மாட்டிக்கிறாங்க, நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க. உங்களுக்கு இவ்வளவு கட்டினீங்கன்னா உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்க பார்சல் பிரிச்சோம், அதுல ஸ்மக்லிங் குட்ஸ் எல்லாம் இருக்குது, நிறைய இருக்குது. அப்புறம் ஐடி டிபார்ட்மெண்ட் பேசுறாங்க, உங்களுக்கு இதுல இருந்து பேசுறாங்க, சிபிஐல இருந்து பேசுறாங்க, அப்படி இப்படின்னு இதெல்லாம் வரும். ஸோ ஸ்டார்டிங்லயே நம்ம கட் பண்ணிடுறது நல்லது. டவுட்டா இருந்தா தாராளமா என்கிட்ட கூட கேட்கலாம். ஐ ஹேட் a lot of experience, இதுல நிறைய இருக்குது. என்ன சார், நான் ஏமாறல இது வரைக்கும், எதுவும் ஏமாறல. நான் வந்து கொஞ்சம் சொல்ல முடியாது, அது எக்ஸ்பீரியன்ஸ்னா இதெல்லாம் நடக்குதுன்னு நான் பல பேருக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்கேன், சொல்லியிருக்கேன். ஆனா பேச்சை கேட்காத ஏமாந்தவங்க நிறைய பேர். ஓகே, என் பேச்சை கேட்காத ஏமாந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க.
அளவுக்கு அதெல்லாம் செலவு. இருக்குது. நான் இப்ப கூட சார் எனக்கு போன வாரம் இப்ப நாங்க ஊருக்கு போயிருந்தப்ப எங்களுக்கு 3 நாள் டூர் போனோம். அதுல போனப்ப எங்களுக்கு எங்க சொந்தக்கார பொண்ணுகிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வந்தது காசு கேட்டு. அந்த பொண்ணு என்கிட்ட பேசவே பேசாது. இன்னொரு விஷயம் நல்லா கவனிச்சீங்கன்னா இந்த நம்மளோட கம்யூனிகேஷன்ல டிஃபரன்ஸ். இப்ப இப்ப யாருன்னா பேசினாங்க, இப்ப நான் ரவி சார் கூப்பிட்டேன்னா ரவி சார் வாங்க சார் போங்க சார், இவருன்னா சார்னு வருவேன். இப்ப லதா மேடம் சொல்வேன். ஆனா யாரை எப்படி கூப்பிடணும்னு அவங்களுக்கு தெரியாது. ஆ, என்கிட்ட இருந்து வருது வருது இல்லையா, அந்த பேச்சிலேயே வித்தியாசமா இருக்கும், அவங்க போடுற மெசேஜ்லயே வித்தியாசம் இருக்கும். அந்த பொண்ணு என்ன எப்பயுமே அண்ணான்னு தான் கூப்பிடுவோம். ஆனா வந்த மெசேஜ்ல ஒரு வார்த்தை கூட அண்ணா இல்ல. அதுல நான் கண்டுபிடிச்சிட்டேன் இது வந்து இல்ல. அது ஃபர்ஸ்ட் எனக்கு இதுல வாட்ஸ்அப்ல வருது இந்த கால். அந்த பொண்ணு என்கிட்ட காசெல்லாம் கேட்க வாய்ப்பே கிடையாது. அப்புறம் எமர்ஜென்சின்னு வேற போட்டுடுச்சா எனக்கு. நான் வந்து உடனே கால் பண்ணேன். கால் பண்ணா கால் போல. அதுக்கப்புறம் வந்து என்ன, நான் வந்து எனக்கு 2 மெசேஜ் பண்ணேன். நான் அப்பவும் அந்த மெசேஜ்ல வந்து அண்ணா வரல, எனக்கு கண்டுபிடிச்சிட்டேன். அப்புறம் என்ன எவ்வளவு வேணும்னு கேட்டா 15,000 வேணும், நாளைக்கு கொடுக்குறேன். நாளைக்கு கொடுக்கறதுக்கு இன்னைக்கு எதுக்கு கேக்குறாங்க? கால் டீட்டெயில்ஸ் இந்த மாதிரி ஃபேக் கால் வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரே ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன். இம்மிடியட்லி யுவர் இது சைபர் கிரைம் வில் கால் யூ நவ் அப்படின்னு மெசேஜ் அனுப்பிச்சேன். அவ்வளவுதான். அடுத்தது எனக்கு வரல. கொஞ்ச நேரம் கழிச்சு என் தம்பிக்கு வந்தது, என் கூடவே இருந்தான், அவனுக்கு வந்தது. அப்புறம் காமிச்சத பாருண்ணா, நீங்க இப்பதான் சொன்னீங்க எனக்கு வந்து மெசேஜ். அப்புறம் பார்த்தா அவன் போனை ஹேக் பண்ணி 4 நாள் ஆகுது. இப்போ வாட்ஸ்அப்பே க்ளோஸ் பண்ணிருக்கா. அவன் போனே இந்த மாதிரி எல்லாரும் சொல்றாங்கன்னா அவன் வெக்கப்பட்டு போனே க்ளோஸ் பண்ணிட்டுக்கிறான். நம்பரையே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அந்த நம்பரை க்ளோஸ் பண்ணிட்டுக்கிறான். பாவம் அந்த பொண்ணு ரொம்ப இது பண்ணி யாருக்கிட்டே பேசல 1 மாசமா. சோ இதெல்லாம் நடக்குது. நம்ம நிறைய ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனுபவங்கள் இருக்கும். பேசுங்க, பார்ப்போம். சார் நான் நீங்க வந்து பேசிட்டேன் சார். ஒண்ணே ஒண்ணு ஞாபகத்துல வச்சுக்கோங்க சார், ஜீரோ ட்ரஸ்ட், யாரையும் நம்பாதீங்க. அதுதான் வந்து 2 வருஷமா யாரையும் நம்பாதீங்க இல்ல, மொபைல்ல வர மெசேஜ்ல ஜீரோ ட்ரஸ்ட். நீங்க யாரா இருந்தாலும் போன் பண்ணி கேட்டுக்கிறது அது நல்லது. நீங்க நீங்க இனிஷியேட் பண்ணுங்க. அங்க இருந்து வரது எதையும் நம்பாதீங்க. இன்கமிங்க நம்பாதீங்க. நீங்க இனிஷியேட் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. சார் ஆடிங் டு திஸ் அடிஷ்னல் வாங்க ஒரு வாங்க 2 வாங்க ஸ்டோரிஸ் சார், குயிக்காக சொல்லிடுறேன். வாங்க. என்ன மாதிரி எஸ்பெஷலி இந்த குரூப்புக்கு வேணும் அது. இது வந்து என்னன்னா இந்த எஸ்பெஷலி இந்த ஓல்ட் ஏஜ் பீப்புள் ரிட்டையர்டு பீப்புளை வந்துட்டு எப்படி வந்து டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக 1 மந்த்துக்கு முன்னாடி எஸ்பிஐ பேங்க்கில் வந்துட்டு ஒரு பெரியவர், நீங்களாம் நியூஸில் பார்த்தீங்களான்னு தெரில, ஒரு பெரியவர் 2 நாளாக போய் போய் மொத்த அக்கௌண்ட் காசையும் வித்ட்ரா பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. அங்கே ரெகுலராக அது ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்கிறதால ஈஸியாக தே கேன் ஐடென்டிஃபை, இவர் இவ்வளோ காசு இப்போ எடுக்க மாட்டார், இவர் மாதிரி டிஸ்டர்ப்டாக இருக்காரு அப்படின்ட்டு. அங்கே அந்த கேஷியர் லேடி வந்துட்டு பேசி பேசி எதுக்கு உங்களுக்கு இவ்வளோ காசு, ஏன் வேணும் உங்களுக்கு, என்ன கஷ்டம், திருப்பி திருப்பி கேட்டிருக்கிறாங்க. அவர் வேணும் வழுப்புறாரு. பார்த்தா ஃபோன் கையில் வச்சுட்டே இருக்காரு. ஃபோனில் ஒருத்தன் இருக்கிறான், இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு மிரட்டிகிட்டே இருக்கிறான். அப்படியே ஃபோன்லேயே இருக்கிறாங்க. இவரு ஃபோனை இன்னும் கையில் கொடுங்கன்னா கொடுக்க மாட்டுறாரு, பயப்படுறாரு. இவங்க போய் இல்லை உங்கள் வீட்டில் யாரையோ கூட்டு வா, இவங்க கூட்டு வா, மாமாவை கூட்டு வா, இது தம்பியை கூட்டு வா, அந்த மாதிரி ஏதோ சொல்கிறாங்க. இவங்களுக்கு தெரியும், தே நோ தேர் ஃபேமிலி ஆல்சோ. இவர் போயிட்டு திரும்பி மறுநாள் வராரு. மறுநாள் வந்துட்டு இல்லை இல்லை பரவாயில்லைங்க, எங்களுக்கு தெரியும், நான் சுயநினையோட தான் எடுக்கிறேன், எனக்கு காசு என் காசு எனக்கு கொடுங்க, வித்ட்ரா பண்ணுங்கன்றாரு. மொத்தமாக 2 லட்சமோ 3 லட்சமோ சம்திங் வித்ட்ரா கேட்குறாரு. அப்புறம் அவங்களுக்கு டவுட் வந்து இல்லை இல்லை சம்திங் இஸ் டிஸ்டர்ப்டுன்ட்டு. அதுக்கப்புறம் சைபர் செக்யூரிட்டி ஃபோன் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஃபோன் யாருன்னு பார்த்து ட்ராக் பண்ணி பார்த்தா அவன் மிரட்டிட்டு இருக்கிறான். அவன் என்ன வச்சு மிரட்டான், இப்போ இந்த மாதிரி அரெஸ்ட் வாரண்டா இருக்கலாம், இல்லை வேற எதனாவது அவர் என்ன பண்ணாரு, எந்த வெப்சைட் எதனா விசிட் பண்ணாரா, ஏதோ ஒன்று பிடிச்சிக்கிறானுங்க. பிடிச்சிக்கிட்டு உன்னை வந்து நான் ட்ராக் பண்ணுறேன் இதை பண்ணுறேன்ட்டு அவரை பயமுறுத்தி கடைசியாக அவங்க வந்து பிடிச்சி, அது நியூஸில் நான் பார்த்தேன், யூடியூப்பில் பார்த்தேன். இங்கே ரீசெண்டாக என்ன மாதிரி பண்ணுறானுங்கன்னா, இந்தியன்ஸே தான் பண்ணியிருக்கானுங்க. இந்தியன்ஸ் வந்துட்டு அங்கே இந்தியாவில் வந்து கால் சென்டரில் ஒர்க் பண்ணுறவனுங்க, தே ஹேவ் ஆல் த டேட்டாஸ். இப்போ மைக்ரோசாஃப்ட் கால் சென்டர் ஒர்க் பண்ணுறான்னா இங்கே அமெரிக்காவில் இருக்கிற ரிட்டையர்டு பீப்புளோட எல்லா டேட்டாவும் அவங்ககிட்ட இருக்கும். ஏன்னா மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறவங்க கஸ்டமர் சர்வீஸ் பண்ணுறதால எல்லா டேட்டாவும் அவங்க வச்சுருப்பானுங்க. அவங்க என்ன பண்ணுறானுங்க, இங்கே ஆளுங்களை வச்சுக்கிட்டு இங்கே இருக்கிற வயசானவங்க கிட்ட ரேன்சம் மணி எப்படி வாங்குறானுங்கன்னா, இப்போ இதே மாதிரி தான், இந்த மாதிரி அரெஸ்ட் வாரண்ட் கொடுக்குறேன், நீ வந்து டேக்ஸ் இவேஷன் இருக்குது அது இதுன்னு சொல்லி பாவம் அவங்கள கன்ஃபியூஸ் பண்ணி உன்னை அரெஸ்ட் பண்ணிடுவோம்னு சொல்லி பயமுறுத்தி அதுக்கு வந்து ஃபேக் இதெல்லாம் ரெடி பண்ணி டிஜிட்டலாகவே அமுச்சு ஒரு ஆள் என் ஆள் வருவான், அவன்கிட்ட வந்துட்டு நீ 2 கிலோ கோல்டு பார் 2 கிலோ கோல்டு பாரா கன்வெர்ட் பண்ணி கொடு. 99.9% கோல்டு பார் இங்கே விற்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க கிட்ட இருக்க ரிட்டையர்மெண்ட் காசெல்லாம் போய் வித்ட்ரா பண்ணி எடுத்து அந்த காசை எடுத்துகிட்டு வந்து கோல்டாக வாங்கி 2 கிலோ கோல்டு வாங்கி பேக் வச்சுன்னு இருக்காங்க. இவர் ஒரு பையன் வருவான், ஒருத்தன் வந்துட்டு இது கொடுத்துட்டா உனக்கு வந்து அரெஸ்ட் கிடையாதுன்னு சொல்லிட்டு அதை வாங்கி போட்டு போயிடுவான்.
இது இப்போ ரீசெண்டாக போலீஸ் வந்து பிடிச்சிருக்காங்க. கோல்டு பாராக எடுக்கிறான். 2 கிலோ கோல்டு பார் வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் $250,000 ஈக்குவல். ஏன் செல்வா, கோல்டு பார் கூடன்னு சொல்லும் போது கூட இவங்களுக்கு ஒரு தோணாதா இது ஃபேக்கா இருக்கலாம், தப்பா இருக்கும் அப்படின்ட்டு எல்லாம்? எப்படி அந்த அவங்க அளவுக்கு மேம் கேட்கறது? உங்களோட அப்படி சீக்ரெட்டை இல்லை. கண்டிப்பா உங்களை எடுப்பாங்க. எந்த அளவுக்கு, அதாவது நம்ம எல்லாமே நினைச்சிட்டு இருக்கோம். இப்போ நான் ரொம்ப ஸ்மார்ட், சதீஷ் ரொம்ப ஆமா ஸ்மார்ட்னு நினைச்சு சொன்னார். சதீஷ் சொன்னார்ல, அவருடைய ஃப்ரெண்டு சைபர் செக்யூரிட்டியில் ஒர்க் பண்றவரையே, அதாவது அந்த சிச்சுவேஷன் வந்து கரெக்டா அவங்க கிரியேட் பண்ணுவாங்க. எந்த சிச்சுவேஷனை யாருக்கு எப்படி கொடுத்தா நம்புவாங்க. ம். ஏதோ ஒரு இடத்துல நீங்க ஏதோ ஒரு விஷயம் ஏதோ ஒன்று பண்ணியிருப்பீங்க, ஏதோ ஒரு சின்ன தப்பு ஏதோ பண்ணியிருப்பீங்க, ஏதோ ஒன்று மனசுல சின்னதாக உறுத்திட்டு இருக்கும். கரெக்டா அந்த பாயிண்ட் அவங்ககிட்ட ஒரு டேட்டா கிடைச்சதுன்னா அந்த டேட்டா வச்சு அடிச்சா இவங்க பயப்படுவாங்கன்னு தெரியும் அவனுக்கு. இப்போ வீக்னஸ் தான் பார்ப்போம் முதல்ல. வீக்னஸ் என்னன்னு பார்ப்பான். ஸோ எது மாதிரி எவ்வளோ மோசமான ஒரு வீக்னஸாக நம்ம ரிட்டையர்டு பயப்படாம சைலண்டா என்ன ஆனாலும் பரவாயில்லன்ட்டு நீங்கள் சைபர் செக்யூரிட்டிக்கு கம்ப்ளைண்ட் பண்ணணும், இல்லை ஃப்ரெண்ட்ஸில் சொல்லணும். இதுதான் இங்கே இருக்க ஒரே அவேர்னஸ், வேறு ஆப்ஷனே கிடையாது. ஏன்னா இங்கே இன்னமும் ஏமாத்திக்கிட்டே தான் இருக்கிறாங்க. டிஃப்ரெண்டாக இப்போ இல்ல, மார்க்கிங் அது பண்ணுறது போவாது. இது இருந்துட்டு தான் இருக்கும். நம்ம தான் கேர்ஃபுல்லா இருக்கும். நம்ம தான் கேர்ஃபுல்லாக. இப்போ உங்கள் ஃபேஸை தூக்கிட்டு போய் மார்க்கிங் பண்ணி ஒரு வீடியோவில் போட்டு கொடுத்தானா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பண்றாங்களே அப்படிதான். நீங்கள் ம். சொல்லுங்க. பண்றாங்க. அப்போ என்ன ஏஐ வச்சு என்ன வேணா பண்ணலாம். இப்போ நமக்கு அசிங்கம் பார்த்துக்கிட்டு அதெல்லாம் அசிங்கம்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது, நான் கிடையாதுடா இது. அப்படி பார்த்தா ஓகே. எவ்வளோ ஃபேமஸ் ஆக்டர் செலிபிரிட்டிஸ் வந்து அசிங்கப்படுத்துறானுங்க. அவங்களாம் ஆமா. அப்படி நினச்சா எல்லாம் தூக்கு மாட்டி தான் சாகணும், ரைட்? அவங்களாம் சரி என்னதான் அது பார்த்துக்கலான்ட்டு சைபர் செக்யூரிட்டி கிரைம் இது பண்ணுறாங்க, ரிப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கெல்லாம் இல்லாத மானம் மரியாதையாக நமக்கு போயிட போகுது. ஆமா. இட்ஸ் த்ரெட்டனிங். நம்மளை வந்து அதிகாரமாக த்ரெட்டனிங் பண்ணி பிடுங்கிறது பணத்தை. அதனால பயப்படாம பண்ணணும். இந்த மாதிரி பண்ண தான் அவங்கள அடக்க செல்வர் முடியும். ரவி சார் பேசிட்டோம். யா கோ ஹெட். இது ரவி சார் வாங்க. ஸ்டோரின்றதால ஆட் பண்ணிட்டேன் சார். தேங்க்யூ. ஆமா. கரெக்ட். அவர் பெருமாள் கூட்டினே இருப்பாரு அவரை. இல்லை இல்லை, சிவன் சிவன் தான், சார். சிவன் தான் கூப்பிடுறாரு. ஓகே. சார் சதேஷ், எக்ஸலண்ட் இன்ஃபர்மேஷன். ஏற்கனவே சில இதெல்லாம் தெரிஞ்சதாக இருந்தால் கூட நீங்கள் ஹவு டு ப்ரிவென்ட்ன்றதை கொடுத்ததெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது. இந்த வார்ம் வைரஸ், மால்வேர், ரான்சம்வேருக்கு சொன்ன ஒவ்வொரு கதையெல்லாம் கொஞ்சம் ஏற்கனவே கதை வந்து புதுசாக இருந்தது. பட் அந்த இன்ஃபர்மேஷன் ஏற்கனவே தெரிஞ்சாலும் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொன்னீங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. அது மாதிரி ஜிபேயில் இந்த வேலெட்டை எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி அவாய்ட் பண்ணிக்கலாம், அந்த சொன்னதெல்லாம் நல்லா இருந்தது. அது மாதிரி இமெயில், ஃபேக் வெப்சைட்டு, ஃபேக் கால்ஸு, அதில் எப்படி இது பண்ணுறாங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த பிரேவ் அண்ட் ஸ்கேம் அட்வைசர் இதை வந்து நாங்கள் இனிமேல் யூஸ் பிரேவ் பண்ணிட்டு ப்ரௌசர் யூஸ் பண்ணுங்க சார். நான் எல்லாருக்கும் யூஸ் ரெக்கமெண்ட் பண்ணி பண்ணுவேன். யாரா அதை இருந்தாலும் அந்த அதான் இதை recommend. இன்னும் யூஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் வந்து குட் சஜஷனை அதை நாங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு பார்க்குறோம். தேங்க்யூ, வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன் டுடே. தேங்க்யூ. நன்றி இன்னொன்னு சார், சார், நன்றி. ஆப் எல்லாம் அப்கிரேட் பண்ணுங்க ரெகுலரா. இல்லை அது நான் அப்கிரேட் பண்ணுறதே இல்லை. ஈவன் வாட்ஸ்அப் ஆப் கூட நம்ம அப்கிரேட் பண்ணுறதே இல்லை. ஸோ இனி நீங்கள் சொன்ன பிறகு அது எதுக்குன்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தேன். ஏன்னா அப்கிரேட் பண்ணும்போது என்னதுன்னா அந்த ஆட்ஸ் அடிஷ்னல் ஸ்பேஸு ப்ளஸ் எக்ஸிஸ்டிங் ஃபெசிலிட்டி ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா அது இல்லாமல் போயிடுது. ஸோ அதனால் வந்து நம்ம அப்டேட் பண்ணாமல் இருக்கோம். பட் இப்போ தான் நீங்கள் சொன்ன ஒரு ஆஸ்பெக்ட்லேருந்து அதை பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆமா சார். ஓகே, தேங்க்யூ. குட். தட் ஓகே, இஸ் குட் இன்ஃபர்மேஷன். தேங்க்யூ சார். ஏன் எனிதிங் அப்கிரேட் பண்ணுன்னு சொல்லிட்டு. டிஸ்கஸ் வித் பீப்புள், அவ்வளவுதான். இது இருந்தாலும் ஒரு சின்ன சந்தேகம் வந்துன்னா யாருக்கிட்டனா டிஸ்கஸ் பண்ணிக்கங்க. மாலதீவம். வணக்கம் அனைவருக்கும். வணக்கம் சதீஷ். இன்னைக்குதான் நான் ஃபர்ஸ்ட் உங்களோட ஸ்பீச் கேட்கிறேன். எனக்கு மேடம் சொன்ன மாதிரி நானும் சாட்டர்டேஸ்ல என்னால வர முடியல, அதனால ஃப்ரீல வந்தேன். இந்த ஜீரோ ட்ரஸ்ட்னு சொன்னீங்க இல்லையா, அப்ப வந்து எனக்கு வந்து ஒரு 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 பிக்சர் போச்சு. அது என்னன்னா, ஒரு காலத்துல ஒரு 3 பொம்மை இருக்கும்ல, வாயை மூடி, காதை மூடி, கண்ணை மூடி, எனக்கு அந்த பொம்மை தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. அந்த காலத்திலேயே அந்த பொம்மையை வச்சே நம்மளுக்கு நாசுக்கா சொல்லி வச்சாங்க, நீ யாரையும் நம்பாத, பாக்குறத கூட பார்த்தா கூட நம்பாத, எதையுமே நம்பாத, தீர விசாரிச்சு ஒரு வேலையை செய்யி அப்படின்றதுக்கு நமக்கு அந்த பொம்மை அந்த காலத்திலேயே நமக்கு போட்டு வச்சாங்க. அதுதான் எனக்கு ஞாபகம் வந்தது. ஆனாலும் நம்ம ஒரு சிலர் எதையுமே யோசிக்காத ஏமாந்து போறவங்க நிறைய பேர் இருக்கிறோம். எங்க அம்மாவுக்கு இப்ப செல்வா சொன்ன மாதிரி அவங்க எஸ்பிஐ அக்கௌண்ட் 76ல இருந்து வச்சுட்டு இருக்காங்க. 76ல இருந்து கிட்டத்தட்ட 45 வருஷமா வச்சிருக்காங்க. இவங்களுக்கு பெங்களூர்ல இருந்து ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி இதே மாதிரி எஸ்பிஐல இருந்து அவங்களுக்கு ஏதோ டீட்டெயில் எல்லாம் கேட்டிருக்காங்க. எஸ்பிஐ தானேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க, டக் 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 டக்குன்ட்டு. இதுக்கப்புறம் நான் ஏதோ மேல இருந்து கீழே போகும்போது என்னமா பண்ணின்னு இருக்கா அப்படின்னா, இந்த மாதிரி பேங்க்ல இருந்து டீட்டெயில் எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏமா நீ பாட்டுக்கு டீட்டெயில் எல்லாம் அடிக்கிற, இதெல்லாம் அடிக்காதமா அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணா அது பெங்களூர்னு இருக்குது. நீ பெங்களூர்லயாமா அக்கௌண்ட் வச்சிருக்க, நீ வந்து அம்பத்தூர்ல சென்னையில வச்சிருக்கமா, நீ இதை யோசிக்க மாட்டியா, படிச்ச ஆள் தானே நீ அப்படி சொல்லிட்டு அதை அப்படியே டெலீட் பண்ணி அந்த அவங்களுக்கு கால் மேல கால் வந்துகிட்டே இருந்தது பாருங்க.
நீங்க வந்து அதுல செய்யாதீங்க செய்யாத. அதுக்கப்புறம் அந்த நம்பரை ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பிளாக் பண்ணிட்டோம். பிளாக் பண்ண பின்னர் அதுக்கப்புறம் வரவே இல்லை. இல்லைன்னா அவங்க கொஞ்ச நேரத்துல தான் இல்லைன்னா அவங்க அமௌண்ட் ஃபுல்லா அன்னைக்கு போயிருக்குமா என்னவோ தெரியாது. எஸ்பிஐ பேங்க்ல இருந்து பெங்களூர்ல இருந்து வந்திருந்தது பாருங்க. அதுதான் நான் இங்க சொல்லணும்னு நினைச்சேன். நான் நீங்க ஒண்ணு வேணா சொல்லும் போதுதான் இதெல்லாம் நமக்கு யோசிக்க வேண்டி இருக்குது. இல்ல எல்லாருமே வந்து ரொம்ப உஷாரா இருக்கணும் அப்படின்றதுதான். ஆனா எல்லாருமே போன் வச்சுருக்கோம், எல்லாருமே போனை நோண்டுறோம். முதவே சொல்லிட்டாங்க எங்க வீட்ல எல்லாருமே எந்த ஒரு லிங்கையும் கிளிக் பண்ணாதீங்க அப்படின்ட்டு. எங்க வீட்ல சொல்லிட்டாங்க லிங்க் எல்லாம். அதனால நாங்க அதெல்லாம் உஷாராவே இருக்கிறோம். இப்ப டியூஸ்டே அன்னைக்கு எனக்கு என்னோட வாட்ஸ்அப்ல வந்து ஹாய்ன்னு வந்துச்சு ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் நானு நம்பரை பார்த்து ஹூஸ் திஸ்னு அடிச்சேன். நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா, உங்களுக்கு எதனா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வேணுமா அப்படின்னு வந்தது. நான் என்ன பண்ணேன், அடுத்த ஸ்பாட்டுக்கு அந்த நம்பரை பிளாக் பண்ணிட்டேன். அதோட நான் மறந்து போயிட்டேன். இது டியூஸ்டே நடந்தது இந்த விஷயம். இதோட நான் மறந்துட்டு எங்க சார்கிட்ட கூட நான் இந்த விஷயத்த சொல்ல யார்கிட்டயுமே சொல்ல. இப்ப நீங்க பேசும்போதுதான் நான் அந்த நம்பர் இருக்குதான்னு செக் பண்றேன். அந்த நம்பர் இருக்குது, நான் பிளாக் பண்ணேன்ற அந்த மெசேஜ் இருக்குது. ஆனா அவனுக்கும் எனக்கும் நடந்த அந்த 3 கான்வர்சேஷன் இருக்குல்ல, அதெல்லாம் டெலீட் ஆயிட்டு இருக்குது. அது எப்படி ஆச்சுன்னே தெரியல. அது என் எண்ட்ல இருந்து டெலீட் ஃபார் எவ்ரி ஒன் போட்டா டெலீட் ஆயிடும் சில சமயம். அவங்களே பண்ணிட்டாங்க. ஆஹா, அதுதான் நடந்திருக்கு. சரி, அதுதான் இப்ப நான் சொல்லணும்னு நினைச்சேன். ரொம்ப நல்லா இருந்ததுப்பா. தேங்க்யூ so மச். ஆமா, அதனால நீங்க நான் பவர் பாயிண்ட் கூட போடல, நம்ம ஆர்கிடெக்சர் எதுனா போட்டா போர் அடிக்கும்னு சொல்லிட்டு நான் அந்த சைடே போல. கரெக்ட் கரெக்ட். அதனாலதான் இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. உண்மைதான். அதை விட மூட்டு பிச்சை கொண்டு வந்தீங்க, என்னென்ன கதை சொன்னீங்க நீங்க, அதுதான் இன்ட்ரெஸ்டிங். ஆமா, ஸ்டோரி எல்லாம் இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. அந்த அதுதான் ஸ்டார்டிங்ல இன்ட்ரெஸ்டிங். நீங்க ஒரு ஸ்டோரி சொன்னீங்க இல்லையா, சேஃப்டியா இருக்கணும், நம்ம எப்படி கதவை மூடிட்டு போவோம், எப்படி தரப்போம், 2 முறை செக் பண்ணுவோம், அதுக்கெல்லாம் நாங்க போனோம். ஆக்சுவலி அதெல்லாம் மறந்துட்டோமே நம்மலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. கரெக்ட். தேங்க்யூப்பா. தேங்க்யூ. நம்மள எல்லாம் குழந்தை கொண்டு போய் குழந்தை கதையா சொல்லி முடிச்சு கொண்டு வந்துட்டாரு. ரொம்ப அருமையா இருந்தது சதீஷ். ஆர்வமே சூப்பரா இருக்கு. இது மென்மேலும் நம்ம மக்கள் இதை பத்தி நல்ல தெளிவு வரணும், அவேர்னஸ் கொண்டு வரணும். ஒரு சப்ஜெக்ட் எனக்கு பேசும்போது ரொம்ப இன்ஃபார்மேட்டிவா இருந்தது, அருமையா இருந்தது. ஆக்சுவலா எனக்கு இந்த ஊர்ல இருக்கும்போதெல்லாம் அந்த பேங்க் மேனேஜர் பேசுற அந்த கிரெடிட் கார்டு, அதுதான் ஒவ்வொரு நாளைக்கு வித்தியாசமா விட்டா வரும். அது கேட்க கேட்க போர் அடிக்காம போவோம். ரசனையா இருந்துச்சு அதெல்லாம், எப்படிலாம் ஃபேக் பண்றானோ அப்படின்னு சொல்லி. அருமையா இருந்துச்சு. நிறைய எக்ஸ்பீரியன்ஸான கதைகள்லாம் இருக்கு. இப்ப அதை திறந்து விட்டா டைம் சரியா வராது, கொஞ்சம் ஹெல்த் சரியில்லை. அதனால இதோட முடிச்சுக்கிறேன். ரொம்ப அருமை. கீப் இட் அப். டேக் கேர் ரிஃபை பாய். லதா மேடம் வாங்க வாங்க லதா மேடம் பேசுங்க. சதீஷ், நான் கொஞ்சம் லேட்டா ஜாயின் பண்ணேன். நல்லா பேசுனீங்க ஆஸ் யூஷுவல். இதுல எனக்கு இப்ப வாட்ஸ்அப் அப்டேட்னு வரும். அப்ப நம்ம அப்டேட் அதை கிளிக் பண்ணோம்னா அப்டேட் ஆயிடும். இந்த இண்டிவிஜுவல் ஆப்ஸ் கூட வருமா? எனக்கு எப்பயுமே வந்தது இல்ல. வந்திருந்தா இல்ல இல்ல, பண்ணிருப்பேன். என்ன ஆப் நீங்க இன்ஸ்டால் பண்ணாலும் அதுக்கு நாங்க அப்டேட் கொடுத்துட்டே இருப்போம். ஏன்னா எங்களுக்கு தெரியும் யாராவது ஒருத்தர் அந்த நான் சொன்னேன்ல எலி எப்படி ஒரு ஓட்டையை தேடி உங்க வீட்டுக்குள்ள வந்துருது, அது மாதிரி ஹேக் பண்றவங்க அந்த ஆப்ல ஏதாவது ஒரு லூப் ஹோல் அந்த ஓட்டையை கண்டுபிடிச்சு உள்ள வந்துருவாங்க. அது வந்துருச்சு அப்படின்னா யாராவது ஒருத்தர் ரிப்போர்ட் பண்ணுவாங்க, உடனே நாங்க போய் அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு அப்கிரேட் தருவோம். அதுதான் உங்களுக்கு அப்டேட்ஸா வரும், செக்யூரிட்டி அப்டேட்ஸ்னு வரும். அது உங்களுக்கு தெரியாது. அது மாதிரி எதுவும் நான் பார்த்தது இல்ல. இல்ல பார்த்திருந்தா இல்ல இல்ல ஒருவேளை இல்ல பண்ணிருப்பேன். சில ஆப் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆயிடும் மொபைல்ல அந்த செட்டப். ஆட்டோமேட்டிக்கா வருது இல்லட்டா, நீங்க பார்த்தது இல்லையா? நைட்டோட நைட்டா நம்ம நைட் இருக்கு, அது காலையில எழுந்து பார்த்தோம்னா கேம்ஸ் ஆப் வந்திருக்கோம் உள்ள. நம்ம ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டோம், ஆட்டோமேட்டிக்கா வரும் அது மாதிரிலாம். என்னவோ எனக்கு அப்படி வரல. அப்புறம் இன்னொன்னு வந்து அந்த பிரேவ் சொன்னீங்கல்ல, ப்ரௌசர், ஆமா மேம். அது இன்னொரு தடவை போட்டு கொஞ்சம் ஜூம் பண்ணி இதுல காட்டுங்க. சரி, உங்களுக்கு நான் காட்டுறேன். நீங்க ஏதாவது சைட் செக் பண்ண போறீங்களா? இல்ல இல்ல இல்ல, அது எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு நாங்க டவுன்லோட் பண்றது அது மாதிரியே ஸ்கிரீன்ஷாட் இருக்கும். போடுவார், லிங்க் கொடுத்துருவாரு, அதை அவ்வளோ டவுன்லோட் பண்ணிக்கங்க. இல்ல இல்ல, நான் இந்த ஷேர் பண்றேன் மேம். உங்களுக்கு எங்க பிரேவ் ப்ரௌசர் வச்சிருக்கேன்னு தெரியல, இதாதான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்பதான் போட்டீங்களே. இல்ல இல்ல, நான் இங்க எந்த இடத்துல நான் நிறைய ப்ரௌசர் ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். இதான் பிரேவ் ப்ரௌசர் மேம். ஏதாவது ஒரு சைட் சொல்லுங்களேன், நான் உங்களுக்கு அந்த பாப்அப் எல்லாத்தையும் இது எப்படி பிளாக் பண்ணுன்னு சொல்றேன். ஈவன் நீங்க யூடியூப் பிரீமியமே தேவையில்ல, இந்த ப்ரௌசர் யூஸ் பண்ணீங்கன்னா யூடியூப் ஆட் இல்லாம வரும், ஓ. அது கூட பிளாக் பண்ணும் அது. ம். ஏதாவது சைட் உங்களுக்கு ஏதாவது ஜூம் பண்ணுமா? ஆட் இல்லாத வருமா இது யூஸ் பண்ணோம்னா? ஆமா மேம், யூடியூப் ஆட்னா வராது இதுல. ஓ.
ஆமா, எல்லாத்தையும் இது பிளாக் பண்ணிடும். ஆடு, அந்த ட்ராக்கர், உங்க ட்ராக்கருங்கிறது இதை நம்ம டவுன்லோட் பண்றது யூடியூப்ல அவசியம் எல்லாருக்கும் வேணும்ல. லிங்க் கொடுத்துருவாரு. ஆமா ஆமா, மொபைல் போனுக்கு நீங்க ப்ரௌஸ் பண்ணீங்கன்னா பிரேவ்னு வரும். பிரேவோட சிம்பிள் காட்டுறேன். இந்த சிம்பிள் தான் வெரிஃபிகேஷன். இந்த சிங்கம், இந்த ஓ சிங்கம் தான். சோ இந்த மாதிரி இருக்கும் அந்த பிரவுசர் லோகோ. ஆஹா சிங்கம் இதுக்கெல்லாம் பணம் உண்டா தம்பி? ஃப்ரீ. புரி ஓ, ஃப்ரீ. இங்க பாருங்க, இது ஸ்பெல்லிங் கூட போட்டிருக்கான் பாருங்க, பிரேவ் அப்படின்ட்டு. ஆ கீழே பாருங்க ப்ளூல பிரேவ் போட்டு அந்த சிங்கமும் போட்டிருக்கு. ஆமா, ம். ஆ கம்ப்ளீட்லி ஃப்ரீ. நான் வந்து சேஃபா ப்ரௌஸ் பண்ணுங்க, இதை யூஸ் பண்ணி ப்ரௌஸ் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து ஒரு 95% எல்லாத்தையும் இதுவே ஃபில்டர் பண்ணிடும். ஓ இந்தியால அலோடா? அலௌடு சார். என் ஃப்ரெண்ட் எல்லாமே இது யூஸ் பண்றாங்க. பூபதி எல்லாமே use ஏன்னா சில சில இது அப்ளிகேஷன்ஸ் ஆமா, வந்து இந்தியால நாட் அலௌடு. மத்த கண்ட்ரில இருக்கும், நம்ம கண்ட்ரிக்கு இருக்காது. இல்ல அலௌடு. அதே மாதிரி சதீஷ், எனக்கு வந்து கண்டினியூஸா இப்போ ஒரு 1 வீக் பிஃபோர் வரைக்கும் ப்ரொமோஷனல் கால் அப்படின்ட்டே போட்டு எந்த நேரம் வரும். அதுல ரொம்ப பெரிய எனக்கு நெகட்டிவா இருக்கிற மாதிரி, அது கிளிக் பண்ணி என்னதான் சொல்றா பாப்போன்ட்டு நான் ட்ரை பண்ணா ரெக்கார்டட் மெசேஜ் தான் வருது. அன்னெசரியா வருது, அது வேற விஷயம். ஆனா ரெக்கார்டட் மெசேஜ் வருது, அது ப்ரமோஷனல் கால்னே வருது. பிளாக் பண்ண 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 விட வேற வேற நம்பர்ல இருந்து வந்துகிட்டே இருக்கு. இப்பதான் ஆஃப் லேட் ஒரு வாரமா வரல. ஆனா ஏர்டெல் இன்னும் ஒரு கால் தானே, ஏர்டெல்ல இருந்தே வார்னிங் வார்னிங் கால் அப்படின்னு வருது. அது திரும்ப திரும்ப வருது. அது யாருக்காவது வருது அப்படி? இல்ல, அது வந்து ஏர்டெல் வந்து உங்களுக்கு வர காலை வந்து அவங்க இது பண்ணி ஐடென்டிஃபை பண்ணி வார்னிங் கால்னு அவனே கொடுத்துறான். ஓஹோ, நீங்க அட்டன் பண்ண வேண்டாம். அப்ப அதை பிளாக் பண்ண வேண்டாமா? அதையும் பிளாக் அது நீங்க பண்ணிட்டு ஜஸ்ட் பிளாக் எல்லாம் பண்ண முடியாது, பண்றதுதான் பண்ணலாம். நீங்க டிக்ளைன் பண்ணிட்டு போயிடலாம், ஆன்சர் பண்ண வேண்டாம். அவ்வளவுதான். நீங்க அதை உங்களுக்கு பண்ணல ஒரு தடவை கூட. ஆனா அப்படி வருதுன்னு சொல்றேன். ஏர்டெல் வந்து ஐடென்டிஃபை பண்ணி உங்களுக்கு இது வார்னிங் கால் அப்படின்னு இருங்க மேம், நான் கொடுக்கும்போது உங்களுக்கு அவன் இன்னொன்னு வந்து ஷேர் அவனோட பண்றேன். சாஃப்ட்வேர்ல செட்டப் பண்ணிருக்கான், ஈஸியா ஆக்சுவலி நான் இதை ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன், நான் மறந்துட்டேன். சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா, இது பூபதி வந்து இந்தியால இருந்து இன்னைக்கு அனுப்பிச்சான். சோ இப்ப நீங்க ஏர்டெல்லா இருந்தீங்க அப்படின்னா, ஏர்டெல்லே உங்களுக்கு வார்ன் பண்ணும் இதுனா ஸ்பேம் அப்படின்னு. உங்களுக்கு மெசேஜ் வரும்போதே இந்த ஏர்டெல் வார்னிங் ஸ்பேம்னு முன்னாடியே வந்துடும். அப்ப நீங்க அதை ஆமா. கிளிக் பண்ணவே கூடாது. ஆ. இப்ப இது பாத்தீங்கன்னா, இது பூபதி நம்பர், அவனோட போன் நம்பர் போட்டு அவனுக்கு 15,000 கிரெடிட் பண்ண மாதிரியே மெசேஜ் வந்திருக்கு. ஆனா ஏர்டெல் ஸ்பேம்னு சொல்லிடுச்சு. ஏன் அப்படின்னா, இதை வித்ரா பண்ண இந்த யூஆர்எல் கிளிக் பண்ணும். இந்த யூஆர்எல் பாருங்க, அதேதான் எனக்கு கூட நிறைய தடவை இது வந்திருக்கு. எதுவுமே கிளிக் பண்ணிடாதீங்க. நீங்க இந்த யூஆர்எல் கிளிக் பண்ணீங்கனாலே வார்ம், மால்வேர், ரான்சம்வேர் எது வேணா உள்ள ரன் ஆகும். நாளைக்கு உங்க போனுக்கு ஓடிபி வந்தா கூட அது திருடி கொடுத்துரும். ஐயோ. ஓகே. வசந்தி மேடம் வாங்க. சதீஷ், ரொம்ப நல்லா பேசுனீங்க. நிறைய இன்ஃபர்மேஷன், நல்ல ரொம்ப வேண்டிய இன்ஃபர்மேஷன். நாங்கள் வந்து எங்கள் காலேஜில் வந்து ஆன்லைன் கோர்சஸ் வந்து நிறைய வருஷத்துக்கு முந்தைய எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். 2010லேருந்து ஆன்லைன் கோர்சஸ் எங்களுக்கு போயிட்டுருக்கு. அப்போ வந்து எங்களுக்கு நிறைய அதுக்கப்புறமே நிறைய ட்ரைனிங் கொடுப்பாங்க. இந்த ஃபிஷிங், அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணக்கூடாது, எப்படி வந்து கம்ப்யூட்டர் சென்டரை வந்து ரீச் பண்ணுங்கள் எதுனாலும், எங்கள் கம்ப்யூட்டர் வந்து சேஃபாக இருக்கிறதுக்காக அவங்க நிறைய அவங்களே மெஷர்ஸ் எடுத்துக்குவாங்க. நாங்களும் வந்து பண்ணுவோம். அப்படி கூட என்னோட ஆன்லைன் கோர்ஸில் ஒரு பொண்ணு வந்து அவள் ரெஜிஸ்டர்ட் பொண்ணு இல்லை, அது ரெஜிஸ்டர் ஆகலை அந்த பொண்ணு. ஆனால் அந்த பொண்ணு என்னோட கிளாஸ் எடுத்துக்கிட்டே இருந்திருக்கா. இதை வந்து அது எப்படி அவளுக்கு பாஸ்வேர்ட் கிடச்சிது, எப்படி யாரையாவது இது வந்து என்ன அப்படின்னா, இது இப்போல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இனிஷியலாக அந்த ஆன்லைன் கோர்சஸ் ஆரம்பிக்கும் போது நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. அந்த பொண்ணை நான் எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, அந்த செமஸ்டர் வந்து எங்களுக்கு 2 ஆன்லைன்லேயும் இருக்கும், ஹைப்ரிட் கோர்ஸ் மாதிரி ஆன்லைன்லேயும் இருக்கும். அவங்க டெஸ்ட் எக்ஸாமுக்கு வந்து அங்கே காலேஜுக்கு வரணும். 3 எக்ஸாம் இருக்கும். அந்த எக்ஸாமுக்கு மட்டும் அவங்க காலேஜுக்கு வருவாங்க. அப்போ வந்து அப்போ நான் வந்து இது எடுக்கும்போது, அட்டெண்டன்ஸ் அந்த இது எடுக்கும்போது, ரோல் கால் பண்ணும்போது இந்த பொண்ணு அதில் இல்லை, ஆனால் அது உட்காந்துருக்கு. ஸோ அப்போ நான் வந்து அப்புறம் தான் நான் கண்டுபிடிச்சேன், இந்த பொண்ணு என் கிளாஸை எடுத்துக்கிட்டே இருந்திருக்கா, பே பண்ணாமலே, ரெஜிஸ்டர் பண்ணாமலே. அவளுக்கு எப்படி அந்த பாஸ்வேர்ட் போச்சு, எப்படி அப்புறம் நாங்கள் வந்து அதை கண்டுபிடிச்சு அதை வந்து போய் சொல்லி, அப்புறம் அந்த சைபர் செக்யூரிட்டி அவங்கெல்லாம் அப்போல்லாம் ரொம்ப மினிமம் தான் இருந்தது அப்போல்லாம்.
ஸோ அப்போவே வந்து இந்த இது நடந்துச்சு. அது ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து இங்கே வந்து எப்படி அப்படின்னா நிறைய கால்ஸ் வருங்க. நிறைய இந்த மாதிரி கால்ஸ் எங்களுக்கு லேண்ட்லைனில் வந்துகிட்டே இருக்கும். நாங்கள் எடுக்கிறதே கிடையாது. அதில் வந்து ஃபோன் ஐடி இருக்குது. அந்த ஃபோன் ஐடியை பார்த்து அதுவே வந்து அன்னோன் நம்பர் அன்அவைலபிள் சொன்னால் நாங்கள் அதை பிக் பண்ண மாட்டோம். அப்படியுமே இப்போ லாஸ்ட் வீக் வந்து எனக்கு ஒரு கால் வந்துச்சு. மெடிக்கேர் அப்படிங்கிறது தான் எங்களோட ரிட்டையர் ஆன உடனே உங்களுக்கு மெடிக்கேர்னு ஒன்றுக்குள்ள போயிடுவோம் நாங்கள் எல்லாம். இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ். அது வந்து ஒரு தடவை தான் உங்களுக்கு வந்து ஒரு நம்பர் கொடுப்பாங்க. அது மெடிக்கேர் நம்பர். அது லைஃப் லாங்காக உங்களுக்கு அந்த நம்பர் தான். அதை நீங்கள் மாற்றணும்லாம் அவசியம் கிடையாது. இந்த லேடி கூப்பிட்டு சொல்கிறா, நீங்கள் உங்கள் மெடிக்கேர் கார்டை நீங்கள் மாற்றலை, எங்களை கூப்பிடுங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு மாற்றி தரோம். நான் வந்து தெரியாமல் அதை பிக் பண்ணிட்டேன். அந்த ஃபோனை எப்போவுமே அன்னோன்னு வந்துச்சு. எதுக்காக நான் பிக் பண்ணேன்னு தெரியல, ஏதோ வந்தது அப்படின்னு தெரியாமல் பிக் பண்ணிட்டேன். அப்போ சொல்கிறா, மெடிக்கேர் உங்கள் கார்டை வந்து நாங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும், உங்களுக்கு ரினியூ பண்ணலை நீங்கள். அப்போ நான் வந்து கொஞ்ச நேரம் வந்து எனக்கு தோணலை. அப்புறம் நான் சொன்னேன், மெடிக்கேர் இஸ் ஒன்லி ஒன் டைம் கார்டு, அதை வந்து நீ எதுக்கு ரீப்ளேஸ் பண்ணணும்னா அவள் வச்சுட்டான், ஃபோனை வச்சுட்டான் அந்த அப்ப பொண்ணு. நீங்க உஷாரா இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா. ஆமா, நான் வந்து நம்ம வந்து ரொம்பவே இங்க அவேரா இருக்க வேண்டியிருக்கு. ஆமா. இப்போ லேட்டா வந்து நீங்க சொன்னது நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க்ல வந்து நாங்க வந்து அங்க அதுல தான் நிறைய போட்டு வச்சிருக்கோம். இதுல இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, நீங்க ஆன்லைன்ல பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னா முந்திலாம் இது வராது. இப்போ வந்து ஒரு 2 தடவையா நான் பார்க்கறது என்னன்னா, நீங்க வந்து முதல்ல அதுக்குள்ள போய் நீங்க எஸ்பிஐ அக்கௌண்ட்னு போட்ட உடனேயே அங்க வந்து இந்த கப்பாச்சான்னு சொல்றாங்கல்ல, அந்த கேப்சா நம்பர்ஸ், கேப்சா. கேப்சா கேப்சாவா, கேப்சா கேப்சா, அந்த கேப்சா நம்பர் அந்த இன்ஃபர்மேஷன் கேக்குது. சரி, நீங்க போட்டுட்டீங்க. அது போட்ட உடனே தான் உள்ள விடுது உங்களை. ஓகே, சரி. நான் அப்புறம் ஆன்லைன் பேங்கிங் அப்படின்னு போட்டு நான் வந்து இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்த உடனே திருப்பி அந்த கேப்சாக்கு போயிருது. கேப்சா இந்த 2-3 தடவை செக் பண்ணுது. அது ஓகேயா? மோஸ்ட்லி ஒரு வாட்டி தான் வரணும். அது பண்ணுதுங்க. மாதிரி வந்துச்சு அப்படின்னா நீங்க ரிப்போர்ட் பண்ணணும். அது ஆக்சுவலா எதுக்கு கேப்சா வச்சிருக்கோம்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா ரோபோட்ஸ்னா அது ஐடென்டிஃபை. ஐடென்டிஃபை நீங்க ரோபோட் இல்ல மனுஷங்கிற ஐடென்டிஃபை ஆமா, பண்றதுதான். ஆமா. முக்கியமான டிரான்சாக்ஷன் பண்றீங்கன்னா கேப்சா வரும் ஒரு வாட்டி நீங்க ரோபோட் இல்லைன்னு வெரிஃபை பண்ண. அது வந்துச்சுன்னா ஓகே. பட் ஃபர்ஸ்ட் வந்து அது நீங்க அந்த சைட்டுக்குள்ள போய் போகணும். யாராவது லிங்க் கொடுத்துனா வந்துச்சுன்னா நீங்க ட்ரை டு அவாய்ட். இல்ல, அது லிங்க் நான் கொடுக்கல, நான் தான் போறேன். ஆனா இத்தனை நாள் இது வரல. இப்பதான் வந்து 3 தடவை ஒரு டிரான்சாக்ஷனுக்கே 3 தடவை அந்த கேப்சாக்கு போயிட்டு இருக்கு. இல்ல மேடம், சம்டைம்ஸ் அந்த கேப்சா அந்த ஸ்மால் பிக் இதுல தப்பா ஏதாவது நம்ம கொடுத்திருந்தாலும் மிஸ்டேக் வரும். பண்ணிருப்போம். அது தப்பா கரெக்ட்டுங்க. அது நான் போட்டு உள்ள போயிடுறேன். அதை நான் முதல்ல போட்டு நான் வந்து அலோவ் பண்ணிருந்தேன். நான் உள்ள போறேன். உள்ள போய் நான் டிரான்சாக்ஷன் பண்ணி முடிக்கும் போது இன்னொரு கேப்சா வருது. ஓ, ஓகே ஓகே. மேபி அவங்க அடிஷனல் செக்யூரிட்டியா இல்ல, கொடுத்திருப்பாங்க. அதாவது ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் ஒரு கேப்சா ஒரு கொடுத்துருக்கோம். கரெக்ட். ஒவ்வொரு ஆக்ஷன் இன்டர்நேஷனல் பேமெண்ட் இல்ல, நீங்க வெளியில இருந்து அக்சஸ் ஆ, பண்றீங்கிறது வந்து அவங்க உங்க ஐபி அட்ரஸை வச்சு ஐடென்டிஃபை பண்ற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் செட் பண்ணிருப்பான். அந்த ஓகே, ஐபி அட்ரஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து அடிஷனல் செக்யூரிட்டி கொடுத்துருப்பான். ஆமா. ஓகே. ஆ, ஸோ அது அதனால நான் என்ன பண்ணேன், சரி இது சரிப்பட்டு வராது அப்படின்னு மூடி வச்சுட்டேன். மூடி வச்சுட்டு அப்புறம் நான் வந்து என்ன பண்றது தெரியல. சரி, முதல்ல கொஞ்சமா ரூபா அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரை பண்ணேன். ஆனா அது போனாலே என்னோட பாஸ்வேர்டு எல்லாம் தெரிஞ்சு போயிருமே அவனுக்கு. யாராவது ஆமா என்ன ஆமா. இல்ல உங்களுக்கு அப்படின்னு. ஆக்சுவலி இப்ப என்ன பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிரான்சாக்ஷன் பாஸ்கோட்னு ஒண்ணு தரோம் கரெக்டா? ஆ, எங்கேயுமே எழுதி வைக்க கூடாது. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா நீங்க டிரான்சாக்ட் பண்ணும்போது அந்த பாஸ்கோட் கொடுத்தா மட்டும் தான் டிரான்சாக்ட் ஆகும். ஓகே. ம், இல்ல, அந்த எஸ்பிஐல இன்னொரு விஷயம் இருக்கு மேடம். இப்ப எஸ்பிஐல உங்களோட டிரான்சாக்ஷன் போகுதுன்னா உங்களுக்கு ஓடிபி மொபைலுக்கு வர மாதிரி ஒரு ஆக்ஷன் இருக்கு. அது வருது. அது கடைசியில வருதுங்க. அது அதுதான். கடைசியில வருது. ஆ, ஆனா இது வந்து இப்போ அதுல ஒரு லைன் இது போட்டிருக்காங்க. அதாவது உள்ள போறதுக்கே நீங்க ஓடிபி யூஸ் பண்ணலாம். ஆமா ஆமா போறதுக்கே ஆமா நீங்க ஆமா. ஓடிபி யூஸ் பண்ணலாம்னு நீங்க போட்டிருக்காங்க. அந்த செக்யூரிட்டி எல்லாம் போட்டு வச்சுக்கீங்க. அது சேஃப். அந்த ஆமா. அந்த ஆக்டிவிட்டியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க அப்படின்னு ஒன்ஸ் நினைச்சேன். லாகின் பண்ணா கூட உங்களுக்கு இது வந்துரும், ஓடிபி வந்துரும். ஓடிபி ஆமா, வந்த பிறகு நீங்க இட் இஸ் ட்ரஸ்ட்வர்த்தி. ஆமா, 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 அது என்ன மாதிரி சைட்டா இருந்தாலும் உங்களுக்கு மொபைல் ஆமா, நம்பர் மட்டும் கொடுக்காதீங்க. ஆமா. ஆமா. மொபைல் ஆனா நம்பர் மொபைல் கொடுக்காதீங்க. அந்த நீங்க வந்து அந்த எஸ்பிஐ அக்கௌண்ட்டுக்கு போனா அதுல மொபைல் நம்பர் என்னோடது அவங்க கிட்ட இருக்கு. ஆனா இதுல அதனாலதான் சொல்றேன், எந்த எந்த இதுக்கும் மொபைல் நம்பர் அவன் கேட்டான்னா எந்த சைட்ல நீங்க கொடுக்காதீங்க. ஓகே, ஓகே. நான் வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்கு ஓடிபி அனுப்பா நீங்க நம்பிடுவீங்க. ம். ஆமா, 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 ஆமா.
புரியுதுங்களா? அதனால எந்த மொபைல் நம்பரும் எந்த சைட்டுக்கு போனாலும் டிரான்சாக்ஷன்ல, ஏன்னா மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணிடுவோம். நம்ம ரிஜிஸ்டர் பண்றதுனால அந்த ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் ஆடட் டு யுவர் அக்கௌண்ட் கரெக்ட். ஆட்டோமேட்டிக்கா. அப்ப வந்து உங்களோட டிரான்சாக்ஷன்ல வந்து அது பிக்கப் பண்ணிக்கும். ம் அடிஷ்னலா உங்களோட மொபைல் நம்பர் அவன் கேட்டான்னா உடனே பிளாக் பண்ணுங்க. அது என்ன மாதிரி உங்களுக்கு ரிலையபிளா இருந்தா கூட பிளாக் பண்ணுங்க, பண்ணாதீங்க. ஆமா. பேங்க்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை பண்ணலாம். ஓகே. ஸோ இதுதான் எனக்கு கொஞ்சம் ஒரியா இருந்துச்சு இந்த ஆமா இதை. இல்ல நீங்க பயப்பட வேணாம் மேம். ரீசன் என்னன்னா மேம், லைக் இந்தியால இருக்கிறவங்க எஸ்பிஐ வந்து ப்ரிடாமினண்டா இந்தியன்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க, கரெக்டா? ஸோ இந்தியால இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸி பண்ணியிருப்பான். பட் அவுட் சைடு ஐபிஸ்க்கு வந்து எப்போதுமே அவன் பயங்கரமா செக் வச்சிருப்பான். ரீசன் என்னன்னா, அவுட் சைட்ல இருந்து தான் நம்ம இந்தியாவோட எக்கனாமியை உடைக்கணுமோ இல்லை ஏதாவது ஒரு கண்ட்ரியோட எக்கனாமி உடைக்கணும்னா கரெக்ட். ஹேக்கர்ஸ் ரொபோட்டிக் ப்ரோக்ராம் போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பிரச்சனையெல்லாம் டிஃபெண்ட் பண்றதுக்கு தான் கேப்சா மெயினா வச்சிருப்பாங்க. ஆமா 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 ஆமா. அதனால மேபி நீங்க யூஎஸ்ல இருந்து ஆக்சஸ் பண்ணனால அப்படி இருக்கும். ஏன்னா நான் இப்ப சிங்கப்பூர்ல இருக்கேன், என்னோட என்ஆர்ஐ அக்கௌண்ட் கேவிபி. அதுக்கு நான் லாகின் பண்ணி ஒரு 10,000 இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு அனுப்புறதுக்குள்ள 10 வாட்டி என்ன வெரிஃபை பண்ணிடுவோம். ஆமா ஆமா. இது கொஞ்சம் ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு. நல்லதுதான் நல்லதுதான். நல்லதுதான். அதனால நான் சரின்னு வெரிஃபை பண்ணிக்குவேன் பொறுமையா. ஆனா இப்போ வந்து ஏஐ எல்லாம் வந்துருச்சு வச்சுங்களேன். இப்போ அவங்க வந்து வீடியோ போட்டா கூட நம்மளோட ஃபேஸ் ஐடென்டிஃபிகேஷன் அவங்களுக்கு தெரிஞ்சிடும்ல. சரி, இப்போ வந்து வீடியோ போட போறாங்கன்னு சொல்றாங்கல்ல, நம்ம ஸ்டீஃபன் சார் சொன்னார்ல, நான் பேசுறாப்லயே வீடியோ வரும் அப்படின்ட்டு. அது எல்லாமே வந்து ஆத்தென்டிக்கா அவங்க பண்ணிட்டாங்க வச்சுங்களேன். அப்போ இன்னும் கொஞ்சம் நமக்கு ரொம்ப மோசம் தானே. இல்ல மேடம், அதெல்லாம் ஈஸியா உடைச்சிடுவாங்க. மேம் அது வந்து அதுக்கு நான் உங்களுக்கு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன் மேம். அதுக்கு எப்படி செக்யூரிட்டி ப்ரொபோஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. இப்போ ஏஐ மூலமா வீடியோ ஜெனரேட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. லீகலா ஜெனரேட் பண்றவன் பிஹைண்ட் த சீன்ஸ் பாத்தீங்கன்னா 4 இல்ல 5 கம்பெனியோட மாடலை டேப்பிங் பண்ணி தான் வரணும். அப்ப அது வீடியோ ஜெனரேட் பண்ணும்போது இது ஏஐ தான் ஜெனரேட் பண்ணுதுன்னு சொல்லி அது சிக்னேச்சர் உள்ள அட்டாச் பண்ணிடும். அந்த சிக்னேச்சர் உங்க யாராலையும் ரீட் பண்ண முடியாது. அப்ப வேற எங்கேனாவது அந்த வீடியோ பிளே பண்ணும்போது அவங்க அந்த சிக்னேச்சர் ரீட் பண்ணி உங்களுக்கு பாப்பப்பே போட்டுருவாங்க, இட்ஸ் ஏஐ ஜெனரேட்டட் வீடியோன்னு. ஸோ யூ வில் கெட் நோட்டிஃபைடு. அது வந்து ரொம்ப ஃபாஸ்டா புஷ் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப. அதனால ஆமா. உங்களுக்கு அது மாதிரி தெரிஞ்சிடும். இப்ப கீழே அது மேலே வந்துடும், திஸ் இஸ் ஏஐ ஜெனரேட்டட் வீடியோ அப்படின்ட்டு. ஓகே ஓகே. அது இன்னும் ஃபுல்லா மெஷர்ஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் ஆகல. எடுத்துக்குவாங்க. இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சுன்னா அது வந்துடும் உங்களுக்கு. அந்த மெஷர்ஸ்லாம் எடுத்துக்குவாங்க கட்டாயமே. ஆமா. ஏன்னா வந்து டீனேஜர்ஸ் இவங்கெல்லாம் நிறைய யூஸ் பண்ணுறதுனால அது ரொம்ப கரெக்ட். சேஃப்டிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்ஸ் ரொம்ப. நான் தேங்க்யூ வரேன் சார். தேங்க்யூ. வாங்க சார். சார் சூப்பர் சூப்பர் சதீஷ், எக்ஸலண்ட் இன்ஃபர்மேஷன். ரொம்பவே நாங்கள் பாதுகாப்பாக இருக்கோம் நான் நினச்சிட்டு இருக்கேன். நான் ரொம்பவே பாதுகாப்பாக தான் இருக்கேன் உள்ள. இப்போ பிரேவ் போட்டேன், ஓப்பன் பண்ண சொல்லுது, ஓப்பன் பண்ணுறேன். கேட்குறீங்களா சார்? கேக்குது கேக்குது சார், சொல்லுங்க. பிரவுன் வெல்கம் டு பிரேவ் ஓப்பன் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி வேற ஏதோ கேட்டது. அதுக்கு இந்த இன்னும் ஒரு 90 ரூபாய் கட்டிங்கன்னா அந்த கேம்ஸ் வரும், இன்னும் 5 பேருக்கு ஷேர் பண்ணலான்னு. நோ தேங்க்ஸ் சொல்லிட்டேன். அப்போ அவ்வளவுதான். நோ கரெக்டா? தேங்க்ஸ் சொல்லிடுங்க, அது எல்லாத்தையும் நோ சொல்லிடுங்க. தேங்க்ஸ், நோ தேங்க்ஸ். ஆனால் எஸ்ஸா நோ சின்ன கன்ஃபியூஷன் வந்துடும் எங்களுக்கெல்லாம், புரியுதுங்களா? அது இன்னும் எக்ஸ்ட்ரா 90 ரூபாய் கட்டிக்கலாம், இன்னும் யூ கேன் பிளே கேம்ஸ் நிறைய வரும் அப்படின்னு சொல்லிச்சு. நான் நோ தேங்க்ஸ் சொல்லிட்டேன். இப்போ பிரேவ் எஸ் செட் பிரேவ் ஆஸ் யுவர் டிஃபால்ட் ப்ரௌசர் ஆப். எஸ் சார்? எஸ் கொடுத்துருங்க. எஸ் எல்லாமே அது டிஃபால்ட்டா வச்சுக்கோங்க. ஓகே, செட் ஆஸ் டிஃபால்ட். ஆமா. அப்ப எது லான்ச் ஆனாலும், எந்த லிங்க் லான்ச் ஆனாலும் இங்க லான்ச் ஆகும், அது ஃபில்டர் பண்ணிடும் தெரியாம நீங்க கிளிக் பண்ணாலும். ஓகே, ஹெல்ப் மேக் பெட்டர் பிரேவ். கண்டினியூ கண்டினியூ. ஓகே, டைப் வெப்சைட் நேம், சி பிரேவ் டிஃபரன்ஸ், நோ ஆட்ஸ், நோ ட்ராக்ஸ். அவ்வளவுதானா? ஓகேவா? அவ்வளவுதான் சார், அப்படியே அவ்வளவுதான் ஸ்ட்ரைட்டா யூஸ் அவ்வளவுதான். பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ தேங்க்யூ. எல்லாரும் சிவகுமார் சாருக்கு ஒரு கை தட்டுங்க. உடனே ஆக்ஷன் டேக்கன் இமிடியட்லி. இமிடியட் ஆக்ஷன். I want to be more safe. As long as சூப்பர் கொஞ்சம் சார், சூப்பர் சிவகுமார் சார். சார், அவர் கூட போட்டி போட்டுக்கிறேன். நானும் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அதாவது போன்ல நம்ம பண்ணீங்களா நம்ம லேப்டாப்ல இன்ஸ்டால் பண்ணீங்களா? பண்றதெல்லாம் விஷயம் இல்ல செல்வா. ஐ நோ ஐம் ஜஸ்ட் அதுதான் ஆடிங். விஷயம். சார் இன்ஸ்டால் பண்ணிருக்காரு பாருங்க, அதுதான் சார் விஷயம். போன்ல பண்ணீங்களா லேப்டாப்ல பண்ணீங்களா? போன்ல எல்லாத்துலயும் போன்ல பண்ணிருக்கேன். இப்போ போன்ல பண்ணிருக்கேன். இப்போ ஐபேட்ல பண்ணிக்கலாமா? அதே மாதிரி ஐபேட்ல ஏதாவது பண்ணிக்கலாமா? ஐபோன்ல இருக்கான்னு தெரியல சார், நீங்க செக் பண்ணுங்க. மீபேட் இருக்குது. என்ன ஒண்ணு தானே சார் அவங்க ப்ராடக்ட். அவங்க ப்ராடக்ட் ஓகே, அதுல இருக்கான்னு தெரியல. அதுல பண்ணணுமா? ஒரே இல்ல, அது அந்த அந்த ஓஎஸ்ல இருக்கு சார். பிரேவ் iOSலயும் இருக்கு, நீங்க டவுன்லோட் இருக்கு. பண்ணிக்கோங்க. இப்பதான் செக் Okay, பண்ணேன், இருக்கு.
இருக்கு. தேங்க்யூ இப்பதான் நான் மேக்குக்கு இன்ஸ்டால் பண்ணேன். மேக்குக்கு இருக்கு இருக்கு, ஓ ரைட், ஐபோனுக்கு ஓகே இருக்கு. ஓகே ஓகே, இருக்கு. கிரேட். வாங்க சார் கோபால் பேங்க்ல ரத்னம் சார். இருந்ததுன்னா இதுக்கும் இருக்கும். தேங்க்யூ. அதுக்கப்புறம் நிறைய கேள்விக்கு இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி இட்ஸ் வெரி குட் ஐடியா. நாங்க ஸ்டேட் பேங்க் தான் எனக்கு பிரைமரி அக்கௌண்ட். பட் ஐசிஐசிஐ கார்டுல தான் எல்லாம் வாங்குறது. அதுல ஒரு 10,000 ரூபாய் தான் வச்சிருக்கோம். ஐசிஐசிஐ கார்டை வச்சுக்கிட்டு டெபிட் கார்டு வச்சுக்கிட்டு 10,000 ரூபாய் தான் இருக்கும். 10,000 ரூபாய்க்கு தான் காய்கறி வாங்குறது, ப்ரொவிஷன் வாங்குறது எல்லாம். ஜிபே கூட ஐ வாண்ட் அவாய்ட். நீங்க சொன்ன மாதிரி பிரைமரி அக்கௌண்ட் ஜிபேல இருந்து ஐசிஐசிஐக்கு மாத்திக்கணும். பிரைமரி அக்கௌண்ட் ஸ்டேட் பேங்க்ல தான் இருக்கு. ஐ ஷுட் சேஞ்ச் டு ஐசிஐசிஐ பேங்க். ஓகே, சூப்பர். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். அது பிரைமரி பேங்க் வந்து இந்த மாதிரி இதுல லிங்க் பண்ணாதீங்க. ஏன்னா எந்நேரத்துல எப்படி த்ரெட்டன் பண்ணுவாங்கன்னு தெரியாது. எப்படி தெரியல. எனக்கு பிரைமரி அக்கௌண்ட்ல ஜிபே இருக்கு. ஐ வில் சேஞ்ச் டு சம் அதர் பேங்க். 1 2 யூடியூப் பிரீமியம் பணம் கட்டுறீங்க. வாட் இஸ் த யூஸ் ஆஃப் தட்? வாட் இஸ் த யூடியூப் பிரீமியம் பணம் கட்டி நீங்க சேர்ந்துருக்கீங்க. வாட் இஸ் த யூஸ் ஆஃப் தட்? சார் அது மெயினா எதுக்கு சேர்ந்தேன்னு நான் சொல்லிடுறேன். இப்ப என் போன்ல யூடியூப் ஓடுதுன்னு வச்சுக்கோங்க. நான் இப்ப பேக்கெட்ல வச்சுட்டு ரன் பண்றேன். இப்ப என் வீடியோ வருது, அதை நான் காதுல கேட்டு வாக் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. போன் லாக் ஆச்சுன்னா ஆடியோ பிளே ஆகாது. ஸோ அப்போ யூடியூப் ப்ரீமியம் இருந்ததுன்னா நீங்க போனை லாக் பண்ணாலும் வீடியோ பிளே ஆகும், யூடியூப் மியூசிக் ஒர்க் ஆகும், எல்லாமே ஒர்க் ஆகும். அதுக்காக நான் பே பண்ணி யூஸ் பண்றேன். அது எப்படி கட்டணுங்க? அது அதனால அடிஷனல் வேற என்ன வருமா? அதுல ஆட் குறைச்சலா இருக்குமா? இல்ல தெரியல. ஆடே வராது. யூடியூப் ப்ரீமியம்ல ஆடே வராது. ஆட் வராது. ஓகே ஓகே. அதுக்கு எவ்வளவு கட்டினது? இந்தியால 250 ரூபான்னு நினைக்கிறேன். இங்க வந்து எனக்கு $13. மாசத்துக்கு ஒன் பேமெண்ட் தானே? மாசத்துக்கு 250 ரூபா சார். மாசத்துக்கு வேண்டாம் 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 சார். நீங்க பிரேவ்ல யூடியூப் பாத்துக்கோங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ. என்ன கேப்சா பத்தி சொல்றீங்க? கேட்டீங்க. கேப்சா நம்ம பத்தி பிரீமியம் கேட்டீங்க. அது பண்ணிருந்தோம்னா பிரேவ்ல அது பட்டி வருமா? இல்ல 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 இல்ல. நான் அவர் தனியா கேள்வி கேட்டாரு. நான் ஏன் என்ன யூடியூப் ஆரம்பிங்க சார், போயிட்டாரு ஆரம்பிங்க சார். ஆமா ஆமா. கியூஆர் கார்டை ஸ்கேன் பண்ணி எனக்கு சொல்லுங்க சார். இதெல்லாம் ஐ அவாய்ட் இதையாச்சும் அவாய்ட் பண்ணுங்க. முக்காவாசி அவாய்ட் பண்ணுங்க. அதாவது யோனோ பேங்க் நான் யூஸ் பண்ணிட்டே இருந்தேன். அப்புறம் எதையோ ஒண்ணு பிளே பண்ணுது, படிக்கவே முடியல. அதுக்குள்ள கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ண சொல்லி நான் நேரம் பேங்க்கு போயிட்டேன். அப்புறம் சொன்னாங்க உங்க போன்ல இந்த அடிஷனல் இது இல்ல. ஸோ யோனோ லைட்டுக்கு போயிட்டு சொல்லி அவனே மாத்தி கொடுத்தாங்க. அதுல ஏதோ எனக்கு போன் அப்கிரேட் ஆகல ஏதோ சொல்லி இந்த மாதிரி எல்லாம் கியூஆர் கார்டை ஸ்கேன் பண்றதுக்கு நான் யோசனை பண்றேன். ஒன்று வெளியே இனிமேல் கியூஆர் கோட் யூஸ் பண்றதுக்கு அவாய்ட் பண்ணணும். 2 சூப்பர், நிறைய கொடுத்துருக்கீங்க. எக்ஸலன்ட் இன்ஃபர்மேஷன். மீறி நீங்க யூஸ் பண்ணணும்னாலும் கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணோம்னா அவனோட பேர் வரும். இதுதான் உங்க பேரான ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்க கரெக்டா அப்படின்னு. அதுக்கப்புறம் டிரான்சாக்ட் பண்ணுங்க. ஓகே, அதெல்லாம் ரொம்ப சிம்பிள் பேமெண்ட் தான் பண்றோம். பெருசாலாம் பண்றது இல்ல. காய்கறி கடையிலயும் அந்த மளிகை கடையில தான் பண்றோம். ஓகே, நிறைய கேட்கணும். தேங்க்யூ. மட்டும் பேசுறேன். தேங்க்யூ. எக்ஸலன்ட் சார். இது கண்டினியூ பண்ணலாம். நீங்க வேற ஏதாவது எதா இருந்தாலும் நீங்க சேர்த்து வச்சு அப்புறம் மெசேஜ் பண்ணுங்க எனக்கு. நம்ம இன்னொரு நாளைக்கு வைப்போம், டிஸ்கஸ் பண்ணலாம். நீங்க இன்னும் பாருங்க, நேத்து இன்டர்நேஷனல் கால் 2 வந்தது. இன்டர்நேஷனல் கால்லே போட்டு வந்து மேல டினை பண்ணிட்டேன். உடனே கால் கோட் செக் பண்ணேன். 1 is from அமெரிக்கா. அனதர் டேவா அனதர் 12 hours கழிச்சோம் இன்னும் ஒண்ணு இன்டர்நேஷனல் கால் வந்தது. அதையும் டினை பண்ணிட்டேன். செக் பண்ணா ஏமன்னா ஏமன்ல இருந்து வந்திருக்கு. இந்த மாதிரி வருது, நான் கட் பண்ணிடுறேன். இதனால ஸ்பேம் கால நாங்க முக்கியமான கால கூட கட் பண்றதா போச்சு. அமேசான்ல ஒரு புக்கா இதை ஆர்டர் பண்ணிருந்தேன். அவன் கீழே வந்து எனக்கு போன் பண்ணிட்டே இருக்கான். அந்த ஸ்பேம் கால் நான் கட் பண்ணவே இல்லை. 2வது முறை டவுட் வந்தது. மேபி 044 இந்தியன் கால் தான். செக் பண்ணுங்க சார், நான் கீழே வெயிட் பண்றேன், உங்க அட்ரஸ் எங்க சார், புக்கு கொடுங்க. சப்போஸ் டினை பண்ணி வச்சுக்க, அந்த டெலிவரி எனக்கு வந்திருக்காது. இது மாதிரி எல்லாம் ஆயிடுச்சு. சில கன்ஃபியூஷன் வந்து ஸ்பேம் கால் அட்டன் பண்றதா இல்லையான்றது சந்தேகம் வருது. அட்டன் பண்ணி தான் பாப்ப வேண்டும் பண்றப்போ சம்டைம்ஸ் மாட்டிக்கிறது உண்டு. எங்கேயோ அடிச்சிருவாங்க. ஒரு நிமிஷம் விட்டீங்கனால உங்களை பிடிச்சிருவாங்க. நாங்க இவர் காலிங் சார் சொன்னாரு, எங்கேயோ அங்க இருந்து பேசுறேன், இங்க இருந்து பேசுறேன், உடனே கட் பண்ணிடுவேன் உடனே. தேங்க்யூ. வெரி குட் இன்ஃபர்மேஷன். வெரி அவேர்னஸ் ப்ரோக்ராம். வாங்க கோபால் ரத்னம் சார், வாங்க. அனைவருக்கும் வணக்கம் சார். வணக்கம். குட் இன்ஃபர்மேஷன் செஷன் சதீஷ் சார், நல்லா இருந்தது. ஸோ எளிமையா எல்லா தக்க உதாரணத்தோட விளக்கி இருந்தீங்க, ரொம்ப நல்லா இருந்தது. நான் வந்து ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு இருந்தேன். ஆஃப்டர் 8 தான் வந்து ஜாயின் பண்ணேன் இதில். ஸோ கம்ப்யூட்டர் இஷ்யூஸ் வந்து இப்போ டாக் ஆஃப் தி டவுன் போயிட்டு டாக் ஆஃப் தி வேர்ல்டு ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோ பெரிய மேக்னிடியூடா வந்துட்டு இருக்கு. ஸோ ஏர்லியர் டேஸ்லாம் நமக்கு வந்து கம்ப்யூட்டர் வைரஸ் ஃபிஷிங் எல்லாம் வந்து ரொம்ப எப்பாவது ஒரு தடவை தான் கேள்விப்பட்டிருக்கோம். இப்பெல்லாம் வந்து காமன் ஆயிடுச்சு.
ஸோ மோர் டெக்னாலஜி மோர் த்ரெட் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல தான் போயிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி அப்பப்போ வந்து அந்த ஆப்பை வந்து அப்டேட் பண்ணணுன்றது நல்ல ஒரு மெசேஜ் அது. ஸோ ஜென்ரலாக வந்து போலீஸை விட திருடங்க நிறைய புத்திசாலியாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட். ஸோ அவங்க வந்து அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு திங்க் பண்ணி இந்த டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க சொசைட்டியில். ஸோ வெரி ரீசெண்டாக ஒரு 2-3 months பேக் ஐ திங்க் நியூஸ் பேப்பர்லேயும் வந்தது. நார்த் இந்தியாவில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு ரூரல் போஸ்டில் ஒரு பேங்க் ஆரம்பித்து ஒரு 3-4 மாதம் ரன் பண்ணி, ஸோ அந்த அந்த நெட்ஒர்க்கே வந்து ப்ராப்ளம் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு தான் அந்த கண்டுபிடிக்கிறாங்க. அது வந்து அந்த பேங்க்கே வந்து அந்த இடத்துல ஆரம்பிச்சது வந்து ஃபேக் குரூப் அப்படின்ற மாதிரி. ஸோ அவ்வளோ பெரிய புத்திசாலிகளாக இருக்காங்க இப்போதைக்கு அந்த மணியை டார்கெட் பண்ணுறவங்க. ஸோ கம்ப்யூட்டர் கிரிமினல்ஸ்ன்றது பார்த்தோம்னா டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கு. ஸோ ஆஸ் எ ப்ரொடக்டிவ் மெத்தட்ஸ் உங்களை மாதிரி ஒரு கிளாஸ் எடுக்கும்போது அதை நம்ம அப்சர்வ் பண்ணி அதை அடாப்ட் பண்ணோம்னா ரொம்ப நல்லா இருக்கும்ன்றது என்னுடைய கருத்து. ஸோ குட் இன்ஃபர்மேஷன் சார். தேங்க்யூ. தேங்க்யூ ஸ்டீஃபன் சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். சார் நீங்க அடுத்து யார் பேசுறீங்க? இல்ல ரூரல் எஸ்பிஐ பேங்க்னு சொன்னீங்கல்ல சார். ஸோ எனி லீகல் எஸ்பிஐ பேங்க் அவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்கன்னா எஸ்பிஐ கீழே வந்திருக்கும். மெயின் SBI.comல போய் அவங்க சொல்ற IFSC கோட் போட்டு பார்த்தீங்கன்னா அங்கே பிரான்ச் இருந்துச்சுன்னா அது கரெக்டாக காமிக்கும், இல்லைன்னா காமிக்காது. அது ஒன் ஆஃப் த வெரிஃபிகேஷன் செக் பண்ணிக்கலாம். ஆமா, அந்த அளவுக்கு ஓபன் பண்ணிட்டு ஒரு 3-4 months வரலும் யாருமே வந்து டவுட் படாத அளவுக்கு நடத்தி கடைசியா வந்து ஏதோ ஒரு ட்ராக்கிங்ல பிடிச்சிருக்காங்க. பிடிச்சிட்டு என்டையர் அந்த ஸ்டாஃப் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே வந்து சீஸ் பண்ணதா பேப்பர்ல படிச்சேங்க நான். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. செல்வா என்ன பேசணுமா? சார் எனிவே அவருக்கு தேங்க்ஸ் சொல்லவே இல்லை. ரொம்ப தேங்க்ஸ் சதீஷ். ஆக்சுவலி நான் ஒரு ப்ரெசன்டேஷன் ஒன்று சார் சொன்னார் ரெடி பண்ணி வச்சு இன்னும் நான் எடுக்காமே இருக்கிறேன். ரெடி ஆயிடுச்சு அடுத்ததுல பசங்க போட்டுக்கலாம். சொல்லி அடுத்ததுல போடுவோம். ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. பட் அது இட்ஸ் நாட் அபவுட் மோர் சைபர் செக்யூரிட்டி. ரொம்ப நம்ம லேமேனுக்கு புரியுற மாதிரி எப்படியெல்லாம் வந்து ஹேக் பண்ணுறாங்க என்னன்ட்டு பிக்டோரியல் ப்ரெசன்டேஷனாகவே ப்ரெசன்டேஷன் ரெடியாக இருக்குது. எப்போ நான் எடுக்க போகிறேன்னு தெரியல. இல்லைன்னா பேசாமல் சார்கிட்ட கொடுத்துட்டு அவர் எடுக்க சொல்லிடலான்னு இருக்கேன். ஆல்மோஸ்ட் நீங்கள் ஒரு 50% இது கவர் பண்ணிட்டீங்க. பட் இன்னும் நிறைய நம்ம சினாரியோஸ் வந்துட்டு எடுத்து அதை ரியல் டைம் போடுவோம். இன்னொரு நாளைக்கு போடுவோம். காட்டினா மக்களுக்கு ஏன்னா எனக்கு இவங்களெல்லாம் காப்பாற்றணுன்றது அடிக்கடி தோணிட்டே இருக்கும். ஏன்னா பயங்கரமா ஏமாத்துறானுங்க இப்போ இந்த டிஜிட்டல்ல. இந்த அவேர்னஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். இது மாதிரி விஷயங்கள் நம்ம நிறைய பேசணும்னா சமுதாயத்துக்கு அது அவங்கள வந்து ஒன்றும் இல்லாமல் நிர்மூலமாக ஆக்காம இருக்கும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அது எஸ்பெஷலி இந்த ரிட்டையர்டு கம்யூனிட்டியை வந்து டார்கெட்டிங் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணுறாங்க. அதுக்கு ரொம்ப நல்ல விஷயம். எனக்குமே நிறைய விஷயம் இப்போ நீங்கள் பிரேவ் சொன்னது வந்து எனக்கு தெரியாது இவ்வளோ நாளாக. எனக்கு 2 கேள்வி இது இருக்குது. பிரேவ் வந்துட்டு யூடியூப்ல ஒரு ஆடையுமே கண்ட்ரோல் பண்றான்னா அது எப்படி வந்து யூடியூப் வந்து அலோ பண்றான்? அது எனக்கும் ஒன்று அதுதான் தெரியும். ஆச்சரியம். அது ஒரு ஏன்னா அவனுடைய ரெவென்யூ மாடலே அடி வாங்குது இல்லையா? ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷனே போகுது ஒன்று. ரெண்டாவது நீங்க இன்னொன்று சொன்னீங்க இப்போ ஜிபேவோட வந்து பிரைமரி அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணாதீங்க அப்படின்னு ஆமா, நான் சொல்றீங்கல்ல. லிங்க் பண்ணுங்க சார். ஆமா, சரி, அது அதான் நிறைய பேர் சொல்றாங்க. ஜிபேல என்ன பிரச்சனை? ஜிபேவை எப்படி வந்துட்டு ஹேக் பண்ண முடியுமா? நான் ஜிபேவை ஹேக்கிங் இல்ல சார். என்ன ஆகும் அப்படின்னா ரீசெண்டா இந்த ஸ்கேம் வந்தது. என்ன அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் தான் சொன்னாரு. ஒருத்தர் என்ன சொன்னாரு அப்படின்னா அவருக்கு யாரோ ஒருத்தர் தப்பா 10,000 அனுப்பிச்சிட்டாங்க. அப்ப அவங்க வந்து ரெக்வஸ்ட் அண்ட் பேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. நான் ரெக்வஸ்ட் அனுப்பிச்சிருக்கேன், திருப்பி என் 10,000 அனுப்புங்கன்னு. அப்ப அவர் என்ன பண்ணிட்டாரு, எக்ஸ்ட்ரா ஒரு 0 போட்டாரு. அப்போ உங்க பிரைமரி அக்கௌண்டா கரெக்டா இருந்தது இருக்கும்போது அப்படின்னா புரியுது எனக்கு. இது ஜிபே இஸ் மோர் லைக் வேலட் மாதிரி இருக்கிறதால wallet. எரர் ஹியூமன் எரர் வர சான்ஸ் இருக்கே தவிர மறுபடியும் ஜிபே யாராலையும் ஒன்றும் பண்ண ஜிபே முடியாது. எதுவும் பண்ண முடியாது. பிகாஸ் வெரி செக்யூர்டு என்விரான்மெண்ட். அதுதான் ஒன்று. செக்யூர்டு தான். இதுல இன்னொரு விஷயம் செல்வா, இது நெட்ஃபிளிக்ஸ் இப்ப நம்ம ஆட்டோமேட்டிக் இது கொடுத்துருக்கோம்ல, அந்த மாதிரி வந்துச்சுன்னா அது ஒரு தொல்லை தானே. நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து மாசம் ஆட்டோமேட்டிக்கா தெரியாம ஒரு 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 சர்வீஸ் வந்து கிளிக் பண்ணிட்டோம்னா அது ஆட்டோ பே ஆயிடுச்சு. போயிட்டே இருக்கும். அது ஆட்டோ பே ஆயிடுதுல, கிளிக் அது மினிமம் பண்ணிட்டீங்கன்னா அமௌண்ட் எடுத்து தான் போவோம். அது உங்களுக்கு ட்ராக்ல தெரிஞ்சிருமே ஒரு மாசத்துல. தெரிஞ்சிடும். ஆனா வந்து ஒரு பல்கா எடுத்துட்டான்னா அது இல்ல சார். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா நீங்க ஜஸ்ட் இப்ப நீங்க நம்ம யூஎஸ்ஏல போறோம், ஒரு தெருவுல போறோம், ஒருத்தன் கன் பாயிண்ட்ல அட்டாக் பண்ணி பர்ஸ்ல இருக்க காசை கேட்கறான். இப்ப என்ன பண்ணுவான்னா ஜிபே மூலமா எனக்கு காசு அனுப்பிடான்னுவான். அப்ப நீங்க ஜிபேல செகண்டரி அக்கௌண்ட் தான் வச்சிருக்கீங்க, என்கிட்ட இல்லடா வேணா பாரு எவ்வளவு மேக்ஸிமம்னா விட்டுருவான். ஏன்னா இட் இஸ் மோர் லைக் அ டிஃபென்சிவ் மெக்கானிசம். நீனே இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துக்கோன்னு போனை கொடுப்போம். இப்ப நான் எனக்குன்னா பாத்தீங்க அப்படின்னா நான் ஐ திங்க் டெட்ராய்ட் பக்கத்துல, டெட்ராய்ட் இல்ல
சான் பிரான்சிஸ்கோல தான் என் ஃப்ரெண்டோட நடந்து போறப்ப அவன் போயிட்டான். நான் அப்புறம் இன்சைட் போய் கார் எடுக்கிறதுக்கு ஒரு சந்து வழியா போனோம். என்ன பிடிச்சிட்டானுங்க. நான் பர்ஸை கொடுத்துட்டேன். இந்த ஐசி இந்த பாஸ்போர்ட் மட்டும் எனக்கு வேணும், மீதி எல்லாத்தையும் எடுத்துக்கோ அப்படின்ட்டேன். ஏன்னா அதுக்குள்ள வெறும் $10 தான் வச்சிருந்தேன். சிமிலர் டு லைக் தட். ஜிபே கேட்டிருந்தானா அப்பயும் ஃபோன் கொடுத்து இந்த பாஸ்வேர்டு எடுத்துக்கோ அப்படின்றான். ஏன்னா ஐ டோன்ட் நோ, யூ கேன் ஷூட் மீ. ஸோ இட்ஸ் செல்ஃப் டிஃபென்ஸ் மாதிரி. இன்னொன்னு ஒண்ணு இவங்களுக்கு சொல்ல வேண்டியது டக்குன்னு எனக்கு தெரியல எந்த அளவுக்கு இவங்களுக்குலாம் தெரியும். பேபால்னு ஒரு சர்வீஸ் இருக்கு. இது ரொம்ப காலமா இருக்கு. பேபால்ன்ற ஒரு சர்வீஸை போய் அது ஃப்ரீ தான் லாகின். அதில் போய் நீங்கள் ஃப்ரீ லாகின் கிரியேட் பண்ணிக்கிட்டு அதில் வந்து உங்களுடைய பேங்க்கையோ இல்லை கிரெடிட் கார்டையோ லிங்க் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுடைய இப்போ யாரோ ஒன் டைம் நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல வாங்குறீங்க, ஒரு புதுசாக ஒரு ஆன்லைன் ஃபாரமில் பார்க்குறீங்க, இந்த வெப்சைட் எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியும், ஆனால் அந்த பொருள் வாங்கணும். அமேசான் மாதிரி பெரிய ஆன்லைன் கிடையாது. இல்லை ஒன் டைம் பேமெண்ட் யாரோ கொடுக்குறாங்க, அவங்களுக்கு காசு கொடுக்கணும், அவங்களுக்கு வந்து பில்லு கொடுக்குறாங்க, நீங்கள் கிரெடிட் கார்டு மூலிமா பே பண்ணணும் ஆன்லைனில். இப்படிலாம் போது உங்கள் கிரெடிட் கார்டை அவங்க கொடுக்குற லிங்க்கில் உங்கள் கிரெடிட் கார்டை வந்துட்டு இன்ஃபர்மேஷனை கொடுத்து பண்ணுறது வந்து சேஃப் கிடையாது. அப்போ நீங்கள் பேபால் அதுலேயே அந்த பேமெண்ட் ஆப்ஷன்லேயே அவங்க கொடுக்குற லிங்க்லேயே பேபால் ஆப்ஷன் இருக்கும். அதில் பேபாலை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஏற்கனவே பேபால் லாகின் வச்சுருந்தீங்கன்னா அதில் உங்கள் கிரெடிட் கார்டை லிங்க் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் பேபால் மூலியமாக பே பண்ணலாம். அப்போ பேபால் என்ன பண்ணுவான்னா அவன் ஒரு செக்யூரிட்டி லேயர். அவன் என்ன பண்ணுவான், உங்கள் கிரெடிட் கார்டுலேருந்து காசை எடுத்து அவன் மூலியமா அனுப்புவான். அப்போது நீங்கள் யாருக்கு வாங்குறீங்களோ அவங்களுக்கு உங்களுடைய கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷன் எக்ஸ்போஸ் ஆகாது. ஏன்னா நடுப்புற இவன் இருக்கிறதால. புரியுதா உங்களுக்கு? அது ஒன் ஆஃப் த பெஸ்ட் சேஃப் வே. இதில் ஏதாவது பிரச்சனை ஆச்சு, இப்போ நீங்கள் யாரோ ஒருத்தங்கிட்ட வாங்குறீங்க, அவங்ககிட்ட வாங்குற பொருள் உங்களுக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சு, உங்களுக்கு பிடிக்கல, இப்போ நீங்கள் கிரெடிட் கார்டை கொடுத்து வாங்கினீங்கன்னா அவங்ககிட்ட தான் சண்டை போடணும் காசை கொடுறான்ட்டு. இங்கே அப்படி கிடையாது. நீங்கள் பேபால் கிட்ட நான் இந்த பொருளை உன் மூலியமா நான் வாங்கியிருக்கேன், எனக்கு வந்து இது சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னு சொன்னீங்கன்னா அடுத்த நிமிஷம் பேபால் உங்களுக்கு காசை கொடுத்துருவான். ஸோ இட்ஸ் உங்கள் மணிக்கும் கேரண்டி, உங்கள் கார்டும் வந்து செக்யூர்டாக இருக்கும். ஓகே, இது ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எல்லாருக்கும், நிறைய பேருக்கு இது தெரிய மாட்டேங்குது இந்த இல்ல சார், சர்வீஸ். ஆக்சுவலி ஏன் அப்படின்னா இன்சைட் இந்தியா லாட் ஆஃப் பீப்புள் ஆர் நாட் இன்டிகிரேட்டட் வித் பேபால் இந்தியால. ஆமா, அதுதான் கரெக்ட். விஷயம். அதுதான் பிரச்சனை. இப்ப இல்ல எனக்கு இன்னொரு அவேர்னஸ் விஷயம், கொண்டு வரணும். அந்த அந்த அவேர்னஸும் கிடையாது. பேபால் பத்தி நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு சிலருக்கு டெக்னாலஜில முன்னாடி இருக்கிறவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். வரணும், இங்க வரணும். இன்னொரு நீங்க விஷயம் 20 வருஷம் முன்னாடி என்னன்னா வந்துச்சு, அங்க இப்பயாவது வரணும் அது. செல்வா, இல்ல இன்னொரு விஷயம் இருக்குது இதுல. இப்ப வந்து நம்ம ஆளுங்களுக்கெல்லாம் ஜிபே மேல இருக்கிற டெஸ்ட் வந்து இது மேல இருக்காது. பேபால்ல என் டாக்டர்லாம் ஒர்க் பண்ணாங்க சார். 10-12 வருஷம் ஒர்க் பண்ணாங்க. இந்த வருஷம் தான் வெளியே அனுப்பிட்டாங்க. 10-12 வருஷம் இந்த மாதிரி அதெல்லாம் சொன்னதே இல்லை. பேபால் இது பெட்டர்னு சொன்னதே இல்லை. ஒர்க் பண்ணவங்களே சொன்னது இல்லையா? இல்ல காரணம் என்ன, இந்தியால யூசேஜ் கம்மி. இந்தியால என் டாக்டர்லாம் அங்கதான் இருக்கு சார். அதுதான் சார், இப்ப யூசேஜ் கம்மி செய்ய மாட்டீங்கன்றதுக்கு தான் சொல்றது. இப்போ அதுதான் பிரச்சனை. சொல்றது வந்து செய்யணும் தான். இல்ல நீங்க சொல்றது அது என்ன பிரச்சனைனா, நம்ம ஆளுங்க வந்து யார் அதிகமா செய்யறாங்களோ அதுதான் நம்புவாங்க. அங்கதான் பிரச்சனை, வேற ஒண்ணும் இல்ல விஷயம். இப்ப நீங்க சொன்னீங்கன்னா கூட டவுட்டா கேட்டுருப்பேன், நிறைய டவுட் கேட்டு பயன்படுத்த மாட்டாங்க. எங்களுக்கு ஆயிரம் நிறைய காசு போக போகுது, அவ்வளவுதான். செல்வா சார், இந்த பேபால் வந்து எல்லாரும் எல்லா ஆப்லயும் எல்லா பையரையும் நம்ம கொடுக்கறது இல்லை சார். ஆரம்பத்துல அப்படிதான் த்ரூ பண்ணோம். இப்போ எல்லாமே இங்கெல்லாம் கூட அதே இப்போ வர்றதே இல்லை. பேமெண்ட் த்ரூ பேபால் கேக்கு இப்போ அதே கிடையாது. இப்போ அந்த மாதிரி இல்லாதவங்க அவங்களே ஓரளவுக்கு ஜிபே வந்தப்புறம் அதெல்லாம் கட் ஆயிடுச்சு. ஆமா, ஜிபே தான் ஈஸி டு இன்டகிரேட், ஸ்ட்ரைட்டா இன்டகிரேட் பண்ணிடுறாங்க. ஆமா, பேடிஎம் எல்லாம் போயிடுச்சா சார்? பேடிஎம் ஓவரா? பேடிஎம்ல இருக்கு பேடிஎம்லாம் இருக்கு சார், இருக்கு பேடிஎம்லாம் இருக்கு. ஆனா பயன்படுத்துறது ஜிபே அதிகம். வாங்க அமிதா மேடம், வாங்க. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் தம்பி. ரொம்ப அழகா பேசுனீங்க. அப்படியே கேட்டு அவ்வளோ நல்லா இருந்தது அந்த கதை. அந்த எலி எப்படி வந்து ஒரு ஓட்டைய கண்டுபிடிக்குதுங்கிற மாதிரி நீங்க அந்த இதுக்குள்ளார கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொன்னீங்க பாருங்க. எல்லாம் ரொம்ப. ஆனா எனக்கு என்ன இதுன்னா, என்னோட போன்ல எந்த பணமும் என்னோட போன்ல கிடையாது, எந்த அக்கௌண்ட்டும் என்னோட போன்ல கிடையாது. நான் எல்லாமே நேரா பேங்க்குக்கு போய் பணம் கையில எடுத்துட்டு வருவேன். ஏடிஎம் கார்டை கூட நான் நம்ப மாட்டேன். ஆனா கார்டுக்கு மட்டும் பணம் வாங்கிக்கிறாங்க. ஆனா நான் ஏடிஎம்க்கு கூட போக மாட்டேன். எனக்கு அதுல கொஞ்சம் பயம்தான் எனக்கு. அதே மாதிரி ஏதாவது ஒண்ணு நான் வந்து ஏதாவது ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணணும்னா என் பையனை கேட்பேன், பண்ணலாமான்னு. அவன் ரொம்ப சொல்லுவான்,
எதையுமே நீங்க தொட்டுறாதீங்கம்மா, ஏடா கூடம் ஆயிட்டுன்னா அவ்வளவுதான், நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது, ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவான். அவனை கேட்காம நான் எதுவுமே பண்றதில்ல. எதுனாலும் அவனை கேட்டுக்கிட்டு தான் பண்ணுவேன். அது ஒண்ணு. இதுல என்ன ஆயிடுச்சுன்னா தம்பி, போன மாசத்துக்கு முந்தின மாசத்துல அமேசான்ல ஏதோ அமேசானை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி என் பேரன் என்ன பண்ணா, ஒரு க்ரீம் ஒன்று போட்டுட்டான். அது வந்து பணம் வந்து நாங்க கேஷ் ஆன் டெலிவரி தான் போட்டிருந்தோம். இத்தனாம் தேதி வந்துரும் வந்துரும்னு மட்டும் எங்களுக்கு வந்துகிட்டே இருந்தது. ஆனா அது வரல. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஒரு அம்மா ஒன்று ஃபோன் பண்ணிட்டு, உங்க வீடு எங்க இருக்கு அப்படின்னு கேட்டுது. நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு. அது ஒரு இடம் சொல்லி அங்க இருக்கேன் அப்படின்னுச்சு. அப்படியே நேரா வந்து இப்படி திரும்புங்க, இங்கதான் இருக்கு எங்க வீடு. நீங்க எந்த ஏரியா அதை சொல்லுங்க அப்படின்னுச்சு. நாங்க ஆதம்பாக்கம் அப்படின்னா. நான் பெரம்பூர்ல எல்லாம் இருக்கேன். அப்ப நீங்க அதை வந்து கேன்சல்னு போட்டு நீங்க அனுப்புறீங்களா? உங்களுக்கு ஒரு இது நம்பர் வரும். என்ன நம்பர் அது தம்பி? ஓடிபி. ஓடிபி. ஓடிபி நம்பர் வரும், வந்தோடனே எனக்கு அனுப்புறீங்களா அப்படின்னுச்சு. நாங்க யாருக்கும் நம்பர் அனுப்புறதும் இல்லை, நாங்க யாருக்கும் கேன்சல் கொடுக்கறதும் இல்லை, எல்லாத்தையும் நீங்களே பண்ணிக்கங்க, எங்களுக்கு வேண்டவே வேண்டாம் எந்த ப்ராடக்ட்டும் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அதோட முடிஞ்சிருச்சு. அது என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு ஒன்றும் தெரியல. அந்த மாதிரி எதுவும் நான் என் போன்ல இருந்து யாருக்கும் கொடுக்க மாட்டேன் தம்பி, எது கேட்டாலும். அதனால இது ஒண்ணு, நீங்க சொன்ன மாதிரி ட்ரூ காலர் போட்டு வச்சிருக்கேன். ஆமா. அது எந்த போன் வந்தாலும் அது உடனே வந்து சொல்லிடும். கூடுமான வரைக்கும் கொஞ்சம் சேஃபா தான் இருக்கிறானா. அதனால கொஞ்சம் அச்சம் இல்லை. ஆனா இதெல்லாம் சொன்னா, இதெல்லாம் எங்க பிள்ளைங்க கிட்ட இருக்க, அவங்க கிட்ட சொல்லணுமே நான் ஆமா இதையெல்லாம். ஆமா. ஆமா, ட்ரூ எங்க வீட்டுல காலர் ஆக்குபைஸ் மோர் ஸ்பேஸ் இல்ல சதீஷ், அதுதான் பெரிய இதுவா அது இருக்கு. ஒன்றும் பண்ண முடியாது. இல்ல அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ட்ரூ காலர் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இன்டர்நெட்ல போய் உங்களுக்கு டவுட் வரப்ப அந்த நம்பரை போட்டு பார்த்துக்கலாம். அதுதான். அதுதான் பண்ணலாம். நான் ட்ரூ காலர் வச்சுக்கல. ஏன் அப்படின்னா நான் அன்னோன் நம்பர் வந்தாலே நான் எடுக்க மாட்டேன். ஆமா அப்படிதான். இதுல இப்ப நம்ம இன்னொரு திடீர்னு யாரோடையோ ரொம்ப முக்கியமா பேச வேண்டியது இருக்கும். அந்த நம்பர் தான் நம்ம யாருன்னு அவங்களுக்கு தெரியாம கூட இருக்கும். அந்த நேரத்துல நம்ம பேசும்போது எனக்கு சில பேர் அப்படி பேசுவாங்க. அதுக்கப்புறம் அந்த நம்பர்ல நம்ம பேசினோம்னா நமக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. அந்த மாதிரி சிலது வருதுங்க. இல்ல இருக்கும். இப்போ இப்போ வர மொபைல்ல எல்லாம் என்ன அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்கன்னா ஓஎஸோட கனெக்ட் பண்ணிட்டான். நீங்க ஸ்பாம் எல்லாம் அது சொல்லிடும். இது எல்லாமே அன்னோன் சொல்லிடும். நம்பர்னா அண்ணன் சொல்லிடும். சஸ்பெக்டட் கால்னு சொல்லும். இது வந்து உங்களுக்கு சந்தேகப்படக்கூடிய கால் அப்படின்றது சொல்லும். அப்போ நம்ம அதெல்லாம் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆமா ஆமா. இது ரியல் நம்பரா இருந்தா ஒண்ணுமே வராது, ஆட்டோமேட்டிக்கா நம்பர் வந்துடும், அது இருக்கும். பட் ஆனா இந்த மாதிரி இதுவே பிரச்சனைகள் சொல்லுது வரும். சார், கொஞ்சம் கவனமா இரு, இது இந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லுது. அப்ப நம்ம வந்து கொஞ்சம் கவனமா தான் எடுக்க வேண்டியதா இருக்கு. முக்கியமானவங்க சார், யாரோ ரொம்ப முக்கியமானவங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க. பார்த்து எடு அப்படிங்குது. அப்புறமா தான் சரி யாரா இருந்தாலும் இருக்கட்டும் அப்படின்னுட்டு போட்டா, ரொம்ப வேண்டியானவங்க ஃபோன் பண்ணியிருந்தாங்க எனக்கு. யாருன்னு இப்ப ஞாபகத்துல இல்லை. அவங்களோட போனை மிஸ் பண்ணியிருந்தேன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரி சில சமயங்கள்ல பரவாயில்ல பரவாயில்ல, நீங்க எடுத்துட்டு 10 செகண்ட்ல கண்டுபிடிச்சிருங்க. அவன் வேண்டியவன் இல்லைன்னா கட் பண்ணிடுங்க. சரி. அப்படிதான் பண்றது. நான் எடுக்க மாட்டேன். 10 வாட்டி அடிச்சாங்கன்னா அப்புறம் யோசிப்பேன், சரி எடுப்போம் அப்படின்ட்டு. அப்ப எங்க நம்பர்லாம் உங்களுக்கு இருக்காது இல்ல, அப்ப நாங்க எப்படி சேவ் பண்ணி வச்சிருக்கேன். தெரிஞ்சுக்கிறது? எம்ஐஎம்ல இருந்து சேவ் வரும், அதை சேவ் பண்ணி வச்சிருக்கேன். சார் ஜாலியா எடுத்து பேசுங்க சார், டைம் பாஸ் ஆகும். டைம் பாஸ் ஆகும். டைமும் பாஸ் ஆகும், கூட பைசாவும் பாஸ் ஆகும். அங்க வாய்ஸ் மெசேஜ் விடுறாங்களா? அங்க யூஸ்வலி வாய்ஸ் மெசேஜ் வருதா உங்களுக்குலாம்? வாய்ஸ் மெசேஜ்னா ஆட்டோமேட்டட் வாய்ஸ் மெசேஜ் சொல்றீங்களா? இல்ல, இப்ப நம்ம கால் பண்றோம்னா கால் நீங்க எடுக்கலன்னா அது வந்து இட் வில் ஓகே ரீடைரக்ட் டு ஓகே, வாய்ஸ். புரியுது என்ன சொல்றீங்க. வாய்ஸ் மெசேஜ் வாய்ஸ் பாக்ஸ். மெசேஜ்ல வந்து ஹே சதீஷ், நான் உங்களுக்கு ஃபோன் பண்ண, உங்களுக்கு டைம் இருக்கும்போது பண்ணுங்கன்னு சொன்னேன்னா என் வாய்ஸ் மெசேஜ்ல உங்களோட மெசேஜ் ஸ்டோர் ஆயிடும். அதை பார்த்துட்டு நான் உங்களுக்கு திருப்பி பண்ணுவேன். அது உங்களுக்கு இருக்கா? வாய்ஸ் மெசேஜ் எனேபிள் இருக்கா? எங்க ஒரு வீட்ல இருக்கு, அதை பயன்படுத்த மாட்டாங்க, பலருக்கு தெரியாது. இங்க எல்லாருக்குமே வாய்ஸ் மெசேஜ் இருக்கு. நாங்க இங்க வந்து போன் வந்து அன்னோன் வந்தா எடுக்கவே மாட்டேன். அப்ப என்ன ஆகும்னா, பர்டிகுலரா ஒரு பிசினஸ் கால் எவனோ ஒருத்தன் புதுசா பண்றான்னா அவன் என்ன பண்ணுவான்னா அஃபிஷியலா வாய்ஸ் கால் கொடுப்பான். ஹே செல்வராஜ், நான் இன்னொரு கம்பெனில இருந்து பண்றேன், நீ வந்து எனக்கு திருப்பி இந்த கால் நம்பருக்கு பண்ணு, இதை பத்தி நான் பேசணும்னு சொல்லுவான். அந்த வாய்ஸ் மெசேஜ்ல டெக்ஸ்டும் இருக்கும், வாய்ஸாவும் கேட்கும். ரெண்டுத்தையுமே நான் பார்த்துட்டு தென் இஃப் இட்ஸ் ரிகவர்டு நான் அவனுக்கு ஃபோன் பண்ணுவேன் திரும்ப.
லேண்ட்லைனுக்கும் இங்க இருக்கு, லேண்ட்லைனுக்கும் இருக்கு. ஆமா லேண்ட்லைனுக்கும் இருக்கு, ஃபோனுக்கும் அதான் இருக்கும். நம்ம அந்த ஆஃப் பண்றதுல இருக்கு. கரெக்ட். நீங்கள் அதை எனேபிள் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அதுவே சொல்லும். நீங்கள் 3 ரிங்கு இப்போ 4 ரிங்கு போய் கட் ஆயிடுச்சுன்னா சொல்லும், இந்த மாதிரி அமுதா அம்மா வந்து அவைலபிள் இல்லை, நீ வந்து மெசேஜ் கொடுன்னு சொல்லும். அவங்க மெசேஜ் கொடுப்பாங்க, அமுதா அம்மா எனக்கு நான் செல்வம் பேசுகிறேம்மா, பேசுங்கம்மா திரும்பி சொல்லிட்டு நான் கட் பண்ணிட்டேன்னா நீங்கள் அதை அமைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா தெரியும். ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கலாம். செட்டிங்ஸ்ல போயிட்டு ஆக்டிவேட் எல்லாருமே பண்ணி நீங்கள் வச்சு இதெல்லாம் கொண்டு வரலாம். கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் அன்னெசரியாக தெரியாத நம்பரை அட்டன் பண்ண வேணாம். இது நாங்க நீங்க அட்டன் பண்றதே கிடையாதுங்க. அன்னோன் நம்பர், அன்அவைலபிள் நம்பர் யாரும் பிக் பண்றதே இல்லை. அவ்வளவுதான். அதுலயும் போன்லயே எங்களுக்கு இப்போ iOSலயே நிறைய ஃபீச்சர்ஸ் வந்துருச்சு. அதுலயே சார் சொன்ன மாதிரி இது வந்து அன்னோன் நம்பரு, இது வந்து ஸ்பேம்னு அதுவே சொல்லிடும். அதை வந்து அப்படியே ரிப்போர்ட் ஜங்க் அப்படியே போட்டுருவோம், அப்படியே போயிடும் அது. சார் எல்லாரும் பேசி முடிச்சிட்டாங்கன்னா எனக்கு ஒரு டவுட் இருக்கு சார். ரத்ன வடிவேல் சார் இருங்க. ரத்ன வடிவேல் சார் இருந்தாலும் சில இலங்கையில என்ன நடக்குதுன்னு கேட்கலாம். வாங்க. இலங்கையில நீங்க சொல்ற விஷயங்கள் எல்லாம் அநேகமா இருக்குது. பேபால் மூலமாக பேமெண்ட் செய்கிறது சேஃப் என்று சொல்லி தான் நம்ம பசங்க சொல்லுவாங்க. அப்போ ஆனபடியா நான் பெருசாக அதில் பர்ச்சேஸ் ஒன்றும் செய்கிறது இல்லை. சில சின்ன சின்ன ஜாமான்கள் ஏதாவது செய்வேன், அதன் மூலமாக அதை செய்து கொள்றது. ஆனால் இந்த பேங்க் டிரான்ஸ்ஃபர் அதுகள் செய்ய சில சமயத்தில் ஒரே தரமாக போயிடும், அடுத்த தரம் போகா விட்ட உடனே ஆனால் அதில் எல்லாம் ஓகேன்னு வந்துடும், பேருந்தானா போகாது. அப்போ பார்த்தால் எனக்கு அப்போ அங்கே இந்த இது வராது, அந்த அந்த ஸ்டேட்மெண்ட் வராது. அப்போ அது சமயத்தில் நான் திருப்பி போட மாட்டேன் திருப்பி. ஆனால் அது போய் பேருந்துனா அந்த அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டை ஃபிசிக்கலாக போய் செக் பண்ணி பார்த்து தான் பேருந்து அதுக்கு பிறகு சரி போயிருக்கா இல்லையான்றதை வெரிஃபை பண்ணிட்டு பேருந்து செய்வேன். அப்படினால இதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்குது. சதீஷ் அவர்களுடைய கன தகவல்கள் நான் கேட்டேன். ரொம்ப 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 நல்ல தகவல்கள். ரொம்ப நன்றி உங்களுடைய இந்த தகவல்களுக்கு. மீண்டும் எங்களுடைய நண்பர் செல்வாவுடைய பிரசன்டேஷனையும் அவருடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அதையும் கேட்க வேணும் கட்டாயம். இந்த தகவல்களை இதெல்லாம் வேற எங்க இந்த தகவல்களை எல்லாம் கிடைக்க போகுது? இந்த எம்பைஎம்ல நாம இருக்கிறபடினால இதெல்லாம் அப்படியே சும்மா வருது. அல்லாட்டா நாம என்ன செய்யறேன்னா, நான் அவர் சொன்னது போல மகனைத்தான் கேட்கணும். அமுதாமா சொன்னது போல மகனைத்தான் கேட்கறது, அல்லாட்டா மகளைத்தான் கேட்கறது. என்னடா அவங்கெல்லாம் கொஞ்சம் அந்த இதோட அப்டேட்டடா இருப்பாங்க அவங்க. நாம அப்பப்பதானே அதை பார்ப்போம், தேவைப்படைக்கு அவங்களாலும் அது எதுவும் அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸோட கதை கேட்க அப்படி இப்படின்ட்டு எல்லாம் அதெல்லாம் சேர்த்து வச்சிருப்பாங்க, கேட்பாங்க. அதை விட எங்களுக்கு இப்படியான தளங்கள் மூலம் தான் எங்களுக்கு தகவல்கள் கிடைக்குது. ரொம்ப ரொம்ப நன்றி எல்லோருக்கும். நன்றி சார், நன்றி சார். சக்கரபாணி சார் பேசுறீங்களா? சக்கரபாணி சார் இருக்கீங்களா? சார் இல்ல சார், எல்லாருக்கும் வணக்கம். இல்ல சரிங்க சரிங்க நன்றி சரி நன்றி சார். வாங்க லதா. ஒண்ணு வந்து செல்வா நீங்க சொன்னீங்கல்ல பேபால் மூலமான்ட்டு, அது வந்து என்ன தெரியுமா ஆகுது இப்ப ரீசெண்டா நம்ம எம்ஐஎம்ல தான் ஏதோ ஒரு இது நடந்தபோது எல்லாரும் பணம் பே பண்ணோம். அப்ப வந்து இது மாதிரி சுச்சுவேஷன் வேற எதுலயும் வந்திருக்கு. என்கிட்ட ஜிபே தான் இருக்கு, அதனால ஜிபே மூலமா பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு நீங்க இல்ல மேடம், நான் சொன்னது வந்துட்டு தெரியாத அன்னோன் வெப்சைட் தான் சொன்னேன். நீங்க நார்மலா உங்களுக்குள்ள பே பண்ணிக்கிறது ஜிபே தான் பண்ணணும், அது ஈஸி உங்களுக்கு. நான் சொல்றது புரியுதா பாருங்க. மொத்தமாவே நீங்க ஒரு 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 நியூவா ஒரு ஆன்லைன் வெப்சைட்ல ஒரு பொருளை வாங்குறீங்க, இந்த வெப்சைட்டை பத்தி உங்களுக்கு என்னன்னே தெரியாது. அப்போ உங்க கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷன் அவன் கேக்குறான், ரைட், பே பண்றதுக்கு. அப்போ நீங்க நம்பி கொடுப்பீங்களா? அந்த இடத்துல பேபால் இருந்தா பேபால் யூஸ் பண்ணிக்கோங்க, அதுக்கு தான் நான் சொல்றேன். நாட் ஃபார் எவ்ரிடே லைஃப் நீங்க ஜிபே தான் யூஸ் பண்ணணும், அதான் ஈஸி உங்களுக்கு. ஒரு சிச்சுவேஷன் இன்னொன்னு என்னன்னா சார், ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன், மறந்து போயிடும். அதனால இப்ப இந்த அமேசான் ரிஜிஸ்டர் பண்றதுக்கும் சரி, அது இப்ப ரீசெண்டா சாதாரண இந்த புக் மை ஷோல என்னோட கிரெடிட் கார்டு ரிஜிஸ்டர் பண்ணணும்னு நினைச்சேன். 2 இடத்துலயுமே அது கொஞ்ச நாள் முன்னால் நடந்தது அமேசான். இது இப்ப என்னோட கிரெடிட் கார்டு பண்ணவே முடியல.
ஒன்றும் இல்லை, புக் மை ஷோல ₹1 யூ ஹாவ் டு ட்ரான்ஸ்ஃபர், டோன்ட் வரி, வில் பி ட்ரான்ஸ்ஃபர் லேட்டர் ரீஃபண்டட் அப்படின்னு பேக். வருது ஆமா, இனிஷியலா பண்றதுக்கு. அந்த ₹1 என்னால அனுப்ப முடியல த்ரூ மை கிரெடிட் கார்டு. இது என்ன ப்ராப்ளம் இருக்கும்? அது ஒன்லி புக் மை ஷோவா இல்ல எல்லா சைட்லயும் இந்த ப்ராப்ளம் இருக்கா? அதுதான் இந்த அமேசான் ஏதாவது நம்ம ஆன்லைன்ல வாங்கலாமே அப்படின்ட்டு அது ட்ரை பண்ண, அதுலயும் என்னால பண்ண முடியல, இதுலயும் பண்ண முடியல. சரி, ஓகே. உங்களோட கிரெடிட் கார்டுல வந்து என்ன பிக்சர் போட்டிருக்கு? மாஸ்டர் கார்டா, விசாவா? விசா ஆனா விசா. விசானா ஈஸியா தானே போகணும். ம் இல்ல அதுதான் கிரெடிட் ஆப்ஷன்ஸ் கார்டு கேக்குது இல்லையா, ஒரு விசா நிமிஷம், மாஸ்டரா. கிரெடிட் கார்டுல இருந்து என்னது ₹1 டிரான்சாக்ஷன்? அது எனக்கு புரியல. இல்ல, கிரெடிட் யூஸ்வலா கார்டு ₹1 நம்ம ஏதாவது ஆட் பண்றோம்னா கூகுளா இருக்கட்டும், எதுவா இருக்கும், வெரிஃபை பண்ணிக்கும். வெரிஃபை ₹1 வாங்கிட்டு பண்றதுக்காக ரீஃபண்ட் பண்ணும். ₹1 கேட்பாங்க. அது வந்து கிரெடிட் கார்டுக்கும் பண்றாங்களா? ஆமா, ஆ கிரெடிட் கார்டு பண்றாங்க. ₹1 எடுத்துட்டு எது திருப்பி பண்ணாலும், ரீஃபண்ட் எது ஆயிடும். மூலமா பண்ணாலும் அந்த ₹1 இருக்கு. ஓ, இங்க அது கிடையாது. ஓகே. இங்க ஓ நாங்களும் பண்ணுவோம். ₹1 கொஞ்சம் டவுட்ஃபுல்லா இருந்தா ஒரு யூஸ்வலி ₹1 அது அனுப்பி பார்ப்போம். வந்துடுச்சுன்னாக்க மறுபடியும் போடுவோம். நான் அது யூஸ்வலி டவுட்ஃபுல்லா டெபிட் இருந்ததுன்னு தெரியாது. கார்டுக்கும் பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் பண்ணுவாங்க. ஏன்னா கிரெடிட் கார்டுனா உங்களுக்கு கேஷா எடுத்தா அதோட டிரான்சாக்ஷனே வேறையா கன்சிடர் பண்ணுவாங்க. அதனால ஐ எம் ரியலி ஒரிங். தெரியல, எனக்கு கிரெடிட் கார்டுக்கு அது பண்ணுவாங்களான்னு இல்ல எனக்கு இல்ல இல்ல, தெரியல. சிங்கப்பூர்லயும் இப்போ $1 எடுப்பாங்க ஓ, அப்படியா? வெரிஃபிகேஷன்னு. ஓகே ஓகே. அது நார்மல் பிராக்டிஸ். அது ஒரு அல்காரிதம் பேட்டர்ன் மாதிரி ஃபாலோ பண்றாங்க. ஆ ஃபர்ஸ்ட் டைம் கார்டு வெரிஃபிகேஷனுக்கு $1 வந்துருச்சு அப்படின்னா ஐ ட்ரஸ்ட் திஸ் கார்டுன்னு அவங்க உள்ள வச்சுக்குவாங்க. அப்புறம் $1 திருப்பி அனுப்பிச்சிடுறாங்க. இது ஒரு ஆமா, டிசைன் பேட்டர்ன் மாதிரி திருப்பி பண்றாங்க. வந்துரும் அப்படின்ட்டு அது மெசேஜ் யூஸ்வலி வருது, எங்களுக்கு என்ன பாப்போம். நடக்குதுன்னா, இஃப் ட்ரான்ஸ்ஃபர் மணி இனிஷியேட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் மணி இப்போ வெஸ்டர்ன் யூனியன்ல இருந்து நம்ம ஐசிஐசிக்கு அனுப்புறோம்னா, அப்போ ம் ஐசிஐசியும் வெஸ்டர்ன் யூனியனும் இந்த $1 கான்செப்ட் பண்றாங்க. ம் யூஸ்வலி மணி டிரான்ஸ்ஃபருக்கு மட்டும்தான் இங்க நடக்குது அது. பட் நார்மல் கிரெடிட் கார்டுக்கு இங்க நடக்கல. அதனால ஐ எம் கன்ஃபியூஸ்ட். ஓகே. இல்ல, ஈவன் ஐ திங்க் லைக் நான் நெட்ஃபிளிக்ஸ் இப்போ ரீசெண்டா மேக்ஸ் போட்டேன். மேக்ஸ் கூட $1 வாங்கிட்டு வெரிஃபை பண்ணிட்டு தான் அப்புறம் சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டார்ட் பண்ணுச்சு. இது இப்பதான் பேங்க்ல மேக்ஸ் கேட்கலாம் இல்ல சார்? ம்? இல்ல இல்ல இல்ல, பேங்க்லனா கேட்க வேணாம். அது ஸ்டாண்டர்ட் ப்ராட் டிசைன் தான், அப்படிதான் வெரிஃபை இல்ல பண்ணுவாங்க. அது சொல்லல, எனக்கு ரெஜிஸ்டர் பண்ண முடியலையா அது சொல்றேன். ஓகே, ஒன்னு அந்த கார்டு ஆக்டிவேட் பண்ணிட்டீங்களா? நிறைய தடவை வெளியில எல்லாம் யூஸ் பண்ணிட்டே இருக்கேன். ஐ ஹவ் பீன் யூசிங். அப்ப வெளில யூஸ் ஆகுது, ஆன்லைன்ல மட்டும் ஒர்க் ஆகல. ஆன்லைன்ல மட்டும் ஒர்க் ஆகல. சரி, நீங்க அதை அந்த யூஸ் கிரெடென்ஷியலை பண்ணி சஜஸ்ட் கொடுங்க. ஒரு கிரெடென்ஷியலை நாள் கால் சஜஸ்ட் பண்ணி கொடுங்க, நான் பிக் பண்ணி கொடுக்குறேன். கால் பண்ணி செக் பண்ணலாம் மேம். நீங்க லைவா ட்ரை பண்ணி பாருங்க. நான் அந்த எரர் மெசேஜ் பார்க்கணும் என்ன வருதுன்னு. ஓ ம். சதீஷ், எரர் எனக்கு ஒரு மெசேஜ் என்ன டவுட். வருதுன்னு சொல்லணுங்கிறீங்களா? ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க எனக்கு. ஆமா, ஓகே. சொல்லுங்க சார், சிவகுமார் சார் சொல்லுங்க. ஒண்ணுமே இல்ல, ஒரு இவர் ரொம்ப நாள் ஆகுது. கார்டு இஸ் டிக்ளைன்ட் அப்படின்னு வருது, வேற ஒண்ணுமே இல்ல. என்ன ஓ, ரீசன்லாம் வருது? அப்ப அதான் வந்து உங்க கார்டுக்கு நீங்க மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் எனேபிள் பண்ணிருக்கீங்களா? மல்டிநேஷனல் கிடையாது, மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன், மல்டி ஃபேக்டர். மல்டி MFA. ஃபேக்டரா? ஓ அப்படின்னா அது என்ன ஆகும் இருக்குங்களா? அப்படின்னா, ஓடிபி உங்களுக்கு வரணும், ஓடிபி கொடுத்து போகணும் ஒண்ணு. ஆ இல்லைன்னா அந்த பேங்கோட ஆப் வச்சிருந்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான்னா உங்க பேங்க் ஆப்புக்கு புஷ் பண்ணுவான். அப்ப நீங்க ஆ. அந்த அமௌண்ட் அப்ரூவ்னு கொடுத்தாதான் அது அப்ரூவ் ஆகி வரும். ஓஹோ, அது மாதிரிலாம் ஒண்ணும் கேட்கல, அப்ரூவ் அப்படிங்கிற இல்ல, நீங்க அதை எனேபிள் மெயில்ல பண்ணி வரும். வைக்கணும். அதை எனேபிள் பண்ணி வைக்கலன்னா ஆன்லைன்ல சில சமயம் ஆ ஒர்க் ஆகாது. அதுதான் நான் கேட்டேன். ஓகே, அது அப்ப ஏதாவது அப்ப ட்ரை நீங்க அந்த பண்ணும். MFA எனேபிள் பண்ணிருக்க மாட்டீங்க. ஓகே அது போய் நீங்க டீடைல்ஸ் கொடுத்து ஃபில் பண்ணீங்கன்னா ஓகே. ஒர்க் ஆகும். அது வந்து HDFC உடைய அந்த கார்டு என்னுடைய பேங்க்கினுடைய இதுக்கு நீங்க சைட்டுக்கு பேங்க்ல போய் லாகின் பண்ணி MFA செட் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே. யூஸ்வலா இல்ல ஆன்லைன்ல கூட நான் பண்ணலாம் இல்லையா? ஆமா, எனக்கு தெரிஞ்சு இந்தியால இது இருக்கான்னு தெரியல. எனக்கு சிங்கப்பூர்ல எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா நான் ஏதாவது கார்டு யூஸ் பண்ணேன்னா அதோட மொபைல் ஆப் என் போன்ல இருக்கும். ஸோ ஆ அங்கிருந்து எனக்கு புஷ் ஆகி இந்த டிரான்சாக்ஷன் ₹இவ்வளவு இங்க பண்ற, அதை ஆ நீதான் பண்றியா அப்படின்னு கேட்கும். நான் வேலிடேட் பண்ணி எஸ்ன்னு கொடுக்கணும், என் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்து ஓடிபி கொடுத்து. ஓ அதுக்கப்புறம் தான் அது அப்ரூவ் ஆகும். ஸோ இப்போ நீங்க அந்த மாதிரி உங்க போனுக்கு அது புஷ் பண்ணுதான்னு பாருங்க. ஆ. ஒண்ணு, நீங்க அந்த புஷ் நோட்டிபிகேஷனை டிசேபிள் பண்ணி வச்சிருக்கலாம் உங்க போன்ல. இல்ல, இப்ப நீங்க சொன்னப்புறம் இப்ப நான் ஜுவல்லரி எல்லாம் வாங்கினாலும் கார்டுல தான் வாங்குவேன். அப்போ வந்து அவங்க அது மாதிரி புஷ் பண்ணோம், நான் எஸ்ன்னு சொன்னாதான் கொடுப்பேன். அது எல்லாம் சம் இயர்ஸ் பிஃபோர். இப்ப இப்ப ஜுவல்லரி ஷாப்ல இருந்து நான் ஒரு 1 லேக் டிரான்சாக்ட் பண்ணணும்னா உடனே ஆயிடுது. வேற அது ஒரு நீங்க சிப் ஜவுளி கடையில வச்சிருப்பீங்க இருந்து மேம். நான் பண்ணேன்னா ஆகாது. நீங்க அப்ப கையில கேக்குது. டைரக்டா கார்டு எடுத்துட்டு போயிட்டு அதுக்குள்ள ஒரு சிப் இருக்கும். சார் வாங்க ஓகே சார். ஓகே சார். மேடம், சதீஷ் சார், இந்தியன் பேங்க் நான் ஆப்ரேட் பண்றேன், பணம் டிரான்ஸ்ஃபர் பண்றேன், எல்லாமே பனிஷ் பண்ணேன். ஆல்மோஸ்ட் டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு கூட பண்ணிட்டேன். ஓடிபி போடுறேன், வரவே இல்லை. ரீசெண்ட்
வரவே இல்லை, சுத்திக்கிட்டே கிடக்குது. 3வது முறை போடுறேன், ஓடிபி வரவே இல்லை. வாட் ஷுட் ஐ டு? ஷுட் ஐ அப்படியே போட்டு மறுபடியும் ஐபேட்ல விபேட்ல போட்டு எனக்கு இது போடுறேன் நான். அந்த பேங்க்கு ஓபன் பண்ண மாட்டேங்குது, இவர் இன்னும் க்ளோஸ் பண்ணல, அப்படியே இருக்கு சொல்லுது. எனக்கு இந்த ஓடிபி வராமையே ரொம்ப நேரம், ½ மேல வரல. நான் கம்முன்னு க்ளோஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அது கேன்சல் வந்து ஒய் திஸ் ஓடிபி டிலே இன் சென்டிங் ஓடிபி. ஃபர்ஸ்ட் டைம் இட் ஹேப்பன் சம்டைம் ரீசென்ட்லி. ஓடிபி வரல. ஓடிபி வராம நான் க்ளோஸ் பண்ணலாமா? ஹவு டு க்ளோஸ் தட்? ஓபன் பண்ணி வச்சிருக்கேன், அப்படி எல்லாமே இருக்கு அதுல. பணம் டிரான்ஸ்ஃபர், எல்லா டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு எந்த எல்லாம் இடத்துல டிரான்சாக்ட் பண்றீங்க சார்? இங்கே என்னோட வீட்ல இருந்து ஒரு பேங்க்ல இருந்து இன்னொரு பேங்க் பண்றேன். இந்தியன் ஓகே, பேங்க்ல இருந்து ஸ்டேட் பேங்க். விதின் பேங்க். ஓகே ஓகே ஓகே. இந்தியன் பேங்க். அது ஓடிபி எனக்கு வரதுக்கு ½ மேல ஆச்சு, வரவே இல்லை. ஐ க்ளோஸ். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு போட்டதுக்கப்புறம் ஒரு இன்ஃபர்மேஷன், யூ வெயிட் ஃபார் ½ கழிச்சு நீங்க இது பண்ணுங்க அப்படின்னு வந்தது எனக்கு இன்ஃபார்ம், இந்தியன் பேங்க். ஸோ ஒரு ½ கழிச்சு நான் போனதுக்கு அப்புறம் அது பழசெல்லாம் கேன்சல் ஆகி நோ அமௌண்ட் வாஸ் ட்ரான்ஸ்ஃபர். அது க்ளோஸ் ஃபினிஷ் ஆகல, கம்ப்ளீட் ஆகல. மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா போனேன், ஓடிபி வந்துருக்கு. எது சம் டிலே இன் சென்டிங் ஓடிபி. ஒன்று ஓடிபி வர்றதுக்கு டிலே ஆகுமா? உடனே வந்துடும். சம்டைம்ஸ் சில டிலே அது ஆகும். சர்வர்ல இது சர்வர்ல sometimes இருக்கு பிரச்சனை சார், பிரச்சனை இருக்கு சார், அதனால வராது, இமீடியட்டா வராது. இது அது மோஸ்ட் ஆஃப் த பாசிபிலிட்டிஸ் இந்தியன் இருக்கு. பேங்க்ல இந்த பிரச்சனை நான் ஃபேஸ் பண்றேன் சார். இப்ப கரூர் பேங்கா இருக்கட்டும், இல்ல எஸ்பிஐ ஆப்ரேட் பண்றேன்னா எனக்கு ஓடிபி டக்குன்னு வராது. அதான் இதெல்லாம் should we wait for completion to ஓடிபி வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டே இருக்கணுமா? அதுதான் என்னோட கேள்வி. இல்ல, நீங்க க்ளோஸ் பண்ணுங்க. மோஸ்ட்லி அங்க வந்து செஷன் க்ளோஸ் பண்ணணும். அப்படி பண்ணாட்டி அங்க ஏதோ பிரச்சனை சர்வர் சைட்ல அவங்க ஃபிக்ஸ் பண்ணணும். இந்தியன் பேங்க்னா பாத்தீங்கன்னா எனக்கு நம்பிக்கையே கிடையாது, அவன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒழுங்கா வச்சிருப்பேன்னு. கொஞ்சம் போறதா இருக்கு. இல்ல சார், இல்ல சார், என்ன பண்ணலாம்னா நீங்க நம்ம கம்ப்ளைண்ட் ஒரே பண்ணணும். ஒரு விஷயம் தான் சார், இந்த பிரச்சனை நடக்கிறது இயல்பு. ஏன்னா ஒரே நேரத்துல பல டிரான்சாக்ஷன் நடக்கும். அப்போ வந்து ஹேங் ஆகும், சர்வர் வந்து ஹேங் ஆகும். இல்லைன்னா சர்வர் அவன் அப்டேட் பண்ணிட்டு இருப்பான். அந்த மாதிரி அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறப்ப இந்த பிரச்சனை வரும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு 1 hour 2 hours கழிச்சுட்டு மறுபடியும் ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிளியர் ஆயிடும். இந்த மாதிரி பிரச்சனை மோஸ்ட்லி சண்டே தான் சார் வரும். அந்த அப்கிரேட் வந்து சண்டே தான் பண்ணுவாங்க. இல்ல சில நேரங்கள்ல அதுதான் ரீசன் சொல்ல வரேன் நான். ஆமா நீங்க ஆமா, சொல்றது ஒன்னு கரெக்ட். அப்கிரேட், மேஜர் நெட்வொர்க் கன்ஜெஷன் சார். இப்போ ஆமா. இந்தியன் பேங்க் சர்வர்ல வந்து ஒரு செகண்டுக்கு வந்து 20,000 தான் ரெஸ்பாண்ட் பண்ண முடியும்னா 20,001 இவரோட ரெக்வஸ்ட் போயிருக்கும். அதனால அது டைம் அவுட் ஆயிருக்கும். டைம் அவுட்னு ஒண்ணுங்க. அப்ப ரீட்ரை தான் பண்ணணும். சில நேரங்கள்ல நம்ம வந்து ஓபன் பண்ணி வச்சிருக்கோம், ரொம்ப நேரம் ஆயிருக்கும், அப்போ கூட உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரும். செஷன் அவுட் ஆயிட்டு அது வந்து அந்த டைமிங்குள்ள ஒரு செஷன் அது வரும், அதுவும் வரும். அதெல்லாம் இருக்கு. ரெண்டாவது கேள்வி சார், ஸ்டேட் பேங்க்ல மோஸ்ட் ஆஃப் மை அக்கௌண்ட்ஸ் ஆர் பீங் ட்ரான்ஸ்ஃபர் டு சம் அதர் அக்கௌண்ட். வேற எதுக்குமே இருக்கும், போஸ்ட் ஆஃபீஸ்க்கோ வேற எதுக்கோ, தரேஷ்டி ஜுவல்லரி எல்லாமே ஸ்டேட் பேங்க் தான். அதுல பேரு கேட்கறப்போ சிவகுமார் போட்டு என் பேரு போடுவேன், அமௌண்ட் எல்லாம் போடுவேன். அதெல்லாம் எல்லாமே ஆட் பெனிஃபிஷியரி எல்லாம் வந்துட்டே இருக்கும். ரெண்டாவது அக்கௌண்ட் பண்றப்போ அதே சிவகுமார் போட்டா இவர் அக்கௌண்ட் ஆல்ரெடி தேர்ன்னு போட்டு சிவான்னு போட வேண்டும் சொல்ல வேண்டியது. பேர் மாத்திட்டே இருக்க வேண்டியது. ஒவ்வொரு புது பெனிஃபிஷியரி ஆட் பண்றப்போ என் பேர் மாத்திட்டே இருக்க வேண்டியது. இல்ல, உங்க பெனிஃபிஷியரி ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டைம் ஆட் பண்ணீங்கன்னா உள்ள லிஸ்ட்ல இருக்கும், நீங்க அதே ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பெனிஃபிஷியரி ஒரு அக்கௌண்ட்டுக்கு ஒரு சார், ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு புரியுது என்ன சொல்றீங்கன்னு. நீங்க 4 அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க, 4 அக்கௌண்ட் ஆட் பண்றப்ப ஒரே நேம் வைக்க முடியல, 4க்கும் ஒரே நேம் வைக்க முடியல. சிவா 1 போடுவேன், சிவா 2 போட்டுக்க, அப்படி பண்ண ஆரம்பிச்சேன். ஏன்னா இவர் அக்கௌண்ட் ஆல்ரெடி தேர்னு ஒண்ணு சொல்லுது. எப்படி அக்கௌண்ட் வருதுன்னு பார்த்தா அப்புறம் பேரு மாத்தின உடனே வந்துருச்சு ஒண்ணு. இது இப்படி எல்லாம் இருக்குமா? பேர் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், பெயர் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், அப்படிதானே? இல்ல, அது என்ன பண்ணிருப்பாங்கன்னு நான் சொல்றேன். இப்ப நீங்க உங்களோட இன்ஃபர்மேஷன் பெனிஃபிஷியரின்னு ஆட் பண்றீங்கல்ல, அதுல வந்து கிரைட்டீரியான்னு சொல்லுவோம். அதுல 2 இதை யூனிக்கா வச்சிருப்போம், அக்கௌண்ட் நம்பர் அப்புறம் நேம். இப்ப அவன் 2ஐயும் யூனிக்கா வச்சிருந்தான்னா என்ன பண்ணுவான் அப்படின்னா, நீங்க இன்னொரு அக்கௌண்ட் நம்பர் ஆட் பண்ணும்போது இதோட நேம் கொடுத்தீங்கன்னா அது ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்னு உங்களுக்கு த்ரோ பண்ண வாய்ப்புகள் இருக்கு. அதனால அவன் எப்படி ப்ரோக்ராம் எழுதியிருக்கான்னு இருக்கு. ஆக்சுவலி வந்து 2ஐயும் சேர்த்து தான் செக் பண்ணணும். இன்னொன்னு மாறினா அதை அலோ பண்ணணும். பட் அவங்க கோடிங் எப்படி பண்ணிருக்காங்கன்னு தெரியல. அந்த கிரைட்டீரியால நீங்க ஃபெயிலியர் ஆகிறதுனால அது திருப்பி நேம் மாத்த சொல்லுது. ஆக்சிஸ் பேங்க்கு 2 கார்டு இருக்கு, கிரெடிட் கார்டு. ஒரு கார்டுக்கு நான் யூஸ் பண்றப்போ
சிவான்னு ஓகே, அதே சிவான் போட்டு என்னன்னா அது கட்டுறப்போ அதெல்லாம் பண்ண மாட்டேன். ஒரு அக்கௌண்ட் இது ஆல்ரெடி தேர் கண்டு. ஸோ சிவா 1 2 3 அது மாத்தி அது ரீசன் பேரை இதுதான். மாத்துறப்போ கிளிக் சார் அது ஆயிடுச்சு. ஒரே பேங்க் இல்ல சார், அப்போ அது அக்சஸ் பண்ணும் சார். ஆமா, ஒரே பேங்க்ல இருக்கீங்க இல்லைங்களா, அப்போ வந்து உங்களோட நம்பர் இது வந்து யூனிக்கா இருக்கும். அது யூனிக்னஸ் தேவைப்படும், அதனால வந்து மாத்தி தான் பண்ணணும். ரெண்டாவது சார், ஆட் பெனிஃபிஷியரி போடுறேன், அமௌண்ட் சில லிமிட் பண்ணிச்சிருப்பேன். 5000 20,000 பண்ணிருப்பேன். ஐ வாண்டட் டு இன்க்ரீஸ் தட் அமௌண்ட். 5000 போதாது, இனிமேல் 10,000 லிமிட் அமௌண்ட் போட்டுருக்கோம் இல்லைங்களா. கடைசியில் எவ்வளவு அமௌண்ட் தான் ஆமா, மேக்ஸிமம் அதில் போடுறேன். அடுத்து அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்றது என்னால் போய் பண்ணவே முடியல. ஒரு 5000 10,000 ட்ரை பண்ணி பார்த்ததுல முடியவே இல்லை. அப்புறம் ஃப்ரெஷ்ஷாவே நான் போயிட்டு ஒரு பெனிஃபிஷியரி போட்டு ஃப்ரெஷ்ஷாவே போட்டதுக்கு அப்புறம் தான் என்னால் பண்ண முடியும். அதே இன்க்ரீஸ் த அமௌண்ட் என்னால் பண்ணவே முடியல. அது தட் ஐ ஃபெயில்ட். அது என்ன காரணம் தெரியல. சார் அதுல வந்து உங்களுக்கு இன்னொரு பாஸ்வேர்டு கொடுத்திருப்பாங்க சார். எந்த பேங்க்ல சொல்றீங்க நீங்க? ஸ்டேட் பேங்க் தான். ஸ்டேட் பேங்க்னா ப்ரொஃபைல் பாஸ்வேர்டுன்னு ஒண்ணு இருக்கு. இருக்கு. அந்த பாஸ்வேர்டு போட்டு போய் லாகின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதெல்லாம் போட்டதான் நல்லா பண்ண. அதெல்லாம் இருக்கு சார் எனக்கு. அதெல்லாம் பண்றேன். ஆட் த இன்க்ரீஸ் த லிமிட் கேக்குற பாருங்க. அதே இதுல இன்க்ரீஸ் த லிமிட்டுக்கு என்னால் பண்ணவே முடியல. அதுக்கப்புறம் பண்ணேன். அப்புறம் போட்டு அதுதான் ஒருவேளை சம் செக்யூரிட்டி ஆட் பண்ணிருப்பான், அதனால இருக்குல்ல. அதுக்கு என்ன பண்ணேன், மறுபடியும் புரியுதுங்களா? எனக்கு நான் சொல்றது புரியுதுங்களா சார்? நீங்க திருப்பி ஆட் பண்ணிருக்கீங்க, லிமிட் மாத்தி ஆட் பண்ணிருக்கீங்க. லிமிட் ஆட் பண்ண முடியல. வேற என்ன பண்ணேன்னாக்கா, அதே பேருக்கு ஃப்ரெஷ்ஷா போய் பெனிஃபிட் ஆட் பண்ணி அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். பழசு அப்படியே இருக்கு, அதை கேன்சல் பண்ணுவேன். திஸ் ஆர் ஆல் த ப்ராப்ளம் ஐ ஃபேசிங். அண்ட் கன்ஃபியூஸ் ஆயிடுவேன், குழப்பிக்குவேன் நல்லா. இது எல்லாமே பாத்தீங்கன்னா சார், லைக் நாங்க என்ன சொல்லுவோம்னா புவர் டிசைன்னுவோம். அங்க சாஃப்ட்வேர் இம்ப்ளிமெண்ட் பண்ணி டிசைன் பண்ணவங்க புவரா பண்ணிருக்காங்க. அது வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது. நீங்க கண்டுபிடிக்கிற மாதிரி ஆல்டர்னேட் ஒர்க் அவுட் தான். நீங்க கஸ்டமர் கால் பண்ணாலும் அதை தான் சொல்லுவான் அவனும். சார் இப்போதைக்கு இதான் பண்ண முடியும், இந்த பிரச்சனையை நான் ஃபிக்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஐடி டீமுக்கு பாஸ் பண்ணுவாங்க. ஒரு 10-20 பேர் இது மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அவ்வளவுதான் மேக்சிமம் பண்ணுவாங்க. எனக்கு இதெல்லாம் ப்ராப்ளம் என்னன்னா, பார்ட்லி நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியரும் பிளேம் பண்ண மாட்டேன். பேங்க் இவ்வளவுதான் காசு தந்திருப்பான், இதுக்குள்ள எனக்கு சாஃப்ட்வேர் பண்ணி கொடு அப்படின்ட்டு. பார்ட்லி அதுதான். Thank you Sadish. Thank you Stephen sir. Excellent. Thank you sir. Thank you very much. வாங்க லதா மேடம் வாங்க. வாங்க. சாரிமா. அதேதான் அந்த எம்சி சொன்னீங்கல்ல, அது என்னது மறந்து போச்சு. லதா மேடம் மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன். சார் ஏதோ சொன்னாரு, கவனிச்சீங்களா? Sorry for the interference. உங்களை தொந்தரவு பண்ணிட்டேன். நீங்க சாரி சொன்னாரு உங்களுக்கு. பரவாயில்லைங்க. மல்டி ஃபேக்டர் இன்டர்ஃபரன்ஸா? MFA மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன். MFA. ஓகே. அது எனேபிள் பண்ணுங்க, எல்லாரும் எனேபிள் பண்ணி வச்சுக்கணும். ஓகே. ஆமா. அதுதான் நான் சொன்னேன்ல, நைட்டு 1 மணிக்கு நைட் ஷிஃப்ட் முடிஞ்சு வராங்க. உங்களுக்கு அவங்க ஹஸ்பண்டோட குரலாவே இருக்கும். நீங்க குரல் வச்சு ஓபன் பண்ண கூடாது. டெய்லி ஒரு சீக்ரெட் கோட் வச்சுக்கணும். அந்த கோட் சொன்னாதான் ஓபன் பண்ணும். அது செகண்டரி ஆத்தென்டிகேஷன். அதான் MFA. ஏன்னா மிமிக்ரி பண்ணுவாங்க அந்த வாய்ஸ்ல. அபார்ட்மெண்ட்ல இருந்தா வெளியில செக்யூரிட்டியா கேட்பான். இண்டிபெண்டன்ட் ஹவுஸ்னா கேட்க மாட்டாங்க. இல்ல அதெல்லாம் அபார்ட்மெண்ட்ல இருந்தா. மொபைல்ல இருந்தா எக்ஸாம்பிளுக்கு இது மொபைல் விடுங்க சார், தூங்குறோம் சார், கதவு திறந்துகிட்டு இவங்க வர்றாங்க. எங்க அபார்ட்மெண்ட்ல கூட அது மாதிரி பிரச்சனை எல்லாம் ஆச்சு. அவனை விரட்டி திட்டி அப்புறம் கொஞ்சம் அலர்ட்டா இருப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி ஆச்சு. சிசிடிவி வச்சிடணும் மேம். எல்லா அபார்ட்மெண்ட்டும் சிசிடிவி கொஞ்சம் வச்சா சேஃபா. ஐயோ அது ஏன் கேக்குறீங்க? அதுல எங்க அபார்ட்மெண்ட்ல ஒரு ஆள் ரொம்ப ஸ்ட்ரிக்டா கூடாதுங்கிறாரு. அவர் தான் நிறைய பாத்துக்கிறவரு. அது என்னவோ அவருடைய எண்ணங்கள் புரியல. வைக்கவே கூடாதுன்னு ஒத்த கால நிக்கிறாரு. ஓகே, நான் வேணா இது டைம் இருந்தா ஒரு 2 மினிட்ஸ் சொல்றேன். நான் இப்ப என்ன பண்ணேன்னா, எங்க வீட்டுக்கு வந்து MIல வந்து 2700 rupees ஒரு கேமரா. அது வந்து AI அசிஸ்டட் கேமரா. அந்த கேமரா வந்து முன்னாடி பின்னாடி வீட்டுக்குள்ள ஃபிட் பண்ணிருக்கேன். என்ன பண்ணும் அப்படின்னா, யாராவது ஒருத்தர் பர்சன் வந்தாலே அது உடனே எங்களுக்கு நோட்டிபிகேஷன் அலர்ட் பண்ணும் போன்ல. ஸோ எங்க அப்பாவுக்கு வந்துடும், எனக்கும் வந்துடும். ஸோ வாட் ஐ கேன் டூ இஸ் லைக், இங்க இருந்து நான் மைக் ஆன் பண்ணி நான் பேசலாம்.
ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3 நாள் ஊருக்கு போயிருக்காங்க அப்படின்னா நான் காலைல எழுந்துச்சு பார்ப்பேன், எனக்கு ஏர்லியா எழுந்திரிச்சேன்னா. ஸோ அப்போ யாராவது இந்த மாதிரி வந்தாங்கன்னா ஐ கேன் மைக் ஆன் அண்ட் ஸ்பீக். அந்த மாதிரி கொஞ்சம் இப்போ ஏஐ அசிஸ்டட் கேமராஸ் நிறைய வந்திருக்கு. இப்போ அதெல்லாம் நீங்க இருக்கிறது தனி வீடா அபார்ட்மெண்டா? தனி வீடு திருச்சியில. ஓ. அங்க எத்தனை கேமரா வைப்பீங்க? 3 வச்சிருக்கோம் இப்போதைக்கு. மெயின் என்ட்ரி பாயிண்ட்னு 3 இடத்துல 3 கேமரா வச்சிருக்கோம். அது சர்வைலன்ஸ். சொல்லுங்க சார், சொல்லுங்க. அதான் சர்வைலன்ஸ் மோட்ல நமக்கு எல்லாமே காமிச்சிரும். ஒரு பூனை வந்தாலும் காமிச்சிரும், எல்லாமே காமிச்சிரும். அதுல அது உடனே எங்களுக்கு அலர்ட் வந்துகிட்டே இருக்கும், யாராவது இது மாதிரி வந்தது நம்ம அப்படின்னு. வேற எங்கேயாவது வெளியூர்ல இருந்தா கூட இல்ல. ஆமா. எங்க வீட்டை அப்படி நாங்க மானிட்டர் பண்ண முடியும் கம்ப்ளீட்டா. இங்க இந்தியால இருந்து அமெரிக்கா விட நான் மானிட்டர் பண்ண முடியும். வீடு சுத்திலும் 4 கேமரா இருக்கு. வீட்டுக்குள்ள வந்து பேனிக் பட்டன் இருக்கு. நான் என்னோட பெட் பக்கத்துல இருக்கோம். வீட்டுக்குள்ள அப்படி யாராவது ஒருத்தன் வந்துட்டான் அப்படி வச்சுக்கங்களேன், இவங்களுக்கு வந்து இந்த கன் ஷாட் தானே, ரொம்ப ரொம்ப சத்தமா இருக்கிறது கன் ஷாட் தானே. அந்த ஒரு ரேஞ்சுக்கு மேல சத்தம் இருந்தா அது தானே போலீஸை கூப்பிட்டுரும். அந்த சத்தம் வந்துச்சுன்னா இப்போ கதவை விண்டோவை உடைச்சாங்களாலோ இல்லை கன் ஷாட்னாலும் தானே போலீஸை அது பேனிக் அலர்ட் பண்ணிடும். வீட்டுக்குள்ளே நான் என்னோட பெட் பக்கத்தில் ஒரு பட்டனை நான் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா அது பேனிக் பட்டன். அது அதான் மேக்ஸிமம் உங்களால் பண்ண முடியும் யாராவது உள்ளே வந்தாங்கன்னா. இது வந்து கொஞ்சம் நான் தனியாக இருக்கும்போதும் வச்சு எங்கள் ஹஸ்பண்ட் வந்து அடிக்கடி ட்ராவல் பண்ண வேண்டியிருந்தனால இந்த செக்யூரிட்டிலாம் நாங்கள் வச்சுட்டு இருந்தோம். இப்போ அதை அப்டேட் பண்ணி இப்போ ரொம்பவே நல்லா வந்துச்சு முந்தைய விட. இப்போ வந்து எப்படி அப்படின்னா, இப்போ அவர் சொல்கிறாப்புல காலிங் பெல்ல ஒருத்தங்க அமுக்குறாங்க அப்படின்னாலே அவங்க ஃபோன் எல்லாமே நமக்கு வந்து உள்ள கேமரா தெரியும். ஆனால் என்னோட ஃபோனுக்கு அலர்ட் பண்ணும் சம்படி இஸ் இன் த டோர் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால கொஞ்சம் வந்து இன்னும் கொஞ்சம் செக்யூரிட்டியாக நாங்களாம் ஃபீல் பண்ணுறோம் இங்கே. இப்ப நீங்க அந்த அப்புறம் பேனிக் பட்டன் சொன்னீங்க இல்லையா, உங்க பெட்டுக்கு பக்கத்துல இருக்கும்ட்டு, பை மிஸ்டேக் யாராவது ஏதோ ஒரு வந்த குழந்தையோ அது என்னன்னா அவங்க வந்து அங்கேருந்து உடனே கூப்பிடுவாங்க. உடனே நமக்கு அந்த செக்யூரிட்டி நாங்கள் மாதம் மாதம் பே பண்ணுறதுனால அவங்க கூப்பிட்டு இஸ் எவ்ரி திங் ஆல் ரைட் அப்படின்னு கேட்பாங்க. நம்ம பாஸ்வேர்டை கேட்பாங்க. நம்ம பாஸ்வேர்டு நம்ம சொன்னா தான் அவங்க, இல்லாட்டி அவங்க போலீஸ்க்கு கனெக்ட் பண்ணி போலீஸ் வந்துடுவான். இந்த போலீஸும் என்ன பண்ணுவான், ஆமாம் போலீஸ் வருவான். நான் வந்து தனியாக இருக்கும்போது 2-3 தடவை போலீஸ் வந்திருக்கான். நான் தூங்கிட்டேன். அவன் போலீஸ் வந்து எல்லாத்தையும் செக் பண்ணி ஒரு நோட் போட்டு எவ்ரி திங் ஆல் ரைட் அப்படின்னு போட்டுருவான். ஆனால் 3 தடவை தான் ஒரு மாதத்தில் நீங்கள் கூப்பிட முடியும் போலீஸை. ஒரு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃப்ரீ, 2வது டைம் வந்து வார்னிங் கொடுத்துருவோம், இது செகண்ட் டைம் நீங்கள் 3rd டைம் கூப்பிடாதீங்க அப்படின்ட்டு. 3வது டைம் வந்து நம்ம ஃபால்ஸ் அலாமில் கூப்பிட்டோம். அதாவது இப்போ குழந்தைங்க ஏதோ திறந்துருச்சு அப்படி கூப்பிட்டா ஃபால்ஸ் அலாமா, ரியல் அலாமா இல்லாமல் ஃபால்ஸ் அலாம் இருந்துச்சுன்னா ஃபைன் போடுவான் அவங்களுக்கு. நான் அவனுக்கு ஃபைன் கொடுக்கணும் நம்ம. அதனால நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக கூட முடியும். எடுத்ததுக்கெல்லாம் அவனை கூட முடியாது, எடுத்ததுக்கெல்லாம் அவன் வரவும் மாட்டான். ஸோ அதுவும் தெரிஞ்சுக்கணும். இப்போ அந்த கம்பெனிக்காரன் நம்மளை கூப்பிட்டு கேட்பான், ஆர் யூ ஆல் ரைட், யுவர் பேக் டோர் இஸ் ஓப்பன். அவனே சொல்லுவான் பேக் விண்டோ இஸ் ஓப்பன். அப்புறம் தான் போய் பார்ப்போம், ஐயோ பேக் டோர் ஓப்பனாக பண்ணி வச்சுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. அவனுக்கு எல்லாம் தெரியும். இப்போ காலையில் கூட your back door is not communicating with us அப்படின்னு போட்டிருக்கான். ஸோ அது போய் என்னன்னு பார்க்கணும். அந்த மாதிரி அவங்க கான்ஸ்டண்ட்டாக நமக்கு வந்து அலர்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இது வந்து இந்தியாவில் இன்னும் வந்திருக்கா தெரியல, ஆனால் சிசிடிவி வந்திருக்கு. ஆனால் இது வந்திருக்கு. ஆமா, சிசிடிவி வந்துருச்சு. மகிழ்ச்சி, நன்றி. குட் சதீஷ், நல்ல ஒரு ப்ரோக்ராம் கொடுத்தீங்க. நிறைய டிஸ்கஷன்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது தான் பல விஷயங்கள் வருது. எல்லாரும் கொடுக்குற மாதிரி கொடுக்காத நம்ம அப்படியே ஃபேமிலி மாதிரி என்ன செக்யூரிட்டி எல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் பேசியிருக்கோம். ஸோ அது எல்லாருக்குமே ஒரு கைடன்ஸ் கொடுக்கும், என்னெல்லாம் பண்ணுது அப்படின்ற விஷயம் வந்து எல்லாருக்கும். ரொம்ப மகிழ்ச்சி, அருமையான ஒரு நிகழ்ச்சியா இருந்து. அனைவருக்கும் நன்றி. சதீஷ்க்கு நன்றி. நன்றி சார். தேங்க்யூ. ஆனா போர் அடிக்கல சார்.